சென்னை சாவி சித்ரா மாரத்தான் நிகழ்ச்சியிலே பங்கு பெறுகின்ற விருந்தினர் இயக்குனர் எம் முத்தையா. குட்டி புலி என்ற திரைப்படத்தின் மூலம் தமிழ் சினிமா உலகிற்கு இயக்குனர் சசிகுமாரால் அறிமுகப்படுத்தப்பட்டவர் தான் இயக்குனர் எம் முத்தையா. சிறு சாட்டம் பார்த்த புலியாட்டம் பார்க்குறியா? சசிகுமார், விஷால், கார்த்தி, ஆர்யா, கௌதம் கார்த்திக், விக்ரம் பிரபு போன்ற பல முக்கியமான கதாநாயகர்களோடு இணைந்து பணியாற்றியுள்ள முத்தையா தன்னுடைய திரையுலக அனுபவங்கள் பலவற்றை இந்த நேர்காணலிலே பகிர்ந்து கொண்டிருக்கிறார். வணக்கம் சார். எந்த சினிமா முத்தையாவை டைரக்டர் ஆக்கியது சார்? 2 இயக்குனர்கள். ஃபஸ்ட்டு வந்து பாரதிராஜ சார், அப்புறம் மகேந்திரன் சார். இவங்க 2 பேரை பார்க்கலாம் சார். சினிமா அந்த 2 அவங்களுடைய படங்கள் அதை பார்த்தா இயக்குனராங்கிற ஆசை வந்துச்சு. ஏன்னா நான் ஃபஸ்ட்டு பார்த்த படம் வந்து எங்கள் சித்தியோட உழைக்கும் கரங்கள். ஸோ அது வந்து ஜெயஸ்னா தேட்டர்னு எங்கள் ஸ்ரீவில்லிபுத்தூரில் ஜெயஸ்னா தேட்டருங்கிறது தான் மேக்ஸிமம் செகண்ட் ரிலீஸு ஃபஸ்ட் ரிலீஸ் மாதிரியே வரும் சார். ஏன்னா அப்போல்லாம் வந்து ஒரு தீபாவளிக்கு ரிலீஸ் ஆகிருக்கும் படம். அது கரெக்ட். மறு தீபாவளிக்கு தான் ஸ்ரீவில்லிபுத்தூருக்கு வரும் சார், அந்த ரூரல் டவுனுக்கு. ஸோ அப்படி வரும்போது நான் பார்த்த படம் வந்து உழைக்கும் கரங்கள் சார். ஸோ அதில் வந்து எம்ஜிஆர் இந்த ரங்கன்கிற ஒரு ஹீரோவாக அவருடைய செருப்பு சத்தம் அந்த மாதிரி ஒரு பில்டப்பாக பயங்கரமாக. ஸோ ஒரு ஹீரோ படம் தான் சார் ஃபஸ்ட்டு பார்த்தேன். அது அப்படி போயிட்டு எம்ஜிஆர் படங்களாக செகண்ட் ஷோ சித்தி வந்து போகலாம் கூப்பிட்டுட்டு போவாங்க. ஏன்னா கெட்டு ஓட்டுற பெண்கள் பூரா எல்லாருமே வந்து அந்த ஊரில் இருக்கிற சி கிளாஸ் ஆடியன்ஸ் எல்லாருமே வந்து எம்ஜிஆர் படம் தான் செகண்ட் ஷோ போவாங்க, அவங்க வேலையெல்லாம் முடிச்சுட்டு. அப்படி போய் பழக்கப்பட்டு அப்படியே எல்லா படங்களும் பார்த்துக்கிட்டு இருக்கப்போ திடீர்னு ஒரு இயக்குனர் ஓப்பனிங்காக வர்றப்போ அவருடைய கை தட்டுறாங்க. அவர் ஸ்க்ரீனில் வந்து எம்ஜிஆர் ரெங்கருங்கிற கதாபாத்திரத்தை பார்த்து நான் கைத்தட்டி எம்ஜிஆர் ரசிகனாகவும் எம்ஜிஆரை பிடிக்கும்போது ஒரு ஹீரோவாக பிடிக்கும்போது ஆசைப்பட்ட மாதிரியா ஒரு கைக்கு வந்து கையிலேருந்து அப்படியே ஸ்க்ரீன்லேருந்து ஃபோர்க்ரவுண்ட் வந்து ஒரு கை என்ட்ரி ஆகி என் இனிய தமிழ் மக்களே அப்படின்னு சொல்லும்போது தேட்டரில் விசில் பறக்குது. ஒரு ஹீரோ வரும்போது கை தட்டுறாங்க, ஒரு இயக்குனர் வரும்போது எப்படி கை தட்டுறது? ஏன்னா அதுக்கு முன்னாடி ஸ்ரீதர் சாராக இருக்கட்டும் நிறைய பேர் வந்து இதெல்லாம் விவரம் அதுக்கப்புறம் நம்ம தெரிஞ்சிடப்போ யார் வித்தியாசமான படங்களை பண்ணானா கிருஷ்ணன் பஞ்சு டைரக்டர், அப்புறம் ஸ்ரீதர் சார் அப்படின்னு ஜெனரேஷனுக்கு எப்போ ஒன்று பண்ணாங்க அப்படின்னு வரப்போ நான் சினிமா எனக்கு விவரம் தெரிஞ்ச காலகட்டங்களில் ஒரு கைக்கு ஸ்க்ரீனில் கை தட்டுறாங்களா, அவர் ஹீரோ கிடையாது, அது நம்ம ஊர் மாதிரியா இருக்கிறாரு, அது நம்ம ஊரை பற்றி படம் எடுக்கிறாரு. அந்த முகமும் அந்த கையும் அந்த வார்த்தையும் அந்த குரலும் வந்து ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி இல்லை இவர் தான் நம்ம மானசீக குரு அப்படின்ட்டு இது பண்ணேன் சார். அப்படி படங்களை பார்த்துக்கிட்டு இருக்கும்போது முள்ளும் மலரும், அதுக்கப்புறம் வந்து புதிரி பூக்கள், பூட்டாத பூட்டுக்கள், இந்த மாதிரி படங்களும் பார்க்கும்போது அது சார்ந்து ஆனால் அதை இன்னும் மென்மையாக அதில் கூட சில கோபதவங்கள் அதிகமாக இருக்கும் பாரதிய சார் படத்தில். ஆனால் அதோட இன்னும் மென்மையாக ரொம்ப அது ஒரு மாதிரியா ஒரு டாட்டா சும்மா இருக்காது, அருவாக இருக்காது, கத்தி இருக்காது, சத்தம் இருக்காது. ஆனால் ஒரு சைலண்ட் கில்லிங் ஒன்று, கரெக்ட், ஒரு வைப்ரேஷன், அதாவது ஒரு கேரக்டரேஷனுடைய வார்த்தை லுக்கு வந்து மிரட்டி விடுமா அப்படின்னு உதிரி பூக்களில் அந்த இவருடைய விஜயன் சாருடைய கேரக்டர்ஸ். ஏன்னா அதே விஜயன் சாரை நான் வந்து மண்வாசனையில் காக்கி சட்டை போட்டு புதிய நிறைய படங்கள் நம்ம பாரதிராஜ சார் படம் பார்க்கும்போது அது அந்த கேரக்டர் அப்படியே ஒரு வேறு மாதிரியாக மாறுது. ஸோ இவங்க 2 பேருடைய தாக்கத்தில் ஓகே நம்ம இயக்குனர் ஆகணும் அப்படின்னு இங்கே ஆசைப்பட்டு ரொம்ப நாளாக அதுக்கு இது பண்ணிக்கிட்டே இருந்தேன் சார். 10ஆம் கிளாஸில் வந்து ஒரு தடவை ஒரு 87, 88 இருக்குன்னு நினைக்கிறேன். அந்த காலம் கரெக்டாக இல்லை சார். ஏன்னா 2-3 வருஷம் பேலே படித்ததுனால வருஷம் தெரியல சரியா. அப்போ வந்து 10ஆம் கிளாஸ் படிச்சுக்கிட்டு இருக்கும்போது வீட்டில் எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கிட்டு ஓடியாந்துட்டேன். திரைப்பட கல்லூரியில் சேரணும் அப்படின்ட்டு. நான் வாட்டுக்கு அப்போ வந்து 47 ரூபா சார் பஸ் பேர், திருவள்ளுவர் போக்குவரத்து கழகம்னு. எங்கள் இதில் வந்து 525 பஸ்ஸு, ஆவடி பஸ்ஸு. கரையிலேருந்து வேடிக்கை தான் பார்ப்போம் மெட்ராஸ் பஸ்ஸை. அந்த பூரா மெட்ராஸ் பஸ்ஸு அப்படின்னு கையேட்டி நின்று அவங்க போகிறவங்களுக்கு டாட்டா காட்டுவோம் கரையில் நின்று. அப்படி இருந்தது. டக்குன்னு பஸ் ஏறி நான் பாட்டுக்கு வந்து இறங்கி சைதாப்பேட்டை பாலத்துக்கு இறங்கிட்டேன் சார். அப்போ இறங்கிட்டு அங்கேருந்து அப்படியே டீனரில் வந்து சரி குளிக்கிறதுக்கு ஒரு ரூம் போடணும் தங்குறதுக்கு அப்படின்னு டீனரில் வந்து ஒரு ஹோட்டலில் தேவின்னு ஒரு ஹோட்டல், அதில் வந்துட்டு ஆர்டர் போட்டு 25 ரூபா கேட்டாங்க சார். ரூமை போட்டுட்டு
அங்கேயே கேட்டேன், திரைப்பட கல்லூரிக்கு எங்கே போகணும் அடையாருக்கு அப்படின்னு கேட்டுட்டு அங்கேருந்து அப்படியே ஏறி போய் ஒரு 7:45 போய் அங்கே முன்னாடி நின்றுட்டேன் சார், காலேஜுக்கு முன்னாடி. போய் அங்கே நிற்க டைம் ஆகிட்டே இருக்குது. ஒரு 10 மணிக்கு தான் காலேஜ் ஓப்பனுங்கிறது தான் தெரியாது. நம்ம ஊரில் பள்ளிக்கூடம் 9 மணிக்குனால இங்கே அந்த காலேஜ் வாழ்க்கையே தெரியாது இல்லைங்களா. அந்த அப்படியே நின்றுக்கிட்டே இருக்கும்போது அங்கே வாட்ச்மேன் நின்றுக்கிட்டு இருந்தவர் கீழே வெளியே இந்த வாட்ச்மேன் கூப்பிட்டாருங்க, வாங்க யாருன்னு. ஆள் வேறு ஷார்ட்டாக இருப்பேன் சார், சின்ன பையன் வேறு, 10th படிச்சுக்கிட்டு இருக்கும்போது கூப்பிட்டு, யார் நீங்கள் என்ன இருக்குங்க, இல்லை இந்த காலேஜில் சேரணும். எதுக்கு அப்படின்னு கேட்டால், டைரக்ஷனுக்கு அப்படின்னு. தம்பி அப்படிலாம் சேர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு, இதுக்கெல்லாம் வந்து டிகிரி முடிச்சிருக்கணும், நீ என்ன படிச்சுக்கிட்டு இருக்க அப்படின்னோடனே, நான் 10ஆம் கிளாஸ் படிச்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னோடனே அவர் உடனே சொல்கிறார், அது 10ஆம் டிகிரி முடிச்சுட்டு வா. அப்படின்னா கூட சேர முடியாது தம்பி, ஏன்னா 12 பேர் தான் சீட்டு, பெரிய பெரிய விஐபிகள், பெரிய மந்திரியுடைய ரெக்கமெண்டேஷன் தான் உள்ளே சீட்டு கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி சொன்னான். என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு, சரி 10ஆம் கிளாஸ் படிக்கிறதுக்கு உள்ளே என்ன சேர்ப்பாங்க அப்படின்னு கேட்டேன். அதாவது நடிகருக்கு கூட 10ஆம் கிளாஸ் பாஸ் பண்ணியிருக்கணும், நீ தான் படிக்கும்போதே ஓடியாந்துட்டீங்கல்ல அப்படின்னாரு. அதுக்கப்புறம் அந்த காலேஜ் வந்து ஒவ்வொருத்தவங்களாம் வர ஆரம்பிக்கிறாங்க சார். உள்ள காலேஜ் சேர்றதுக்கு அந்த எல்லாம் வர்றாங்க. வரும்போது பார்த்தா அவங்கள பார்த்தோன்னே அப்படியே ஒரு பயங்கரது, இவங்கெல்லாம் பயங்கர கடவுள் போல தெரிகிறாங்க உள்ள படிக்கிறவங்கள பார்த்தா. அதுக்கப்புறம் அந்த பெரியவர் கூப்பிட்டாரு, எந்த ஊர் அப்படின்னு கேட்டார். ஸ்ரீவில்லிபுத்தூர் அப்படின்னு. ஸ்ரீபெரும்பூர் தானே பக்கத்தில் ஓடு அப்படின்னாரு. நான் உடனே, இல்லை சார் ஸ்ரீவில்லிபுத்தூர் அப்படின்னு. தாமிரக்கணி ஒரு ஊரா அப்படின்னாங்க. அப்போ எங்களுக்கு அவர் தான் அந்த ஸ்ரீவில்லிபுத்தூருக்கு பெரிய அடையாளம். ஆமாம், அவர் ஊரா அப்படின்னாங்க. ஆமாம் அப்படின்னு. சரி பஸ்ஸு பிடிச்சி ஒழுங்கா ஊருக்கு போயிரு, இல்லைன்னா போலீஸில் பிடிச்சி கொடுத்துருவேன் அப்படின்னாரு. அப்புறம் நின்று பார்த்துட்டு அவர் வேறு மிரட்டிகிட்டே இருந்தார். சரின்னு மறுபடியும் 5ல் ஏறி டீனருக்கு வந்துட்டு அப்படியே என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு, அப்புறம் அங்கே பிலிமாலயா ஜெமினிலாம் அட்ரஸ் போட்டிருப்பாங்க. அந்த பிலிமாலயா 10 ரூபா புக்கு. அப்போ அந்த புத்தகத்தை வாங்கி அட்ரஸ் பார்த்துட்டு நேராக சந்திரசேகர் சார் வீடு, எஸ்ஏ சந்திரசேகர் சார் வீடு. அதுக்கப்புறம் பாக்யராஜ் சார் ஆஃபீஸு, டி ராஜேந்திர சார் ஆஃபீஸு. ஆனால் யாரையும் பார்க்கல, எங்கள் வாசலில். அப்போ பயங்கர இது சார். அதுக்கப்புறம் வந்து என்னுடைய மானசீக குறியத்துக்கு வந்து பாரதி அந்த பக்கம் போகவே இல்லை சார். அது பார்சல் காம்ப்ளெக்ஸ்குள்ளே இருக்குது அப்படிங்கிறதுல எதுவுமே தெரியல சார். அந்த அட்ரஸ் மட்டும் கிடச்சிச்சு. அதை மட்டும் எடுத்துக்கிட்டு ஹிந்தி பிரச்சார சபாவில் தான் டி ராஜேந்திர சார் ஆஃபீஸ் இருந்துச்சு. அங்கே போய் பார்த்தேன். அங்கே பார்த்தா ஒன்றுமே தெரியல. ஒரு 3 நாள் இருந்து பார்த்தேன் சார், முடியலை. சின்ன பையன் வேறீங்களா, ஒரு சின்ன பயம் துத்திக்கிடுச்சு. சரி ஓகே அப்படின்ட்டு மறுபடியும் ஊருக்கு எல்லாத்தையும் இதெல்லாம் செட் பண்ணிவிட்டு மறுபடியும் ஊருக்கு போயிட்டேன் சார். ஊருக்கு போனால் 3 நாள் ஆளாக காணும் சொன்னோன்னே எங்கள் அப்பா பிடிச்சி வெளுத்து எடுத்துட்டாரு. அப்படி எங்கடா போனேன் அப்படின்னு. சினிமாவுக்கு போனியா அப்படின்னு சொல்லி அடிச்சு இது பண்ணார். சரி ஓகே, டிகிரி முடிக்கணும். டிகிரி முடித்த உடனே நேராக திரைப்பட கல்லூரியில் எப்படியாச்சும் யாரையாச்சும் பிடிச்சி போய் திரைப்பட கல்லூரியில் சேரணும் அப்படிங்கிற எண்ணத்தோட அவர். ஸோ இயக்குனராங்கிற ஆசை அது எந்த ரூபத்துலையும் எங்கேயுமே எனக்கு குறையலை சார். நான் வந்து நான் நல்லா விளாடுவேன், ஹாக்கி பிளேயரு. பட் ஸ்போர்ட்ஸில் கூட போகணும்னு நிறைய பேர் சொன்னாங்க. நீ ஸ்போர்ட்ஸ் நல்லா வருதில்ல, அத்லெட் வேறு, ஆனால் நீ அதில் போகலாம்ல அப்படின்னாங்க. இல்லை எனக்கு சினிமா தான், டைரக்டர் தான் அப்படிங்கிறதுல ரொம்ப ஆணித்தரமாக இருந்து அதையே எந்நேரம் அதே நினைப்பில் தான் சார் இருந்தேன். அதுக்கப்புறம் டிகிரி படிக்கும்போது 1992 வந்து இதுக்கு வக்போர்டு காலேஜுக்கு படிக்க போனேன் சார், மதுரைக்கு. அங்கே படிக்க போனாலும் அது வந்து தொடர்ந்துக்கிடுச்சு. இல்லை நம்ம போகணுமே, டிகிரி எப்போ முடிச்சு போவேன் அப்படின்ட்டு வீட்டில் பணம் கொடுப்பாங்க சார். அதை வாங்கிட்டு நேராக மதுரைக்கு வருவேன். திங்கக்கிழமை காலேஜ் போவேன், செவ்வாய்க்கிழமை பஸ் ஏறுவேன், ஒரு நாள் தான் காலேஜ் போவேன். திங்கக்கிழமை சாயங்காலம் ஏறி மெட்ராஸ் வந்துடுவேன். வந்துட்டு செவ்வாய் புதன் வியாழன் 3 நாள் சார் முயற்சி பண்ணுவேன். வெள்ளிக்கிழமை வந்து என்ன பண்ணிடுவேன், ஊருக்கு போயிடுவேன். வேலைக்கிழமை சாயங்காலம் ஏறி வெள்ளிக்கிழமை போய் வெள்ளிக்கிழமை காலேஜ் சார். 2 நாள் தான் சார் காலேஜுக்கு போயிட்டு எப்படியாச்சும் பிடிச்சிடணும், ஏதாச்சும் பிடிச்சி யார்ட்டாச்சும் அசிஸ்டண்ட்டாக சேர்ந்துடணும் அப்படின்னு. அப்போ வந்து இந்த கவிதா திரைப்பட கல்லூரின்னு ஒரு டீனரில் ஒன்று இருந்துச்சு சார். அதில் போய் 3500 கட்டிட்டு அக்னாலஜ்மெண்ட் கார்டு வரும், நீங்கள் போங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க சார். அதுக்கப்புறம் வரவே இல்லை. அது திரைப்பள்ளி ரங்கநாத ஸ்ட்ரீட்டில் இருந்துச்சு சார். அதுதான் அங்கே நிறைய பேர், பாரதிராஜா சார் அசிஸ்டண்ட்டு, சங்கமன் சார்னு ஒருத்தர், அந்த சார் டைரக்டர் அங்கே தான் இருந்தார். செந்தூரம் ஒரு படம் பண்ணார், டைரக்டர் பேர் சங்கமன். அவரை போய் அந்த இதில் போய் பார்த்துட்டு, அவர் நான் படம் பண்ணும்போது உங்களை கூப்பிட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணியிருந்தார். ஸோ அப்படி முடிஞ்சு பார்த்து சார் முடியலை. அப்புறம் டிகிரி முடித்த உடனேயும் சரி இது சரிப்பட்டு வராது, மெட்ராஸுக்கு ஒரேடியாக கிளம்பிடுவோம் அப்படின்ட்டு 95ல் கிளம்பி வந்துட்டேன் சார். வந்துட்டு ஆனால் எப்பயுமே போய் பாரதிராஜா சாரை மானசீக குருவாக ஏற்றுக்கிட்டேன், மகேந்திர சாரையும் போய் ஏற்றுக்கிட்டேன். அவங்க 2 பேரையும் பார்க்க நேரம் இதுவரையும் போய் சந்தித்ததே இல்லை சார். அது பெரிய ஒரு இது. அப்புறம் சந்தித்தது வந்து விருமன் ஆடியோ ரிலீஸில் தான் சார் நான் பாரதிராஜா சாரை பார்த்தேன். அப்பா அவங்கள மனசீக குருவாக மனசு மட்டும் வச்சுக்கிட்டேன் ஒழிய அந்த அழுவாது. ஏன்னா எப்பயுமே அங்கே பயங்கர க்ரௌடு இருக்கும், அங்கே பயங்கர இது இருக்கும், பயங்கர டிமாண்டாக இருக்கும், ரெக்கமெண்டேஷன் போட்டு இது பண்ணணும். அது எப்படி போய் சேர்றதுங்கிற வழியும் கூட தெரியல சார், அதான் உண்மை. அதுக்கப்புறம் என்ன பண்ணிட்டேன்னா, சரி எப்படி
நம்ம அவங்களுக்கு குருவை ஏற்றுக்கிட்டோம். படம் பண்ணும்போது அவங்க ஏகலைவன் அவங்கள தான். மேலே பண்ண முடியாது. ஏகலைவன் தான் சார். ம். அப்படி ஏற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் நிறைய அப்படியே முயற்சி பண்ணிக்கிட்டே இருந்தேன் சார். அப்புறம் புதுக்குடித்தனம்னு ரகுவாசன் சொல்லி ஆமா. ஒரு இயக்குனர் சார். ம். அவர் படத்தில் புதுக்குடித்தனத்தில் ஃபஸ்ட்டு போய் 97ல் வேலை பார்த்தேன் சார். ம். வேலை பார்த்துக்கிறப்போ அதை நான் போய் யோசிச்சு பார்த்தேன். சரி பாரதிராஜா சார்ட்ட சார் இல்லை, அவர் சேகர் சார் அசோசியேட்டு. சேகர் சார் யார்? பாக்யராஜ் சார் அசோசியேட்டு. பாக்யராஜ் சார் யார்? பாரதிராஜா சார் ஃபேமிலி. அசோசியேட். ஸோ அந்த 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 ஆலமரத்துக்குள்ளே வந்துட்டோம். வேறு அவராக இருந்தாலும் அதில் ஒரு கிளையாக ஒரு இலையா ஆயிட்டோம் அப்படிங்கிற ஒரு சந்தோஷத்தில் உள்ளே வந்துட்டோம் அப்படின்னு நினச்சிட்டு அதுலேருந்து அப்படியே தொடர்ந்துச்சு சார். அதுக்கப்புறம் வந்து நிறைய படங்கள் 4-5 படங்கள் ஒரு 7-8 படங்கள் வேலை பார்த்தேன் சார். எல்லாமே சொல்லும்படியான படங்கள் இல்லை சார். படம்னா எல்லாமே டிபி கஜேந்திரன் சார்ட்ட ஒரு 3 படம் வேலை பார்த்தேன் சார். கஜேந்திரன் சார்ட்ட அவர்கிட்ட மகனே என் மருமகனே, மிடில் கிளாஸ் மாதவன், அதுக்கப்புறம் வந்து பந்தா பரமசிவம் வந்து வந்தேன் சார். அப்புறம் எஸ் நாராயணன் சொல்லி கன்னட பட இயக்குனர், அங்கே நம்ம கேஎஸ் ரவிக்குமார் சார் மாதிரியே சார் அவர் சார். ஆமாம். அவர் படத்தில் வந்து ஒரு படம் ஜெயின் அவர் இங்கே ரீமேக் படம் ஒன்று பண்ணார் சார், பிரசன்ட் சார் வச்சு. அந்த படத்தில் வேலை பார்த்தேன் சார். அப்புறம் அப்படியே முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கும்போது தான் சார் பயங்கர, அப்போ தான் உங்களுக்கு தான் தெரியுமா அசிஸ்டன்ட் வாய்ப்பு பயங்கர குதிரை கொம்பு மாதிரியா, ஒரு நல்ல பெரிய படமாக ஒரு நல்ல படம் வேலை பார்த்துட மாட்டோமா அப்படின்ட்டு ரொம்ப முயற்சி பண்ணிட்டு இருந்தேன். அப்புறம் கடைசியாக மலைக்கோட்டை டிஸ்கஷன் போனேன் சார், பூபதி பாண்டியன் சார். அவர்கிட்ட போய் டிஸ்கஷன் போயிட்டு காதல் சொல்ல வந்து இன்னொரு பண்ணேன் சார். அதுக்கப்புறம் அந்த கதை ஸ்கிரிப்டுங்கிறதுலாம் வந்து அப்போயே ஊர்லேயே வந்து அந்த கேரக்டர்ஸ் இருந்தானே சார். அதனால் ஊரில் சுற்றி நம்ம ஏரியா தெருக்குள்ளே நடந்த சம்பவங்கள், சுத்தோட நடந்த பிரச்சனைகள் எல்லாம் பார்த்து ஸ்கிரிப்டெல்லாம் முதையே எழுத ஆரம்பிச்சேன். அது இவங்க தான் சார் நம்மளுக்கு முன்னுதாரணம். ஏன்னா அந்த சூத்திரமாக அவங்க ஒன்று எழுதி வச்சுருக்காங்க, ஒரு கேரக்டர்ஸ்னால் என்ன அப்படின்னு. நிறைய படங்கள் பாக்யராஜ் சார் படங்களையும், பாரதிராஜா சார் படங்கள், மகேந்திர சார் படங்களை 3 படம் போட்டு பார்த்தே ஸ்கிரிப்ட் எழுத கற்றுக்கிட்டேன் சார். சரி, ஒரு கேரக்டர் எப்படி உருவாக்கி அதை எப்படி அடுத்த கட்டத்துக்கு நகர்த்தி திரைக்கதையை அமைக்கி அதுக்கு ஒரு கிளைமேக்ஸ் எப்படி கொடுக்குறாங்கிற அதை அப்படியே படித்து அதை எல்லாமே இப்படி தான் சார். நம்ம போய் ஒரு டிஸ்கஷனில் உட்காந்து பெருசாக அவங்க பேசி உடச்சி இங்கே மாதிரி எந்த அனுபவமும் கொஞ்சம் கம்மியாக தான் சார் இருந்துச்சு. படங்களை பார்த்து தான் சார் சினிமாவை நான் பெருசாக கற்றுக்கிட்டேன். இந்த படப்பிடிப்பை பார்த்தபோது எப்படி இருந்தது? அது முதல்ல அது பயங்கர சந்தோஷம் சார். ஏன்னா அந்த ஒரு ஃபோட்டோ எடுத்துட்டு அந்த ஃபோட்டோவை அந்த இவங்ககிட்ட நம்ம அவங்ககிட்ட வாங்கிட்டு அதை ஊருக்கு அனுப்பி நானும் இந்த சினிமாக்குள்ளே வந்துட்டேன்னு ஒரு அச்சாரம் போடுறது ஒன்று இருக்குல்ல சார். அது வந்து அதுவே ஒரு பெரிய எனக்கு ஒரு என்ட்ரி. நம்ம வந்துட்டோம், நம்ம எந்த சினிமாவை பார்த்து நம்ம மெய்மறந்து கைத்தட்டி தேட்டர்லேயே கடந்தோமோ, அந்த ஆப்ரேட்டரோட நம்ம தான் அதிக நேரம் அங்கே இருந்தோமோ, அது மாதிரி அந்த இடத்துக்குள்ளே நம்ம ஒரு உதவிக்கிணறாக நம்ம அடையாளப்படுத்தி உள்ளே வந்துட்டோம், கிளாப்போட தொட்டுட்டோம், கிளாப் அடிச்சிட்டோம் அப்படிங்கிற ஒரு சந்தோஷம், பெரிய சந்தோஷம் சார். அப்போல்லாம் அந்த ஃபோட்டோலாம் காட்டுறப்போ அந்த ஃபோட்டோவை எடுத்துகிட்டு அனுப்புனா வீட்டில் எல்லாருமே சந்தோஷம், பரவாயில்ல ஷூட்டிங் வரையும் போயிட்டான் அப்படின்னு. அதாவது ஒரு பெரிய சந்தோஷம் தான் சார். அந்த முதல் நாள் ஷூட்டிங்கும் சரி, அதுக்கப்புறம் அங்கே இருந்த ஒவ்வொரு விஷயங்களும் ரொம்ப ஒரு பிரமிப்பாகவே இருந்துச்சு சார். நம்ம அதாவது குரு சிசியனில் ரஜினி சார் வந்து ஜவாலங்கடி கிரி இப்படி சுற்றுவார், கட் பண்ணால் பூ வரும், அதுக்கப்புறம் ஜவாலங்கடி கிரி நோட்டீஸ் வரும். இதெல்லாம் வந்து நம்ம எடிட்டிங் டேபிள் விஷயங்கள்ல நம்மளுக்கு தெரியாது. ஆனால் அதெல்லாம் வந்து போகிறப்போ இதெல்லாம் டேபிளில் நடக்கிற சம்பவங்களா அப்படிங்கிற ஒரு விஷயங்கள், ஸ்டாப் பிளாக் ஷாட் இதெல்லாம் பார்க்குறோம், எல்லாமே பிரமிப்பாக இருந்துச்சு சார். அதாவது நம்ம பார்க்குறப்ப ஸ்க்ரீனில் இருக்கிறப்ப அந்த அனுபவம் இங்கே வந்து டேபிளில் எவ்வளோ பெருசாக அது வந்து ஒர்க் அவுட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்க்குறப்போ அப்படி ஒவ்வொரு விஷயங்களுமே ரொம்ப பிரமிப்பாக இருந்துச்சு சார். எந்த காலகட்டத்தில் இந்த குட்டி புலி கதை எழுதினீங்க சார்? குட்டி புலி இந்த கதை வந்து அந்த மாதிரி கதைகளை வச்சுக்கிட்டு தான் சார் நான் வந்தேன். ஏன்னா குட்டி புலி வந்து என் கண்ணுக்கு முன்னாடியே உலாவிக்கிட்டு இருந்த ஒரு பெரிய ஒரு முரடன் சார். என் கண்ணுக்கு முன்னாடி எங்கள் டீ கடையில் ஏன்டே டீ வாங்கி குடிச்சிக்கிட்டு, எதிர்த்து கடையிலேயே பிரச்சனை பண்ணிக்கிட்டு, அங்கனே எங்கள் தெருக்குள்ளேயே சுற்றிக்கிட்டு, அங்கனே ஃபுல்லாக போலீஸ் எனி டைம் போலீஸ் தேடிகிட்டே இருக்கும் சார். வெளியே இருந்தாலே அவனை போலீஸ் தேடிகிட்டே இருக்கும் சார். வெளியே வந்தானே 5 கேஸ் ஏறிடும், போலீஸ் விரட்டிட்டு இருக்கும். 5 கேஸ் ஆகும், உள்ளே போவான், மறுபடியும் ஒரு 4-5 மாதம் கழிச்சு இல்லை ஒரு வருஷம் கழிச்சு தான் விடுவாங்க. வந்து ஒரு நாள் காலையில் வருவான், அதுக்கு முன்னாடி 8 கேஸ் ஏறும். இப்படியே வாழ்ந்துக்கிட்டு இருந்த ஒரு கதாபாத்திரம் சார். அவனை எனக்கு முதல் பார்க்கும்போது ரொம்ப பிடிச்ச கேரக்டர் என்னடா, எங்கள் கடையில் எங்கள் அப்பாவை சின்னியான்னு தான் சொல்லுவான். அவருக்கு உலக பயங்கரமாக காமெடியாக பேசுவான் சார். காமெடியாக பேசுவான், பயங்கர இதாக இருக்கும். ஏடா நல்லா இருக்கியாடா அப்படிமா, என்ன நல்லா இருக்கேனே அப்படின்னா, ஒப்பேப்பராக இருக்கேன் அப்படிமா, நல்லா இருக்காருண்ணே, அவனுக்கு என்னடா அம்மாக்குள்ளே தண்ணி இருக்கு, தண்ணி பிரச்சனை இல்லை அப்படின்னு அதை உரிமையாக உருத்தா பாசமாக பேசுவான் சார். அது வந்து ரொம்ப இதாக இருக்காது அந்த தோரணையாக பேசும்போது ரொம்ப உரிமையாக பேசுவான் அந்த மாதிரி. ஆனால் என் படக்குன்னு பார்த்தா எங்கள் வீட்டில் யாராச்சும் பெண்கள் வந்து படக்குன்னு பொம்பளையால் வந்துட்டாங்கன்னா தலையை குஞ்சுக்கிடுவான் சார். எனக்கு அந்த கதாபாத்திரம் எனக்கு ரொம்ப பிடிச்சது. அவன் பண்ணுற சேட்டை அது சில நேரத்தில் நம்மளுக்கு கோபமாக வரும் சார். நடா அப்படிங்கிற ஒரு எரிச்சலும் வரும்.
சில நேரத்தில் காமெடியாகவும் இருக்கும், சில நேரத்தில் பிரமிப்பாகும். அது அந்த பிரமிப்புங்கிறது என்னடான்னா பெண்கள்கிட்ட அதிகமாக பேச மாட்டாங்க சார். ஓ ஆமாம், பொம்பளை பிள்ளை வந்துச்சுன்னா தலையை கீழே போட்டு தான் பேசுவோம். ஓ அந்த கதாபாத்திரம் தான் சார் எனக்கு இன்ஃபெக்ஷன் ஆச்சு. ஏன்னா ஒரு கதாபாத்திரம் ஒருத்தன் நல்லா சம்பாதிப்பான், அறிவாளியாக இருப்பான். எதில் பார்த்தாலும் பொம்பளை விஷயத்தில் பயங்கர அவன் எவ்வளோ அறிவாளியாக இருப்பான், என்னென்னவோ இருப்பான், பணக்காரனாக இருப்பான், நல்லா படிப்பான். ஆனால் ஏதோ அந்த அந்த பெண்களை பார்க்கும்போது மட்டும் அவனுக்கு எதுக்கு ரொம்ப தப்பாகவே தோணும். ஆனால் இவனுக்கு அது உல்ட்டா சார். அவன் அவ்வளோ பெரிய ஒரு முரடன், ஆனால் பெண்களை பார்த்தோன்னே தலைகளை போட்டுருவான் சார். அந்த கதாபாத்திரம் எனக்கு ரொம்ப, அந்த கேரக்டர்ஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சு சார். என் தங்கச்சி வரும்போது பார்க்க என்னத்த நல்லா இருக்கேத்தா அச்சத்தா அப்படின்னு சொல்லிட்டு அந்த முடியை கூட பெருசாக மேலே தூக்க மாட்டான் சார். வாங்க அப்படியே தூக்கிட்டு அப்படியே இது பண்ணுவான், செத்த போத்தா அப்படின்னு சொல்லிட்டு இப்படியே நிற்பான். என்னடா இது, அதுதான் பயங்கர எனக்கு வைப்ரேஷன் ஆச்சு அந்த கேரக்டர்ஸ். சரி இது இந்த பொம்பளை பார்த்து தலையை கீழே போடுறானே, இதை தூக்கணும்டா. ஏன்னா பொம்பளை இன்னைக்கு வந்து மண்ணை பார்த்துருக்க இடத்துல நேருக்கு நேராக பேசும்போது ஒரு ஆம்பளை ஒருத்தன் பொம்பளை பார்த்தவொடனே கீழே குனிஞ்சு பேசுகிறான். அவளு இந்த இந்த விஷயத்தை அவனுக்கு யார் கற்றுக் கொடுத்தா, இது எப்படி இருந்துச்சு அப்படிங்கிற ஒரு விஷயம் நான் இம்பேக்ட் பண்ணுது சார். அந்த கதாபாத்திரத்தை கண்டிப்பாக ஒரு கேரக்டர்ஷன் பண்ணி பண்ணணும் அப்படின்ட்டு ரியலாக தான் சார் அந்த கேரக்டர்ஷன் பண்ணேன் ஃபுல்லாக. ஆக்சுவலி குட்டி புலி கதை வந்து இப்போ நான் பண்ண படம் வந்து அம்மா வந்து ஜெயிச்சிருப்பாங்க சார். அது ஒரு இடத்துல கதை சொல்ல போன இடத்துல நிறைய இடத்துல கதை அட்வான்ஸ் வாங்கி கொடுத்துருக்கு சார் குட்டி புலி. அப்படியா? ஆமாம் சார், ஒரு 20-25 இடத்துல அட்வான்ஸ் வாங்கியிருக்கேன் சார். ஒரு 5 வருஷம் வந்து குட்டி புலி அட்வான்ஸ்லேயே ரன் பண்ணேன் சார் பொழப்ப. ஆமாம் சார், கதை கேட்டவொடனே அந்த கேரக்டர்ஸ் என்ன, ஏன்னா காமெடி பட்டக்குன்னு இது போகும். ஒரு 10 ரூபா கொடு அப்படிமா, சாயங்காலம் தரேன்டா 10 ரூபா விட்றா அப்படிமா, படக்குன்னு கத்தி எடுத்து ஒரு போட்டு விட்டுருவான். சாயங்காலம் தரேன்டா சொல்கிறேன்ல அப்படிமா. அவன் கேரக்டர்ஸ் வினோதமாக இருக்கும் சார். ஸோ அது பனைமர நிழல் மாதிரியா, எந்த இடத்துலையும் படக்குன்னு படாது, அது நிற்காது ஒரு இடத்துல. அது மாதிரி அந்த கதாபாத்திரம் மாறிக்கிட்டே இருக்கும். அந்த மாடுலேஷன், அந்த பாடி லாங்குவேஜ், என்னடா இது. இப்போ புதிய பாதை படம் பார்த்திபன் சார் வரும்போது எந்த சாயலையும் விழாது சார். அந்த கேரக்டர்ஸ் என்ன, இவன் நல்லவனா கெட்டவனா, என்ன சொல்ல வர அப்படின்னு ஒரு ஃபிக்ஸ் பண்ணவே முடியாது சார் நம்ம. ஆனால் அதுக்குள்ள அவனுக்குள்ள ஒரு பயங்கர ஒரு பெயின் இருக்கும், ஒரு விஷயம் இருக்கும்ல. அது மாதிரி ஒரு கேரக்டர் நான் நேரடியாக பார்த்ததுனால எனக்கு பயங்கரமாக பிடிச்சி போச்சு சார். ஸோ அதில் வந்து நான் அதை லைவாக தான் சார் பண்ணி வச்சுருந்தேன். அது என்ன உண்மை நடந்துச்சு அதை சார் கதை ஸ்கிரிப்டாக பண்ணி வச்சுருந்தேன். ஆனால் கதை கேட்டவங்க பூரா கேரக்டர்ஸ் செம்மையாக இருக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் அட்வான்ஸ் கொடுத்தாங்க சார். ஒரே ஒரு இடத்துல வந்து இந்த குண்டக்கு மண்டக்குன்னு படம் வேலை பார்த்தேன் சார், பார்த்திபன் சார். ஆமாம், அது வந்து எஸ்டி பிலிம்ஸ்ன்னு சொல்லி கேசவன் சார் கேமராமேன், அவர் தான் அந்த படம் ப்ரொடக்ஷன் பண்ணார். அந்த படம் பண்ணும்போது அவர் வந்து என்னுடைய ஒர்க்கெல்லாம் பார்த்துட்டு கதை சொல்லுங்க முத்து அப்படின்னு சொன்னார். என் பேர் முத்துகிருஷ்ணன் சார். அப்போ அவர்கிட்ட போய் அவர் ஆஃபீஸில் வீட்டில் போய் கதை சொன்னேன். சொல்லும்போது ஒரு 4-5 டிஸ்ட்ரிபியூட்டரோட கதை கேட்டார். இந்த கதையை கேட்டு முடிச்சோன்னே அவங்க சொன்னாங்க, சார் கதை சூப்பராக இருக்குது, இந்த கேரக்டர்ஸ் நல்லா வினோதமாக இருக்குது, நல்லா இருக்குது, வித்தியாசமாக இருக்குது, இந்த அம்மா தோக்கக்கூடாது அப்படின்னு சொன்னாங்க. கதையை மாற்றிருந்தவங்க தான் முடிவு. அவங்க வந்து இந்த அம்மா தோக்கக்கூடாது அப்படின்னு. நான் சொன்னேன், இல்லை சார் இது அம்மா தான், உண்மைதான் சார். அதான் சார் நான் லைவ் படம் தான் எடுக்க வந்தேன். ஒரு அம்மாவுக்கும் ஒரு பையனுக்கும், அம்மா கல்யாணம் பண்ண சொல்லுது, ஒரு பையன் முடியாதுங்கிறான். ஏன்னா அப்பா வந்து 20 வயசுலேயே செத்து போயிட்டா, நீ அதுக்கப்புறம் நீ வந்து என்ன வளர்க்குற அப்படிங்கிற ஒரு அவனுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ கரெக்டு. ஆனால் அம்மா பாயிண்ட் ஆஃப் வியூ கரெக்டு. ஸோ இந்த வாக்குவாதம் போயிடும் உண்மை சார். அவங்க வீட்டில் இந்த பிரச்சனை போனது உண்மை. அது வந்து என்னடானா அதை நான் பண்ணேன். அது பண்ணிட்டு வரும்போது அவங்க சொன்னாங்க, இல்லை சார் நான் லைவ் பண்ண தான் சினிமா எடுக்க வந்திருக்கேன், சினிமா எடுக்க வரல அப்படின்னு. சினிமா எடுக்க தானே சினிமாக்குள்ளே வந்திருக்கீங்க அப்படின்னாரு. அந்த கொஸ்டின்ஸ் வந்து சரியாக தப்பான்னு எனக்கு தெரியல சார். அப்புறம் அப்படியே யோசித்தேன், இல்லை சார் அப்படின்னேன், காமன் இருந்தால் நான் கிளைமேக்ஸ் மட்டும்தானே அவங்க அம்மா இதாகிறாங்க அப்படின்னு. இல்லை தம்பி அப்படி கிடையாது, எந்த தாயும் வாழ்க்கையில் தோற்றுருக்கலாம், சினிமாவில் தோக்கக்கூடாது. சினிமாங்கிறது பாசிட்டிவ் வைப்ரேஷன். இங்கே வந்து முடியாதவங்க யாரும் 10 பேர் அடிக்க முடியாது, ஆனால் அடித்தா தான் எம்ஜிஆர் ஆக முடியும். நீ அடித்ததை காட்டினா தான் எம்ஜிஆர் ஆக முடியும், அடிக்க முடியாதுன்னு சொன்னீங்கன்னா நம்ம இது பண்ண முடியாது அப்படின்னு சொன்னார். இல்லை சார் அப்படி படம் பண்ண நான் வரல அப்படின்ட்டு எந்திரிச்சு வந்துட்டேன் சார். அவங்க அப்படியே சொன்னாங்க, நீங்கள் சொல்லுங்கள் நாங்கள் அட்வான்ஸ் கொடுக்குறோம் அப்படி இப்படின்னாங்க. இல்லை சார் அப்படி படம் பண்ண நான் அந்த மாதிரி பேட்டர்னில் பண்ண வரல சார். எந்திரிச்சு வந்துட்டேன் சார். வந்துட்டு சுற்றிட்டு இருக்கேன் சார் மறுபடியும். அப்புறம் மறுபடியும் கதை சொல்கிறேன், ஏகப்பட்டவர் இந்த கதை பற்றி நல்லா இருக்குது அப்படிங்கிறாங்க, பூவாகுது, இப்படியே போய்கிட்டு இருக்கு சார். சரி என்னடா அப்படின்ட்டு ஒரு நாள் திடீர்னு ஒரு சம்பவம் நடந்துச்சு சார். என் ஃப்ரெண்டு ஒருத்தர் முகிலன்னு சொல்லி, அவர் அண்ணன், அவர் என்னை ஆடு வீக்கெலாம் நிறைய ஷூட்டிங் கூப்பிட்டு போவார். அவருடைய வெங்கடேஸ்வரா நகரில் அவர் வந்து லீஸுக்கு இருந்தார். அப்போ அவர் நான் அவரை போய் டேரக்டராக அவங்களை போய் ட்ராப் பண்ணிட்டு நாங்கள் அசிஸ்டன்ட் டைரக்டர்லாம் எப்போ போகல சார். அது மாதிரி அவர் எல்லோரும் வரும்போது திடீர்னு ஃபோன் பண்ணார். என்னென்னு பார்த்து வரும்போது பார்த்தா ஃபோன் வந்துச்சு. திரும்ப அவர்கிட்ட போனோம் பார்த்தா அவர் வீடு வந்து அப்பார்ட்மெண்ட் வந்து லீஸுக்கு வாங்கியிருக்காரு 2 லட்சத்துக்கு. அது வந்து பேங்க் வந்து சீல் வச்சிருச்சு.
இவருடைய உருப்படி எல்லாமே ஷூட்டிங் வந்ததுனால எல்லாம் உள்ள மாட்டிக்கிடுச்சு. இப்போ சீல் வச்சதை உடைக்க முடியாது. ஆனால் உள்ள இவர் வந்து வீட்டுக்காரங்கிட்ட 2 லட்சம் ரூபாய் கொடுத்துருக்காரு. வீட்டுக்காரர் லோன் எடுத்ததுனால கெட்டல. இப்போ அந்த சீலு பேங்க் சீல் வந்து உடைக்க முடியாது இவர். அப்புறம் உடைக்க முடியலன்னு சொன்னோன்னே என்ன பண்ணுறதுன்னு எங்களை கூப்பிட்டார் ஃபோனு. எப்படி சீல் வந்து லீஸுக்கு இது பண்ணனால இதாகிடுச்சு. ஆனால் தயவுசெய்து நீங்கள் என்ன பண்ணுங்கள், என்னை கொண்டு வந்து எங்கள் ஃப்ரெண்டு வீட்டில் விட்டுருங்க அப்படின்னு சொன்னார். சரி, நான் அவர் சாரை கூட்டு போய் வீட்டில் விட்டுட்டு அப்புறம் மறுபடியும் நாங்கள் வரும்போது நான் 80,000 லீஸுக்கு இருக்கேன் சார் கேகே நகரில். ஏன்னா அஸ்டண்டேட்டாக இருக்கிறப்போ வீட்டில் சொல்லிட்டேன், வாடகைலாம் வந்து வீட்டுக்காரங்கிட்டலாம் நம்ம இது பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி இது பண்ணதுனால அம்மாவும் எங்கள் என் மாமனாருக்கு பொண்ணு கொடுத்தவங்க அவங்க ஆளுக்கு இது போட்டு வீடு பிடிச்சி கொடுத்துட்டாங்க சார் லீஸுக்கு 80,000. அந்த பணம் வேறு அதில் இருந்துச்சு. ஆனால் அவங்க சொன்னாங்க, எப்போ உன் வீட்டுக்காரங்களும் இப்படி ஏதாச்சும் பண்ணிட போகிறாங்க, நீ ஜாக்கிரதை, அவங்களும் லோன் போட்டுக்க போகிறாங்க, உனக்கு ஏதாச்சும் ஆயிட போகுதுன்னு சொன்னாங்க. அப்போ எதாச்சும் சொல்லும்போது நம்ம கேஷுவலாக பேசணும் சார். இல்லை அப்படிலாம் காலேஜ்னா என் பொண்டாட்டி 2 புள்ளையிலையும் காலை பிடிக்க வச்சு கழுத்து அறுத்து போடுவோம் அந்த வீட்டுக்காரன் அப்படின்னு சொன்னேன் சார். சொல்லிவிட்டு கேக்கனரில் இறங்கிட்டு வெளியே வரும்போது அப்படியே யோசித்தேன், டகார்னு ஒரு பொம்பளை 2 பிள்ளைகளை காலை பிடிக்க வச்சு ஒருத்தன் கழுத்து அறுத்தாளா, என்னடா இது நல்ல மேட்டராக இருக்குதே, கேஷுவலாக சொன்னது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிள்ளைகளை பிடிக்க வச்சு பணத்துக்காண்டி இருக்காமல் புருஷனுக்காண்டி அறுத்தா என்ன ஒரு திரைக்கதை பண்ணுவோமா, ஏன் இதை பிள்ளைக்காண்டி அறுத்தா என்ன? அப்போ பிள்ளைக்காண்டி யார் இருப்பா? தாய் அறுப்பா. ஏன் குட்டி புள்ளிக்காண்டி தாய் அறுக்கக்கூடாது? அப்படி என்ன பிரச்சனை? ஏன் குட்டி புள்ளிக்காண்டி அந்த அம்மா வந்து கத்தி அருவாளை ஆயுதத்தை தொடக்கூடாதுன்னு சொல்லி குழி தோண்டி புதைச்ச பொம்பளை எதுக்கு கையில் அடுக்க வேண்டிய அவளே கத்தி எடுக்க வேண்டிய சூழல் ஏன் வந்துச்சு அப்படின்னா பிள்ளைக்காண்டி வந்துச்சு அப்படின்ட்டு அதுக்கப்புறம் சரி ஓகே அப்படின்னு இன்னொரு ஸ்கிரிப்டில் வச்சுருந்தேன் சார். ஒரு ஸ்கிரிப்ட் லவ் ஸ்கிரிப்ட் ஒன்று வச்சுருந்தேன் சார். சித்திரைன்னு ஒரு கதை இருக்குது சார் என்கிட்ட. அது எங்கள் தெருவில் நடந்த ஒரு ரியல் இன்சிடென்ட் தான். அந்த கதையில் இருந்த ஒரு லவ் ட்ராக், அந்த லவ் ட்ராக் தூக்கி எங்கள் ஊரில் அது ரியல் நடந்துச்சு, அதை தூக்கி உள்ளே வச்சு சார் டக்குன்னு கடன்னு எடுத்து முடிச்சேன் சார். ஓகே ஆகிடுச்சு சார். ஓகே என்னென்னா அம்மா கேரக்டர் சென்ஸ் வந்து ரொம்ப ஸ்ட்ராங் ஆகிடுச்சு சார். ஆனால் ஒரு இடத்துல என்ன சொன்னாங்க, அம்மா கொண்டுட்டா எப்படிங்க கிளைமேக்ஸு ஹீரோ கையில் நிற்காமல் அம்மா கையில் போயிடுது அப்படின்னாங்க சார். அப்புறம் முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கேன் சார். அப்போ கணியன் வந்து சாட்டை ஷூட்டிங்கில் இருக்கார் சார். நெய்வேலிக்கு போய் ஒரு மலை, அந்த மலை வந்து நம்ம மறக்கவே முடியாது சார். நானும் மறக்க முடியாது, மெட்ராஸ் மறக்க முடியாது. ஒரு 5 நாள் தொடர்ந்து கடலூரே வந்து மிதந்துச்சு. ஆமாம். அந்த மலையில் வந்து கணியனை வந்து நான் கடலூர் ஷூட்டிங்கில் இருக்கேன், நீ வர்றியா அப்படின்னாரு. சரின்ட்டு ஓகேன்ட்டு பஸ் ஏறி அந்த மலையிலையும் போய் கதையை சொல்லிவிட்டு மிட் நைட்டே நான் ஏறி மறுநாள் காலைல பிள்ளைங்களை ஸ்கூல் கொடுணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன நான் கிளம்புறேன் அப்படின்ட்டு 2 மணி வரை கதை சொல்லிட்டுனா அவர் டே என்னடா நீ வாட்டி இப்படி ஒரு கதையை சொல்லி அம்மா சென்டிமெண்ட்டை சொல்லி எங்கள் அம்மாவை நினைக்க வச்சுட்டு நீ போகிறேங்க இருடா விடிய 3 மணி தான் 2 மணி நேரம் பேசிட்டு அனுப்புறேன்டா அப்படின்னாரு. இல்லைண்ணா நீ யாரும் போனால் தான் காலைல பிள்ளைகளை ஸ்கூல் கொடுணும் அப்படின்னு சொல்லிட்டு நீ இது பண்ணுவேன். டே இது நம்ம கன்ஃபார்ம் பண்ணுவோம்டா அப்படின்னு சொல்கிறார் சார். அதுக்கப்புறம் முருகானந்தா சார் வில்லேஜ் தேட்டர்ஸ் அவர்கிட்ட அந்த ஸ்கிரிப்ட் அவர் தான் சார் அனுப்பியிருந்தார். அப்படி ஓகே ஆகி ஃபைனல் போகிறப்போ பட்ஜெட் கொஞ்சம் அதிகமாச்சு சார். அப்போ கணியனே அவரை அந்த கதவை போய் சேர்ந்தது கணியனும் ஒரு பெரிய காரணம் சார். அவர் அந்த படம் முடிச்சுட்டு 4ஆம் நாள் ஷூட்டிங் வந்துட்டார் சார். சமுத்திரக்கனி எங்கே உங்களுக்கு பழக்கம்? கண்டேன்னு சொல்லி ஒரு பெரிய கம்பெனி வந்து கோயம்புத்தூர்காரங்க ஒருத்தங்க கண்டேன்னு ஒரு படம் பண்ணியிருக்காங்க. அவங்க வந்து தமிழ் சினிமாவில் படம் பண்ணிக்கிட்டு அந்த நம்ம பாகிரா சார் பையன் இதுவும் சந்தானமும் நடித்தாங்க சார். அந்த படம் முகிலன் சார் டைரக்ஷன் பண்ணியிருந்தாங்க, அவர் ஜான் சொல்லி. அந்த கம்பெனியில் வந்து கதை கேட்குறாங்க. அவங்க வந்து புதுசு தான், அப்போ எல்லாருக்கும் புதியவர்கள் தான் முன்னுரிமை கொடுத்து கதை கேட்குறாங்கன்னு சொல்லி. அப்போ வந்து செபஸ்டின் அங்கே ஒரு மேனேஜர் இருந்தார் சார். அவர்கிட்ட கதை சொல்ல போகிறதுக்கு போனேன். அப்போ கணியன்கிட்ட ஓகே சொல்லியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் போனேன் சார். அவர் தான் சொன்னார், கணியன் கதை ஓகே சொன்னோடனே நான் முருகானந்த சார் பட்ஜெட் அதிகமாக இருக்குது, எப்படி கணியனுக்கு இதை வச்சு தாங்குமா அப்படின்னு ஒரு டிஸ்கஷன் போச்சு. அப்போ கணியனை கதை கேட்டு ஓகே சொல்லியிருக்காருல்ல அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டேன், செபஸ்டின் வந்து அவர்கிட்ட போயிட்டு சார் இப்போ கணியனை ஓகே சொல்லியிருக்காரு அப்படின்னு போய் பேசப்போ, இல்லை கணியனை வந்து அவர் ஒரு இயக்குனர், இப்போ சாட்டை நடிக்கிறாரு, அது எந்த அளவுக்கு பிஸ்னஸாக இருக்குன்னு தெரியலை, ஆனால் நீங்கள் சசிகுமார் சார்ட்ட ஓகே பண்ணிங்கன்னா நாங்கள் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னாங்க சார். உடனே என்னடா அப்படின்னு சொல்லிட்டு சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் இது என்னன்னா சார், இப்போ சசிகுமார் சார்ட்ட கேட்குறதுக்கு சண்முகம் சார்னு சொல்லி சேது பாலத்தில் கோ-டைரக்டர் இருந்தார். பாரதிராஜா சார்ட்டையும் வேலை பார்த்தார், தமிழ்ச்செல்வன் அந்தி மந்தாரைகள்லாம். அவர் வந்து எனக்கு நான் அவரும் போய் பழக்கம் சார். அவர் டஸ்டடி டஸ்டர் போனவன். அவர்கிட்ட போய் சார் இப்படி சொல்கிறாங்க சார், சசிசார்ட்ட ஒரு மீட்டிங் வாங்கி கொடுங்க சசிகுமார் சார்ட்ட அப்படின்னு. உடனே அவர் சசிகுமார் சார் ஆல்ரெடி வருவார் சார். அவர் அந்த ரூமுக்கு வருவார். நான் வணக்கம் வச்சுருக்கேன், மிஸ் பண்ணியிருக்கேன் வேலை பார்க்கும்போதெல்லாம், பருத்தி விரன் இதெல்லாம் வேலை பார்க்கும்போது, மௌனம் பேசியதில் வேலை பார்க்கும்போது. அப்போ வந்து அவர் என்ன பண்ணிட்டாரு, போட்டு பேசுகிறார், இப்படி ஒரு ப்ரொடியூசர் ரெடியாக இருக்காங்களாம், உங்கள் டேட் இருந்தால் சசி கதை கேளு அப்படின்னு சொன்னார். உடனே அவர் சரி சண்முகம் சார் ரொம்ப நல்லா டைப் பண்ணால அவர் தட்டவே முடியாமல் சரின்னு கேட்டார். நான் போனால் என்னவனே பார்த்து சாக்கு அவர், நீங்கள் தான் நான் முத்து அப்படின்னா ஆமாம் அப்படின்னோடனே அப்படின்னா இது என்னென்னா சார், கணியன் ஆல்ரெடி அந்த சாட்டை
ஷூட்டிங் முடிச்சுட்டு வந்தார்ல, வந்தவர் நேராக கம்பெனி ப்ரொடக்ஷன் தானே அவர் டாப் அடிக்க போவார், பேசுறதுக்கு மீட்டிங் போவார் இல்லைங்களா, டேய் அவங்க மீட் பண்ணுவாங்களே, போகும்போது டே ஒரு கதை கட்டண்டா குட்டி புள்ளின்னு ஒரு கதை சூப்பராக இருந்துச்சுடா அப்படின்னோடனே அசோக் சார்ட்டையும் செஸ்ஸார்ட்டையும் சொல்லியிருக்காரு. டைட்டிலே நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி செஸ்ஸார் சொன்னோடனே யார் நம்ம ஊருக்கார பையன்தாண்டா சூப்பராக சொன்னான், நல்லா இருந்துச்சுடா அம்மா சென்டிமெண்ட் கதை அப்படின்னு இவர் ஒரு சின்ன லீடு போட்டார் சார். அருமை. இது நடந்துருச்சு சார். இது இறைவன் அருள்ல நடந்தவொடனே நான் இப்போ இது சண்முக சார்கிட்ட போவேன், இந்த விஷயம் நடந்து நான் கதை சொல்ல போகிறேன் சார். கதை சொல்ல போனால் கதை ஓகே ஆயிடுச்சு சார். சூப்பர். ஓகே என்ன பண்ணிட்டாங்கன்னா அந்த கம்பெனிக்கு வேணால் நம்ம கம்பெனி ப்ரொடக்ஷன்ஸ்லேயே பண்ணலான்ட்டாங்க சார். அதுக்கப்புறம் இல்லை சார் நான் முருகானந்த சார்கிட்ட தான் முத அட்வான்ஸ் வாங்கினேன். முத என்னை நம்பி ஒரு இயக்குனராக எனக்கு அட்வான்ஸ் போட்டு கொடுத்தவர் அவர், அதனால் அவருக்கு பண்ணலாம் சார் அப்படின்னு. ஏன் சென்டிமெண்ட்டாக பேசுகிறான். சரி அந்த நன்றி என்னைக்கு மறக்கக்கூடாது, ஃபஸ்ட்டு அட்வான்ஸ் வாங்குறேன்னு சொல்கிறான், அதனால் அதுக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுப்போம்டா அப்படின்னு அசோக் சார்கிட்ட சார் சொல்லி நம்ம கம்பெனிக்கு வேணால் சுந்தரமணி முடிஞ்சாலும் இது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சு. அது வந்து ரியலாக பண்ணியிருந்தாலும் நான் ரியலாக பண்ணியிருந்தால் அது ஒரு வேறு மாதிரியே ஒரு டேரக்டராக நான் ப்ரொமோட் ஆகிருப்பேன் சார். ஏன்னா அது வந்து ஒரு புது இப்போ சார் நடிக்கும்போது அது ஒரு சினிமாட்டிக்காக சில விஷயங்கள் நிறையா திரைக்கதையாக நம்ம அந்த வெற்றியை பெற்றிருக்குமான்னு தெரியும். அது தெரில சார். ஆமாம் அது தெரில சார். பாலா சாருக்கு படம் போட்டு காட்டினப்போ கூட அவர் படம் பார்த்துக்கிட்டு போது என்ன சொல்ல போகிறாரோ அப்படின்னு சொல்லிட்டு போனேன். அவர் கூப்பிட்டு பயங்கரமாக டே இது பயங்கர இதாக உண்டா அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணார் சார். அது ஒரு ஃபஸ்ட்டு ஒரு பெரிய இதாக இருந்துச்சு சார். லட்சுமி மேனன் எப்படி தேர்ந்தெடுத்தீங்க அதில்? சார் லட்சுமி மேனன் வந்து நம்ம கும்கி படம் இருக்குல்ல சார், அந்த படத்துடைய ஸ்டில்ஸ் வந்து ஃபஸ்ட்டு விட்டாங்க சார். விடும்போது கரெக்டாக அந்த ஸ்டில் வந்து ஃபோட்டோ பார்க்குறப்போ நான் எங்கள் அந்த கேரக்டர் என்னென்னா சார், அந்த லட்சுமி மேனன் கேரக்டர் பார்த்தீங்களா, அது வந்து ரியலாக அவங்களுடைய பேர் வந்து வாசுகி சார். அவங்க வந்து செங்கோட்டையில் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தாங்க, அவங்க அப்பா கோர்ட்டில் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தாங்க சார். அவர் அந்த அக்கா வந்து எங்கள் தெருவுக்கு வந்தாங்க சார். அவங்க அந்த கேரளா ஸ்டைல்லையே அந்த சேலை அந்த செங்கோட்டை பாட்டு தானே சார். ஆமாம். அவங்களாம் அவங்களுடைய லுக்கு எல்லாமே கேரளாலேயே படித்து அந்த இது பண்ணாலும் அந்த லுக்கிலே இருப்பாங்க சார். அந்த வாசு அவங்க வந்து எங்கள் ஊரில் வரப்போ அவங்கள எல்லா பேரும் எங்கள் திருக்காரங்க பூரா சைட் அடித்தாங்க சார். அதுதான் சார் அந்த ட்ராக்கு. அந்த லட்சுமி மேனன் கேரக்டர் வந்து ஒரு கேரளா பார்டர்லேருந்து வந்த ஒரு எங்கள் தெருக்குள்ளே வந்த ஒரு எங்கள் எல்லாத்துக்கும் ஹீரோனியாக தென்பட்ட ஒரு அழகு சார். அதனால் அவங்க எல்லாருமே எங்கள் அண்ணன் செட் எல்லாமே சைட் அடித்தவங்க எல்லாமே அவங்க எல்லாரும் அந்த பொண்ணு கடைக்கு வந்துச்சுன்னா உடனே வெளியே வந்துடுவாங்க. அந்த பொண்ணு கடைக்கு போச்சுன்னா இவங்க எல்லாரும் போய் கடையில் போய் அங்கே ஒரு கடை இருக்குது, ஊசி கடை அப்படின்னு ஒரு கடை இருக்குது சார். அவர் பேர் ஊசி, ஒல்லியாக இருப்பார் அவர் ஊசி. அவர் கடையில் வந்து எல்லாரும் இந்த பொண்ணு வச்சுன்னா போய் நின்று அங்கே போய் பந்தாவாக ஒரு சைட் அடிக்கிற ஒரு விஷயம் பண்ணுவோம். அந்த விஷயங்கள் இருந்துச்சு அந்த கதையில் அவங்க வந்தாங்க சார். அதனால் லட்சுமி மேனன் இது ஒரு கேரளா சாயலில் இருக்கணும், நம்ம தமிழ்நாட்டு லட்சணத்தில் இருக்கணும் அப்படிங்கிறப்போ இந்த கும்கி இந்த படம் வந்தப்போ அதை பார்த்தேன் சார். பார்த்தோன்னே ரொம்ப பிடிச்சி போச்சு சார். பிடிச்ச உடனே இந்த பொண்ணு தான் நடிக்கணும் அப்படிங்கிறப்போ அப்போ கும்கிக்கு முன்னாடி அப்புறம் இவங்க என்ன பண்ணிட்டாங்க, சுந்தரபாண்டியனில் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க சார். சுந்தரபாண்டியன் கிட்ட பயங்கர ஹிட் அடித்த உடனே சென்டிமெண்ட்டாக சார் இல்லை இப்போ தான் நடிச்சிருக்குது வேணான்னாரு, அடுத்த படம் வேணாம் கண்டினியூவாக வேணான்னாரு. சார் அதெல்லாம் கிடையாது, இந்த பொண்ணு தான் எனக்கு வேணும் அப்படின்னு சார்ட்ட சொன்னேன். சசி சார் நான் வந்து எனக்கு ரொம்ப எங்கள் அப்பா அம்மாவுக்கு அப்புறம் எனக்கு ஒரு பெரிய ஒரு நன்றி மறவாத எனக்கு ஒரு சார் அவர். ஆமாம் சார் ஆமாம். ஏன்னா எங்கள் வீட்டில் எங்கள் அப்பாவே வந்து நம்மளை வந்து நம்பலை சார். அவங்க இதான் உண்மை. என்னன்னா சினிமாங்கிறது என்னடானா இது வந்து லட்சத்தில் ஒருத்தவங்க கோடியில் ஒருத்தவங்க வச்சுக்கிறேன். ஏன்னா எங்கள் ஊருக்கும் மெட்ராஸுக்கும் வந்து கிட்டத்தட்ட 640 கிலோமீட்டர் சார். இதிலிருந்து அவங்க எல்லாமே சினிமாவே வந்து பெரிய ஒரு பெரிய அது ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட மனிதர்களாகவே பார்த்த பூமியிலேருந்து வந்தவன் சார். நான் அங்கே போய் இவன் என்ன செய்வான், வாழ்க்கையை விட்டுருவானவங்க பயத்தில் நியாயமான ஏதாச்சும் உண்மை தான் சார். சினிமானாலே அப்போ ஒரு இது பண்ணாங்க. இப்போ இருக்கிற மாதிரியே 234 தொகுதி இப்போ விஷுவல் கம்யூனிகேஷன்ஸ் இருக்குது சார். அப்போல்லாம் இல்லை சார், எந்த இதுவும் கிடையாது இல்லைங்களா. அதனால் அவங்க பயந்தாங்க. இந்த வரேன்னு கல்யாணம் முடிச்சாச்சு, குழந்தை பத்தாச்சு, போராடிக்கிட்டு இருக்கோம். என் தம்பி வந்து மிலிட்ரிக்கு போயிட்டு ரிட்டையர்ட் ஆகிட்டு வந்துட்டான். 18 வருஷம் சர்வீஸ் முடிச்சுட்டு வந்துட்டான். நான் வந்த உடனே என்னடான்னு கேட்டான், இல்லைடா வந்துடும்டா அப்படிங்கிறேன். என்னடா வந்துடுவேங்கிறேன், நானும் ரிட்டையர்ட் ஆகி வந்துட்டேன்ட்டான். போகிற போக்கில் சொல்லிட்டு போயிட்டான் வீட்டுக்கு. ஒரு பெரிய இதாக சார். திருவிழா விஷயங்களில் எந்த விஷயங்களையும் கலந்துக்கிட முடியல, ஊருக்குள்ளே போக முடியல. ஊருக்கு போனேன் அப்புறம் என்னடா இவன் ஒருத்தன் வெட்டியாக போய் சினிமா போயிட்டு ஊரில் இருந்திருக்கலாம் அப்படின்ட்டான். இப்படி ஏகப்பட்ட எங்கேயுமே போய் சொந்த பந்தத்துக்குள்ளே போய் நிற்க முடியல. ஒரு மொய் செய்யினா கூட எதுவுமே நம்ம ஒரு பெரிய இது சார். அது நம்ம ஒன்று வந்துட்டோம், அதை ஜெயிக்காமல் போகிறது ஒன்று இருக்குல்ல சார். அவங்க எல்லாருமே நம்ம ஊரில் வந்து இலவசமாக பண்ணுறது அட்வைஸ் ஒன்று தானே சார். ஈஸியாக வந்து எல்லோரும் நான் இது அன்றைக்கே சொன்னேன் கேட்டானா அவன் அப்படின்னு சொல்லி ஏதாவது சொல்லுவாங்க. அதனால் ஊருக்கு போகிறது வந்து குறைச்சல் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் வந்து என்ன ஆயிடுச்சுன்னா சரி பொண்டாட்டி பிள்ளை ஆகிப்போச்சு. அவங்களுக்கு என்னடானா என்னதான் இருந்தாலும் அன்றாடமாக காலையில் எந்திரிச்சவனே பால் வாங்குறதுக்கு காசு, காய்கறி வாங்குறதுக்கு காசு, மளிகை கடைக்காரனை போய் கடன் சொல்லக்கூடாது. அவன் எந்த நேரத்தில் சீர்கட்டிருப்பான்னு தெரியாது. திடீர்னு கடன் இல்லைன்றுவான்.
10 பொம்பளைக்கு முன்னாடி நிற்க முடியாதுன்னு என் முன்னாடி ஒரு நாள் ஒப்பாரி வச்சுக்குவான். ஓ பயங்கர ஒரு அவங்க ஊரில் என்னடான்னா இருக்கிறத, அதாவது கட்டியாக குடிக்கிறத கரைச்சி குடிச்சு வாழ்ந்த ஒரு 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 பிரதேசத்துலேருந்து வந்த ஆள் சார். சரி. நம்ம இருக்கோ இல்லையோ ஈர துணியை போட்டுட்டு கூட வெளியே வந்து கூட அப்படியே சரி ஓகே ஓகே அப்படின்னு சொல்லிட்டு போகிற ஆள். மற்றவங்களுக்கு தன்னுடைய கஷ்டம் தெரியும். தெரியாமல் இதெல்லாம் வந்து வந்து அது ஒரு ஒரு தன்மானமாக நினைக்கிறது. நான் சாப்பிட்லங்கிறத வந்து தன்மானமாக சொல்கிறேன். இது ஒரு இது இது எல்லா இடத்துலையுமே அப்படி தான் சார் இருக்கும். அதனால இது என்னடானா பெரிய ஒரு இந்த பக்கம் அந்த பக்கம் ஊருக்கு போக முடியாது, நல்லது கெட்டது போக முடியாது. தங்கச்சி பொண்ணுக்கு காது குத்துனா நம்ம தான் சீர் செய்யணும். அதனால அதெல்லாம் வந்து வீட்டில் நம்ம வீட்டில் சார். ஆனால் சுற்று வட்டாரத்தில் இருக்குல்ல வீட்டில் சரி விடுங்க, அவன் இதில் எங்கள் அப்பா அம்மாலாம் கேஷுவலாக இது பண்ணிக்கிடுவாங்க, அதெல்லாம் பண்ணிக்கிடுவாங்க. எங்கள் வீட்டில் எங்கள் ஒய்ஃப் என்ன பண்ணிடுவா, எல்லாத்தையும் அதை விட்டு கொடுக்க மாட்டான். இது போய்த்தான் ஆகணும் அப்படின்னா டகாரன்னு ஏதாச்சும் அடவு வச்சு செஞ்சுருவோமாம்மா அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு போய் செஞ்சுட்டு வந்துடுவோம். அப்படிப்பட்ட நேரத்தில் மிகப்பெரிய ஆதரவாக இருந்தது சசிகுமார். ஆமாம் சார். அவர் வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா எந்த படமும் பெரிய படமாக சொல்லும்படியான படங்கள் வேலை பார்க்கல சார். அது ஒரு பெரிய இது சார். நீங்கள் இன்றைக்கெல்லாம் வந்து நம்ம யார் நிரூபிக்கிறதுக்கு ஒரு ஷார்ட் ஃபிலிம் எடுத்து ஒரு சின்ன கண்டென்ட்டில் நான் யாரும் காட்டுறதுக்கு ஒரு கைஃபோனில் செல்ஃபோன் இருக்குது சார். என் திறமையை பாருங்கள் அப்படின்னு சொல்கிறதுக்கு நிறைய இருக்குது சார். ஆனால் அப்போல்லாம் எதுவுமே கிடையாது சார். அஸ்டண்டர்ட் வேலையே ஹேண்ட் ரைட்டிங் நல்லா இருந்தால் மட்டும்தான் சார் கிடைக்கும். நான் பெரிய என்கிட்ட இவ்வளோ புத்தகமும் நம்ம பெருசாக புத்தகமும் படிக்கல. நான் அந்த புத்தகம் படிச்சிருக்கேன், நான் இந்த புத்தகம் படிச்சிருக்கேன். புத்தகம் படிக்கிறது பயந்துக்கிட்டு தான் சினிமாக்கே வந்திருக்கோம். படிப்பு வேலை பாவக்கா மாதிரியா நல்லது, ஆனால் அதை சாப்பிட முடியலையே அப்படிங்கிற ஒரு சென்டிமெண்ட்டு. இது வந்து இவ்வளோ இது இருக்குது. வந்து பார்த்தா போராடிக்கிட்டு இருக்குது சார். வந்து பார்த்தா ஒர்க் பண்ணுறதா ஒரு பெரிய படமாக ஒரு ஒரு சொல்லும்படியான படங்களாக வேலை பார்க்கல. அப்படியே போராடிக்கிட்டு இருக்கோம். இந்த விஷயங்கள் இருக்கிறப்போ கடைசியாக பூபதி பாண்டிய சார் அந்த ஐடி கார்டை வச்சு தான் சார் கதை சொல்கிறதுக்கே கேட்டாங்க. நிறைய கேட்டாங்க, நல்லா இருக்குனாங்க, மூவ் பண்ணுறது அப்படி இப்படி. நாங்கள் அதுக்கப்புறம் வந்து நகர்னு பார்த்தா பூபதி சார்கிட்ட ஜாயின் பண்ணேன். மலைக்கோட்டை டிஸ்கஷன் போனேன். அங்கே வந்து என்னை பற்றி ஒருத்தர் அவர் நல்லா கதை பேசுவாங்க, நிறைய விஷயம் சொல்லுவாருங்க அப்படின்னு அவர் ஏற்று வீட்டில் தான் சார் இருக்கேன். ஆனால் நான் அவர்கிட்ட போய் வாய்ப்பும் கேட்டதில்லை, அவரும் என்னை கூப்பிட்டதில்லை. என்னை பற்றி ஒருத்தர் நல்ல கதை சூப்பர் கதை 3 கதை வச்சுருக்காருங்க அப்படின்னு சொல்லி அந்த சித்திரன் கதை ஒன்று இருந்தெல்லாம், கொம்பன், குட்டிப்புலி, இந்த சித்திரன் ஒரு கதை சார். 3 கதையும் சொல்லி நான் 3 கதையும் எனக்கு அட்வான்ஸ் இருந்தது. ஆமாம் சார். எல்லாமே சார் கதை எல்லாமே நான் வந்து சார் ஊருக்குள்ளே பூரா கதை தானே சார் இருக்குது. வீட்டுக்கு பிரச்சனை தானே சார், வாசப்படி மாதிரி. ஆமாம் ஏகப்பட்ட பிரச்சனை ஏகப்பட்டது இருக்குது சார். சார் இங்கே கமர்ஷியல் பண்ணுறது தான் சார் கதை கஷ்டம். கதை பண்ணுறது வெரி ஈஸி சார். ஏன்னா இங்கே கதைங்கிறது என்னன்னா ஒரு எளிய மனிதனுடைய துன்பங்களை காட்டுறதான் கதையாக சொல்கிறாங்க. ஒரு எளிய மனிதன் அவனுடைய பிரச்சனைகளை ஸ்லோவாக 24 ஃப்ரேம்லேயே வந்தான் போனான் இருந்தான் பிரச்சனை அழுதான் திரும்ப அடுத்த கட்ட பிரச்சனை வச்சு இதை சொல்கிறது தான் இங்கே திரைக்கதையை அமைச்சு ஒரு லைவான படம், ஒரு இதான படம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் கமர்ஷியல் பண்ணுறது தான் சார் பயங்கர கஷ்டம். ஏன்னா கதை ஊருக்குள்ளே அவ்வளவு வீட்டு பிரச்சனை சார். எவன் கோவப்படுவான், எப்போ வெட்டுவான், எப்போ குத்துவான், எந்த இடத்துல பணம் கிடக்குன்னே சொல்ல முடியாது சார். திடீர்னு பார்த்தா அவங்க அந்த இடத்துல கிடக்கு போய் அந்த பக்கம் போகாத போலீஸ் ரவுண்ட் பண்ணியிருக்காங்க அப்படிமா. இந்த பக்கம் வந்து பார்த்தா குளத்தில் ஒருத்தனை கலத்துக்கு போட்டாம்மா. இப்படி கூட ஃபுல்லாக இதுக்குள்ளே தான் சார் நம்ம வாழ்ந்துருக்கோம். அதனால என்னடானா அது பிரச்சனை இல்லை சார். ஏன்னா மனிதர்கள் வந்து சுவாரஸ்யமான இருப்பாங்க சார். திடீர்னு எந்த இடத்துல பல்ல கடிப்பான்னு தெரியாது. வாயா அப்படின்னு சொல்லிட்டோம்னா போங்க. யாழை வந்து அவ்வளோ பிரச்சனை இருக்குது. என்னையா நல்லா இருக்கியா அப்படின்னா பாசமாக கேட்குறது. என்னையா அப்படின்னா என்ன கூட மாடாட அமைக்க அப்படிமா. எந்த மாடலேஷனில் மாறி போகும் சார். மாடலேஷனில் மறைஞ்சிடும். ஒரு டீ கேட்குறதையே வந்து டீ சாப்பிட்ற அப்புறம் தரேன் அப்படின்னு போவான். என்ன நீ வாட்டுக்கு டீ சாப்பிட்றதுக்கு அது மாதிரி சொல்லிட்டு போகிறேன் அப்படின்னோம்னா ஏன் அப்படின்னு கோச்சிட்டு சண்டை போட்டு போயிடுவான். சண்டை போட்டு போனால் அதோட பரவாயில்ல, சாயங்காலம் வந்து குடிச்சு போட்டு வந்து நம்மளையே முறைச்சிக்கிட்டு நிற்பான். இங்கிட்டு வேட்டையை கட்டிக்கிட்டு நம்மளோட சிவ இழுக்கிறதுக்கு அப்படியே நின்றுக்கிட்டு லெஃப்ட் ரைட்டு போயிட்டு வந்துக்கிட்டு இருப்பான். நம்மளே இன்னைக்கு உள்ளே தள்ளிடுவான் போலுக்கே அப்படின்னு தான் நம்ம உள்ளே உட்காந்துருக்கணும். ஆகா அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கணும். ஆனால் பொழப்பு நடத்த முடியாது சார். மல்லு கட்டலைன்னா நீங்கள் பொழப்பு நடத்த முடியாது. இது என்ன முக்கு இருக்குது எங்கள் நெட்டிக்கிற முக்கு சார். அது ஒரு ஏன்னா பூரா கொத்தனார் சார். கிட்டத்தட்ட ஒரு காலைல ஒரு 800-200 கொத்தனார் 700 கொத்தனார் வந்துடுவாங்க. வந்தால் கும்பலாக நின்றுக்கிட்டு ஆனால் ஒரு மாதிரியாக ஒரு நல்லா கலன்னு இருக்கும் சார். திடீர்னு எந்த நேரத்தில் எப்போ பார்த்துன்னு தெரியாது. அப்படி ஒரு இது சார். மனிதர்கள் நிறையா வந்து பாடி லாங்குவேஜை நிறைய பார்த்துருக்கோம் சார். எங்கள் அண்ணன் மிலிட்ரிக்கு, எங்கள் அண்ணன் முனியாண்டின்னு 2வது அண்ணன் சார். அவன் மிலிட்ரிக்கு போய் கல்யாணம் ஆகி அவன் வந்து மிலிட்ரியில் குவார்டர்ஸ் வாங்கிட்டு அவன் முத பொண்டாட்டியை கூப்பிட்டு போகிறான் சார். போகிறப்போ அப்போ வந்து ஊருக்கு வந்து 5 கிலோமீட்டர் சார் அவுட்டு ரயில்வே ஸ்டேஷன். இப்போ வந்து அங்கே வேணமத்தி அவனுக்கு அந்த பண்டம் அரிசி பருப்பு எல்லாத்தையும் இது பண்ணி எல்லாத்தையும் கொண்டுட்டு போகிறான். குடும்பமே வழி அனுப்ப போகிறான்.
அனுப்பும்போது ராசையா ஷூட்டிங் நடக்கும் சார். பிரபுதேவா. ராசையா பிரபுதேவா சார், ராதிகா மேமு, விஜயகுமார் சார், ரோஜா மேமு, வடிவேல் அண்ணன், இவங்க எல்லாம் ஷூட்டிங் நடந்துக்கிட்டு இருக்கு சார். 5:15 ட்ரெயின். அந்த ஷூட்டிங் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அது ரோஜா மேம் வந்து இந்த இறங்குவாங்க சீன் படி ராசையாவில். அதை வந்து இவர் பிரபுதேவா சாரும் வடிவேல் சாரும் போய் ரிசீவ் பண்ணணும். அதுக்கு அவங்க வேலை தானே, அவங்க இறங்கி போய் தேடுவாங்க. இந்த சீன் எடுத்துக்கிட்டு இருக்காங்க சார், ரயில்வே சீனு. அப்போ மிலிட்ரியில் ரயில்வே டிக்கெட் உள்ளவங்களை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, அவங்கள மட்டும் உள்ளே விட்டுருங்கன்ட்டாங்க. உள்ளே போனால் சார் அந்த இதுக்குள்ள நின்று ஷூட்டிங் பார்க்குறேன் சார். அது பார்க்கும்போது அப்படியே பார்க்குறேன். இப்போ இதே மாதிரியா ஒரு நாள் நம்ம என்னைக்கு ஷூட்டிங் பண்ண போகிறோம் அப்படின்னு ஒரு பயங்கர ஒரு ஆசை வந்துச்சு சார். அப்படின்னு சொல்லிட்டு போய் எங்கள் அப்பாட்ட, எங்கள் அண்ணன்ட்ட சொல்கிறேன், இதே மாதிரி நான் ஒரு நாளைக்கு ஷூட்டிங் நம்ம ஊருக்கு கூப்பிட்டு வருவேன் அப்படின்னு நான் சொல்கிறேன். அப்போ எங்கள் அண்ணன், எங்கள் அம்மா, எங்கள் அப்பா என்ன சொல்கிறேன் அப்படிங்கிறாரு. இல்லை இதே மாதிரி முத்து வந்து ஷூட்டிங் கூப்பிட்டு வருவேன், சினிமாவுக்கு போய் கூப்பிட்டு வருவேன்னு சொல்கிறான்பா அப்படின்னோடனே, அப்போ வந்து ப்ரொடக்ஷன் டீ கொடுத்துட்ருப்பாங்களே சார், அது எங்கள் ஐயா பார்த்து, நீ சினிமாக்கு சொல்லி மெட்ராஸுக்கு ஓடினா இப்படி தான் நீயும் அங்கே போய் கொடுக்கணும், அது இங்கேயே கொடு அப்படின்ட்டாரு. நம்ம டீ கல்ல போட்டு உடனே நானும் பண்ணிட்டேன். சரி, அவரும் இப்போ அப்பாவுக்கு அவங்கள எப்பயுமே அதானே சார், அவங்களுக்கு இன்றைக்கி என்ன வாழ்க்கை அப்படிங்கிறது தான். இப்போ என்ன நம்மளுடைய நேரம், ப்ரெசண்ட் என்ன, ஃப்யூச்சரை பற்றி அவங்க எப்பயுமே, எதிர்காலத்தை பற்றி அவங்க சிந்தனை பண்ணாத அவங்களுடைய காலகட்டம் அது. ஆனால் அவங்கள இருக்கும்ல, நம்ம அந்த ஆசை போகல சார். சரி அப்படி சொல்லிட்டு ஷூட்டிங் கூப்பிட்டு போகிறேன் சார். 2012-13 ஓப்பனிங்கில் கூப்பிட்டு போகிறேன் குட்டிப்புலிக்கு. ஓ, சொன்ன மாதிரி. ஆமாம், சொன்ன மாதிரியே கூப்பிட்டு போயிடும். நம்ம முழுக்க முழுக்க எங்கள் கடை, எங்கள் வீடு, எங்கள் இடம், நான் எங்கெல்லாம் வந்து விளையாண்டனோ, நான் எங்கெல்லாம் வந்து இருந்தோனோ அங்கெல்லாம் ஷூட்டிங் பண்ணேன் சார். எல்லாத்தையும் எடுத்துட்டேன். எங்கள் அப்பா ஷூட்டிங் பார்த்துட்டு என்ன சொல்கிறாருன்னு கேட்டிங்கன்னா, கடைசி இதுலடா நாய் குழப்பா இருக்குது அப்படின்ட்டாரு சார். காட்டு கற்றுக்கிட்டு இருக்க ராசவா வந்து டீ கடையில் உர விட்டு புட்டு அப்படின்ட்டாரு. ஏன்னா அங்கே அந்த நம்ம 24 கிராஃபில் சார் 20-22 கிராஃப் டெய்லி வரும் இல்லையா, அங்கே அவங்க பார்த்து அவங்களுக்கு இது பெரிய இது இல்லை அப்படின்னா. ஆனால் ரிலீஸ் ஆகி படம் வேலை பார்த்து இவர் தாண்டா முத்தியா அப்பா அப்படின்னு சொல்லும் போது தான் சார் அவருக்கு அதோடைய ஒரு இது தெரிஞ்சிச்சு. ஆனால் அப்போ புரிஞ்சிச்சு சார். ஆனால் அதுக்கு முன்னாடியே நான் சொன்ன கதை, ஏன் சசிகுமார் சார் எனக்கு ரொம்ப என்னைக்கும் நான் மறக்க மாட்டேன் அப்படின்னா, நான் சொன்ன ஒரு கதை, அதை நம்பி இவன் எடுப்பான். எல்லா பேரும் அங்கே அரசு புரசலாக சொன்னாங்க சார். வந்து என்ன ஒரு கதை சொன்னார் ஒன்று, அப்புறம் அந்த ஒன்றும் பெரிய வேலை பார்க்கலாம், பெரிய பெரிய இயக்குநர்கள்லாம் வேலை பார்க்கலையே என்ன அப்படின்னா, சார் ஒரே ஒரு வார்த்தை சொல்லியிருக்காரு சார், ஏன்டா அவன் ஒரு கதை சொன்னான், அந்த கதை சொல்லும்போது அது எடுக்க தெரியாதவன் எடுத்தால் கூட அந்த படம் ஓடிடும். அந்த கதைக்குள்ளே ஒரு உயிர் இருக்குது. அருமை. அவன் அது எப்படி அவன் சொன்னபடி அவன் சொன்னான், அதை டிஸ்கிரிப்ஷன்லையும் எழுதி வச்சுருக்கிறான். அவன் எடுத்துருவாங்கிற நம்பிக்கை இருக்குது. ஏன்னா அவன் வந்து என்கிட்ட கதை சொல்லலை, கதை சொல்லும்போது நடித்து காட்டினான். அப்போ நடித்து காட்டுறது தான் சினிமா, அதான் வாங்கிடுவான் வேலை. ஆனால் எனக்கு அந்த நம்பிக்கை இருக்குது, தேவையில்லாமல் யாரும் போட்டு நீங்கள் தேவையில்லாம் எதுவும் பேசாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அது சொல்ல வந்தவங்க கிட்ட சார் வந்து இப்படி ஒரு வார்த்தையை சொல்லியிருக்காரு சார். அருமை. இது எனக்கு சொன்னாங்க. அப்போ தான் எனக்கு முடிவு பண்ணேன், எங்கள் அப்பா அம்மா, அதுக்கப்புறம் சசிகுமார் சார். ஏன்னா வாய்ப்புங்கிறது தான் சார். ரெண்டாவது வர்றதெல்லாம் வந்து போனஸ் சார். நம்ம சொல்கிற ஒரு கதையை நம்பி அவங்க அன்றைக்கி பீக்கில் இருக்கும்போது அவங்க கை நீட்டும் போது நான் இயக்குனர் சார். அதுவும் இல்லாமல் என்னை அறிமுகப்படுத்தும் போது வேறு, நான் அடுத்த படம் என்னுடைய இயக்குநர்கள் எப்படி அப்படி சொல்லும்போது கூட சுந்தரபாண்டியன் ஆடியோ ரிலீஸ் என்னையும் அடுத்த படம் பண்ணக்கூடிய இயக்குனரையும் அறிமுகப்படுத்திச்சு பாலானை வெளியிட நாங்கள் பெற்றுக்கொண்டது தான் சார். அது அந்த ஆடியோ ரிலீஸ் பண்ணார். ஸோ வந்து அவர் சொன்னார் சார் அவர் மாதிரியே தான் சார் சினிமாவில் நிறையா பேர் வேணும். அவர் எங்ககிட்ட சொன்னார் சார், ஒரு 10 டைரக்டர் அறிமுகப்படுத்துறதுன்னா, நான் திரும்பி பார்க்கும்போது சினிமாவில் என்ன பண்ணினேன் அப்படின்னா 10 இயக்குனர்கள் வந்து வேணும் என்னால் அறிமுகப்படுத்தப்பட்டவர்கள். அப்போ தான் அந்த சினிமாவில் நான் ஜெயிச்சதாக அர்த்தம். நான் சினிமாவில் ஜெயிச்சது வந்து இதெல்லாம் ஜெயிப்பு கிடையாது. என்னால் ஒரு 10 டெக்னீஷியன் 10 இயக்குனர்கள் உருவாக்கியிருக்காங்க அப்படின்னா மட்டும் தான் முழு வெற்றி சார். ஆனால் அவர் 11 இயக்குனர்களை அறிமுகப்படுத்திட்டார் சார். பாண்டியராஜ் டைரக்டராக இருக்கட்டும், நானாக இருக்கட்டும், கணியனே என்ன தான் பண்ணியிருந்தாலும் அவருக்கு அடையாளம் வந்து நாடோடிகள் தான் சார். ஸோ இப்படி இன்றைக்கி நாங்கள்லாம் இருக்கிறோம்னா அவர் சசிகுமார் சார் மாதிரி அவர் எங்களை புரிஞ்சுக்கிட்டோம் சார். ஏன்னா அவர் தான் அந்த கதையை வந்து கிளைமேக்ஸில் வந்து அம்மா மேலே கதை இருக்குது அப்படின்னு சொன்னால் கூட அம்மா மேலே தான் இந்த கதை இருக்கணும், அதனால தான் நான் ஓகே பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொன்னார் சார். ஸோ அந்த புரிதல் ஒரு இயக்குனராகவும், ஒரு ஹீரோவாகவும், ஒரு ப்ரொடக்ஷனாகவும், ஒரு ப்ரொடியூசராகவும் இருக்கிறது வந்து ஒரு பெரிய கிஃப்ட் இல்லை சார். எனக்கு ஆண்டவன் கொடுத்த ஒரு மாதிரி. படம் பார்த்துட்டு என்ன சொன்னார் சார்? ஃபஸ்ட்டு படம் பார்த்துட்டு ஃபுட்டேஜ் நிறைய எடுத்துட்டோம் சார் ஆக்சுவலி. ஆமாம், ஏன்னா எழுதுனது பூரா இயக்குனர்கள் உங்களுக்கு நம்ம இன்றைக்கி நான் 28 நாளில் என் பையன் படம் ஷூட்டிங் முடிச்சிருக்கேன் சார். அது வந்து என்னுடைய வந்து போக போக எடுத்து நெஞ்சு போகும்போது இதெல்லாம் என்னடா அப்படி பார்த்து எழுதணும், பார்த்து எடுத்தோம், துட்டும் போச்சு.
ஆனால் அப்போ என்னடான்னா ஓகே டேபிளில் எது அப்போ என்னடான்னா இனிமேல் எடிட்டிங்கிறத ஸ்கிரிப்ட்லேயே பண்ணணும் கரெக்ட். அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து தோணுச்சு சார். அதனால தான் இப்போ 28 நாளில் என் பையன் படம் முடிச்சிருக்கேன் சார் சொல்லான்னு செய்து. ஸோ அப்போ வந்து சார் படம் பார்த்துட்டு ஃபஸ்ட்டு இருக்கும்போது எல்லா சீனுமே நல்லா இருந்துச்சு சார். காமெடி ஃபுல்லாக எல்லாம் காமெடி எல்லா சீனுமே நல்லா இருந்துச்சு. எதை தூக்க எதை வெளியே போடணும் ஒரு பெரிய சேலஞ்சிங்காக இருந்துச்சு. எடுத்து கடைசியாக ஆர்ஆர்லாம் போட்டுட்டு ஆர்ஆர் ஜிப்ரான் போட்டாப்புல போட்டு எல்லாம் ஃபைனல் பண்ணி பார்க்கும்போது ஃபஸ்ட் காப்பி அவங்க பார்த்துட்டு அவரும் எஸ்ஆர் கது அசோக் சார் அவங்க 3 பேர் தான் சார் பார்த்தாங்க. பார்த்துட்டு படம் பார்த்துட்டு ஓகே திருப்தி சூப்பர் அப்படின்ட்டு அடுத்து வந்து இவர் பாலாண்ணனுக்கு போட்டு காட்டினாங்க சார். அவங்க ப்ரைவேட்டாக நம்ம சார் போட்டு காட்டினது பாலாண்ணனுக்கு தான் சார் இதில் G30 போட்டு காட்டினார் 4 ஃப்ரேமில். அப்போ போட்டு காட்டும்போது பாலாண்ணே வந்து படம் பார்த்துட்டு ரொம்ப சூப்பராக இருக்கிறான்னு அவர் இரா சரவணன் இயக்குனர் அவங்களாம் பார்த்தாங்க சார். 2 பேரும் தான் பார்த்தாங்க. அதுவரை நாங்கள் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தாரு சார். எங்களை எல்லாத்தையும் ஆஃபீஸ் கூப்பிட்டு போயிட்டார் சார். அப்போ தான் எனக்கு ஒரு நம்பிக்கை வந்துச்சு ஓகேடா அப்படின்ட்டு. ஏன்னா அவர் கிளைமேக்ஸில் அந்த திடீர்னு இப்படி ஒரு கிளைமேக்ஸ் எதிர்பார்க்கல. செகண்ட் ஹாஃபில் ஒரு காமெடியாக போயிட்டு இருக்கு, திடீர்னு பார்த்தா ஒரு எமோஷனலாக ஒரு கிளைமேக்ஸு அப்படின்னோடனே அவர் கூப்பிட்டு போய் பாராட்டினார். அது சாருக்கு ரொம்ப நம்பிக்கையை கொடுத்துச்சு சார். பார்த்துட்டு நாங்கள் அது என்னடானா இப்போ ஒரு இயக்குனராக நான் வந்து குட்டிப்புலி ஒரிஜினல் குட்டிப்புலி எடுத்திருக்கேன்னா அது இல்லை சார். ஆனால் சினிமாவுக்கு என்னை அடையாளப்படுத்தி விட்டுருச்சு சார். ஷேர் வந்து பெரிய ஷேர்னால சாருடிக்கு பெரிய ஷேர். அதனால என்னடானா அது டேபிள்லேயே பெரிய இது சார். ஏன்னா படம் வந்து சன் டிவி வாங்கிட்டாங்க சார். சன் டிவிலேருந்து ரெட் ஜெயின் வாங்கினாங்க. ரெட் ஜெயின்லேருந்து தேட்ரிக்கல் போச்சு. ஸோ டேபிள்லேயே 3 லாபம் சம்பாதிச்சு அதுக்கப்புறம் தேட்ரிக்கல் பெருசாக போச்சு சார். அதனால அது ஒரு பெரிய பேர் இருந்துச்சு. அதுக்கப்புறம் அடுத்து கொம்பன் சார். குட்டிப்புலி முடிஞ்ச உடனே ரெண்டாவது வந்து தண்டை சொல்மிக்க மந்திரம் ஒரு படம் தான் சார் பண்ணணும்னு ஆசைப்பட்டேன். குட்டிப்புலி பண்ணிட்டோம். அடுத்து வந்து சிட்டி பேக்கில் ஒரு படம் பண்ணோம்னா தான் சார் ஆசை. அது சிட்டி சப்ஜெக்டா? அது ஆமாம் சிட்டினா அது வந்து ஒரு ரூரல்லேருந்து சிட்டிக்கு கன்வெர்ட் ஆகும் சார் ஸ்கிரிப்ட். ஒரு எபிசோடு ஏரியா முடிஞ்சிருக்கும், அதுக்கப்புறம் இங்கே நடக்கும் சார். அது ஒரு நல்ல கண்டென்ட் சார். ஒரு நல்ல கண்டென்ட். அந்த கண்டென்ட்னு கையில் இருக்குது. ஆனால் இப்போ ஒரே நேட்டிவிட்டினால அது தட்டி விட்டுட்டே இருக்காங்க சார். அந்த கண்டென்ட்டாக நல்லா எமோஷனலான கண்டென்ட் சார். அந்த கண்டென்ட் அப்போ வந்து அதை வந்து போய் முயற்சி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் முயற்சி பண்ணுறேன். அப்போ வந்து மைக்கேல் ராய்பன் சார் இருக்கார்ல சார், அவர் தான் சார் குட்டிப்புலி பண்ணும்போது அட்வான்ஸ் கொடுத்தாரு. ஆமாம் சார். அப்போ அவருக்காண்டி இந்த படம் பண்ணணும்னு சொல்லி முயற்சி பண்ணுறப்போ சரியா இல்லை. அப்போ ஞானவேல் சார் கேட்டுக்கிட்டே இருக்காரு. குட்டிப்புலி பார்த்துட்டு கலெக்ஷன் பார்த்துட்டு கார்த்தி சாருக்கு இப்படி ஒரு பண்ணுங்க, இல்லை சூர்யா சாருக்கு ஒன்று பண்ணுங்க அப்படின்னு கேட்டுகிட்டே இருக்கும்போது இங்கிட்டு வந்து நான் முயற்சி பண்ணிட்டே இருக்கேன், சரியாக உட்காரலை. சரி அப்போ வந்து அவர் என்ன பண்ணிட்டேன் நான், சார் நீங்கள் உட்கார மாட்டேங்குது. ஞானவேல் சார் வேறு கேட்டுக்கிட்டே இருக்காரு. அப்போ நான் ஞானவேல் சாருக்கு பண்ணுறேன், நீங்கள் வேணால் அட்வான்ஸ் வாங்கிக்கிறீங்களா சார்னு. அவர் சரி ஓகே அப்படின்ட்டார். சார் அப்புறம் ஞானவேல் சார்கிட்ட அட்வான்ஸ் வாங்கிட்டு கொம்பன் கொடுத்தேன் சார். கொம்பன் கதை வந்துட்டு போய் ஃபஸ்ட்டு சூர்யா சார் தான் சார் சொன்னேன். சூர்யா சார் ராஜா அண்ணன் எஸ்ஆர் பிரபு சார் இவங்க தான் சார் கதை கேட்டாங்க. கதை கேட்டவொடனே அப்புறம் இல்லை இது வந்து எனக்கு ஃபிட்டிங்காக இருக்குமான்னு எனக்கு தெரியல, இது எனக்குள்ள அடாப்ட் எப்படின்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன டிஸ்கஷன் போச்சு சார். அப்புறம் கார்த்தி சாருக்கு கன்வெர்ட் ஆச்சு சார். அப்புறம் கார்த்தி சார் சொன்னோடனே கார்த்தி சாருக்கு அந்த இது கரெக்டாக உட்காந்துச்சு. சார் கூட பருத்தி உரம் பண்ணியிருக்கிறேன், நான் எப்படி பண்ணாலும் பருத்தி உரம் சாயல் தான் வரும் அப்படின்னு சொன்னார். நான் சொன்னேன் இல்லை சார் நீங்கள் வாங்க, அப்படி தோணவே தோணாது. நீங்கள் மதுரைனால திருச்சிக்கு செங்கல்பட்டு அங்கிட்டு இருக்கிறதே மதுரை நினச்சிக்கிட்டு இருக்காதீங்க. இது வேறு சார், இந்த ஊர் ராமநாதபுரம், அதோடைய அங்கே இருக்கிற மனிதர்கள், அங்கே இருக்கிற நடைமுறை, சின்ன சின்ன வேர்டெல்லாம் மாறும். அது அங்கே இருக்க பாடி லாங்குவேஜே வேறு சார் அப்படின்னு சொல்லி நான் எவ்வளவோ சொன்னேன். சார் வந்து அப்படியே இல்லையா அது எப்படியா இல்லையா அதெல்லாம் ஒன்று தானையா மதுரை தானையா அப்படின்ட்டே இருந்தார். அப்புறம் அப்புறம் கதை புக்கு ஸ்கிரிப்டுலாம் கொடுத்தி ஒரு 1க்கு 4 2 தடவை சொன்ன உடனே எல்லாம் கேட்டுட்டு அதுக்கப்புறம் நம்பிக்கை வந்து அப்புறம் ஃபஸ்ட்டு வந்து ஸ்டில் ஷூட் பண்ணோம் சார். அன்றைக்கி தான் சாருக்கு பயங்கர ஒரு ஹாப்பியானார். ஏன்னா இது பருத்தி வீரன்னா ஃபஸ்ட்டு வந்து லுக்கு மாற்றுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த கெடாமிஸை வச்சு ட்ரெஸ்ஸை போட்டு பார்க்கும்போது வீட்டுக்கு போய் அவங்க சார் போய் பொண்ணை குத்துக்கிறாரு, பொண்ணு வரலையா. உடனே போயிட்டு போனால் எல்லாரும் லுக்கை பார்த்துட்டு இதாயிட்டாங்க. அதுக்கப்புறம் நான் வீட்டுக்கு போனதுக்கப்புறம் சார் சொன்னாங்க, ஐயா அப்படி வந்தேன், வீட்டுக்கு வந்தேன், பாப்பா வந்து வரமாட்டேன்ட்டுச்சு, அடலமே தெரியலையா, லுக்கு எல்லாம் சூப்பராக இருக்கணுங்க. ஏன்னா பருத்தி வீரங்கிறது ஒரு எல்லார் மனசுலையும் போய் ரொம்ப ஸ்ட்ராங்காக உட்காந்த ஒரு படம். அப்போ அதுலேருந்து கார்த்தி சார் அடுத்து நேட்டிவிட்டி பண்ணணும்னா எப்படி கார்த்தி சார்கிட்ட ஒன்று சார் இன்னொன்று வந்து மாறுபட்டு பண்ணணும்னு ஆசைப்படுவார். அவர் எப்பயுமே ஒரு படத்துக்கு இன்னொரு படம் வந்து சேஞ்ச் ஓவர்ஸ் கண்டிப்பாக லுக்கில் இருந்து ஸ்கிரிப்டில் இருந்து எல்லாமே காஸ்டியூம் உட்பட எல்லாரையும் ஒரு சேஞ்ச் ஓவர் கொடுக்கணும்னு ஆசைப்படுவார். கார்த்தி சார் எப்பயுமே என் கதை நான் ஒரு கதை எழுதுறேன்னா அது கார்த்தி சார் வந்துட்டு போயிடுவார் சார். ஒரு கேரக்டர்ஸ் எழுதுனா அது ராஜகிரண் சார் வந்துடுவார் சார். சசிகுமார் சார் இவங்க என்னடானா நம்ம கதை எழுதும் போது சில இடங்களில் சசிகுமார் சாருக்கு
சில இடங்களில் ஒரு அப்படி வேட்டியை கட்டிட்டு தொட்டாதறியே அப்படி நிற்கும் போது செஸ்ஸாருக்கு அது இதாயிரும் சார். பட் இன்னொரு இடத்துல அடிக்கும்போது பார்த்தீங்கன்னா கார்த்தி சார் பயங்கரமாக நிற்பார் சார். ஸோ இப்போ என்னென்னா எந்த கதை எழுதுனாலும் கார்த்தி சாரும், சசி சார், ராஜ்கிரண் சார் இவங்க வந்து இப்போ ஒரு மாதிரி நம்மளை அறியாமலேயே அந்த ஸ்கிரிப்டுக்குள்ளே வந்துடுவாங்க சார். ஏன்னா அவங்க தான் அந்த அந்த ஒரு நேட்டிவிட்டியோட அந்த மண் சார்ந்த ஆளுகளாக இருக்கிறாங்க. ஒரு விஜயகாந்த் சார், ஒரு எல்லாருமாவும் ரசிக்கக்கூடிய ஒரு விஜயகாந்த் சார், அந்த மாதிரி ஒரு லுக்கில் அது சிவப்பா ஒரு கலராக அப்படி ஒரு லுக்கில் இருக்கிறவங்க ரொம்ப மெரிட்டாக வேறு மாதிரியா நாலேஜாக அப்படி இருக்கும்போது கார்த்தி சார் வந்து ஒரு இது சார். கார்த்தி சார்ட்ட என்னென்னா சார், ஒரு தடவை 2 தடவை கதை கேட்பார் சார். அவர் வந்து நான் திருப்தி ஆகணும், அது ரொம்ப பெர்ஃபெக்ட், அதில் ரொம்ப இதாக இருப்பார். அதுக்கப்புறம் அவர் வந்து கேட்டுட்டாருன்னா அதுக்கப்புறம் நம்மளுக்கு டிஸ்டர்பே இல்லை சார். அப்புறம் வருவார், அவரே ரெடியாகி வருவார் சார். அதாவது நம்ம இப்படிலாம் சொல்லணும், இப்படிலாம் இருக்குது, இந்த நீங்கள் கொம்பன்லாம் நான் மறக்கவே முடியாது சார். அதே மாதிரி நம்ம என்ன சொன்னாலும் செய்வார் சார். ஒரு நாள் திடீர்னு பார்த்தீங்கன்னா 5 மணிக்கு 5:30க்கெலாம் ஷூட்டிங் முடிச்சிட்டோம். திடீர்னு ஒரு நாள் ஒரு வந்துக்கிட்டு இருக்கோம், ஒரு ஓடை, அது சன்னு நிற்கிது, ஓடையோட சன்செட் ஆகுது, சூப்பராக இருக்குது லொக்கேஷனு. வேறு சார் சூப்பராக இருக்குது அப்படிங்கிறாங்க. டப்புன்னு நிப்பாட்டி சாரை கூப்பிட்டோம், சார் எங்கே சார் போய்கிட்டு இருக்கீங்க ரூமுக்குன்னாரு. இல்லை சார் வாங்கலை, இங்கே வாங்க, ஒரு இது நல்லா இருக்குது சார், கேமரா எடுத்துகிட்டு இருக்கோம். வந்தவொடனே அந்த ஓடைக்குள்ளே குளிச்சுட்டு, இல்லை சார் என்னையா பண்ணுறது அப்படின்னாரு. சார் உள்ளே ஓடி போய் குதிங்க சார், நீங்களும் மாமா விளாட்ற மாதிரியே சும்மா ஒரு இது பண்ணுங்கள் அப்படின்னு சொன்னோடனே ஒன்றுமே இல்லை சார், டகான எடுத்தார், வேட்டியை கட்டினார், கடன் போய் குதிச்சிட்டார் சார். அந்த ஷார்ட் இன்றைக்கும் பார்த்தாலும் அந்த ஸ்கை ப்ளூவாக அந்த ஒரு மாதிரியா செம்மையாக இருக்கும் சார். ஸோ அந்த மாதிரி நிறைய நம்ம என்ன சொன்னாலும் செய்வார் சார். அப்புறம் இந்த மாமனும் மருமகனும் பேசக்கூடிய சீன் இருக்குல்ல சார், அந்த சீன் வந்து எடுக்கிறதுக்கு காலையிலேருந்து சார் தண்ணி குடிக்கல. ஏன்னா அந்த சீனு வந்து பயங்கர உதடெல்லாம் வந்து உணர்ந்துருக்கணும், ஏன்னா பயங்கர ஃபீலாக இருக்கணும். அதனால காலிலேருந்து தண்ணி குடிக்கல. ஏன்னா அன்றைக்கி நாங்கள் காலிலேருந்து 2 மணி வரையும் ஷூட்டிங் போகிறோம். அவர் காலிலேருந்து தண்ணி குடிக்காமல் இருக்கிறாரு அந்த சீனுக்காண்டி. நாங்கள் வந்து ஏன் சார் தண்ணி குடிக்கல அப்படின்னா, ஐயா இல்லையா, அது வந்து இந்த சீனுடைய மூடுக்கு வந்து நான் தண்ணி குடிக்காம இருந்தால் தான் என் ஃபேஸ் வந்து நல்லா தெரியும் அப்படின்ட்டு. அந்த ஒரு சாப்பிடணுன்னா கூட டல் இல்லை, தண்ணி குடிக்கலைன்னா பயங்கர ஒரு டைனஸ் கொடுக்கும் சார். ஆமாம், அந்த அந்த உதடு அந்த உணர்ந்து கண்ணெல்லாம் உள்ளே போய் அந்த ஒரு இது இருக்கும், ஃபீல் இருக்கும். அந்த மாமனார் வந்து அழுவார், இவர் மாமா அப்படின்னு சொல்லி கூப்பிட்ற சீனு. அதுக்கப்புறம் அந்த சீன் நான் சொல்லும் போது என் மாடலேஷன் வந்து அவருக்கு ரொம்ப பிடிச்சிச்சு. அதனால் அன்றைக்கி நம்ம கதை சொல்லும்போது நீங்கள் ஒரு சீன் சொன்னீங்களா, அது மாதிரியே ஒரு தடவை சொல்லி எனக்கு நடிச்சு காட்டுங்க அப்படின்னாரு. அப்புறம் அந்த சீன் வந்து நான் வந்து இன்னைக்கு அந்த டைமிங் எடுத்து அது அப்படி நம்மளுக்கு என்னடனா இவர் வேறு நம்ம லுக்குக்கு இவரோட படக்குன்னு கதை சொல்லும்போது கதாபாத்திரமாக ஒரு டைரக்டராக நம்ம சொல்லிடுவோம் சார். திடீர்னு அந்த ஸ்க்ரீனில் பார்க்கும்போது நம்ம எப்படி இவ்வளோ கூட்டத்துக்கு முன்னாடி அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னா அது என்ன டைமிங்கு என்ன இது அதை அப்படியே எடுத்து அழகாக அப்படி அடிச்சார் சார். அவர் வந்து என்னடானா நான் கூட சார் என்ன சார் நீங்கள் தான் இல்லையா நீங்கள் அந்த ஒரு விஷயம் ஒரு மாடலேஷன் அந்த டைமிங்லாம் நல்லா இருந்துச்சு உங்களுக்கு நீங்கள் சொல்லும் போது, ஜஸ்ட் அது ஒரு தடவை சும்மா ஒரு இது பண்ணிக்காங்க அப்படின்னாரு. அதுக்கப்புறம் அவர் அதை வாங்கிட்டு அப்படியே அதுக்காண்டியே தண்ணி குடிக்கல சார். ஸோ ஒரு கேரக்டர்ஸ் பிடிச்சி போச்சுன்னா அதுக்காண்டி அவர் மாதிரியா உள்ள இறங்குறது. அதே மாதிரி நம்மளுக்கு எந்த கதை எழுதுனாலும் கரெக்டாக வந்து நீங்கள் இப்போ பண்ண படங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா கார்த்தி சார் தான் வந்து இது கார்த்தி எல்லாருமே கேட்பாங்க, இது கார்த்தி சார் வந்து சூப்பராக ஓடி இருக்குங்க அப்படிம்பாங்க. 2வது படத்துலேயே செட். ஆமாம் சார், நம்ம மொதல் படம் குட்டிப்புலி ஒரு அடையாளம், 2வது படம் கொம்பன் அஸ்திவாரம் ஆயிடுச்சு. ஸோ அதனால என்னடா நம்மளை அறியாமலே அவங்க இவர் சசி சார் சரி இவரும் நம்ம என்ன கதை எழுதினாலும் ஒரு மென்மையாக ஒரு விஷயம் எழுதுனோம்னா செசர் வந்து உட்காந்துருவார், ஒரு முரடா ப்ராடாக ஒன்று எழுதணும்னு சொன்னோம்னா இவர் வந்துடுவார். சூப்பராயன் எப்படி இந்த படத்துக்காக தேர்ந்தெடுத்தீங்க சார்? மாஸ்டர் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் சார் அவர் லுக்கு. ஏன்னா நான் வந்து ஆண்பாவம் படம் பார்க்கும்போது அவர் தான் மாஸ்டர்னு தெரிஞ்சோன்னே எனக்கு அந்த படத்தில் வந்து அந்த இது எப்போ கிளிப்பிங்ஸ் பார்த்தாலும் அவரை போட்டு பார்க்கும்போது இவர் நடிக்க வைக்கலாமே என்ன அப்படின்னு சொல்லிக்கிட்டே ரொம்ப நாளாக இது பண்ணிக்கிட்டு இருந்தேன் சார். அப்போ வந்து கரெக்டாக இதாக இருக்கப்போ எனக்கு தெரியாத அவருக்கு அந்த படத்தில் பார்த்தீங்கன்னா ஆண்பாவத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய ரோமக்கிட்டு இருக்கும். நான் கதை சொல்லும்போது நான் அப்போ சொன்னேன், இந்த கேரக்டர் யாரா குண்டே ராமசாமி அப்படின்னோடனே, சார் இது வந்து ஒரு முரணாக இருக்கணும், கம்பு சுற்றணும், பல்ட்டி அடிக்கணும். ஏன்னா அந்த கேரக்டர் குண்டே ராமசாமிங்கிற ஒரு பயங்கர சிலம்புவாதியார் சார் எங்கள் தெருவில், பயங்கரமான விளையாட்டுக்காரர் அவர் வந்து குதிரையில் தான் வருவார் அந்த குண்டேன். அப்புறம் ஒரு மாதிரி அவர் பற்றி எங்கள் அப்பா பயங்கர புலங்காயதம் பண்ணி சொல்லுவார், இல்லை குண்டேனே வந்துச்சுன்னு வச்சுக்கேன் அது வேறு மாதிரி இருக்குன்றது முக்கு அப்போல்லாம் பயங்கரமாக ஒரு எக்ஸிட்டாக சொல்லுவார் என்கிட்ட சொல்லும்போது. அவர் எனக்கு எங்கள் அப்பா சொல்ல ஏன்னா நம்ம அப்பாவே ஒரு கேரக்டர்ஸனை பார்த்து பில்டப்பாக சொல்கிறாரு அப்படின்னு சொல்லும்போது அந்த கேரக்டர் நான் சரி அவரை வில்லன் ஆக்கிடலாம். ஏன்னா அவர் வந்து படக்குன்னு வருவாராம், படக்குன்னு சவுக்கில் ஒரு இறுக்கிட்டு வரான், குதிரையில் ரொம்ப சாதாரண ஆள் குதிரை வச்சுப்பாரான். ஆனால் நான் ஒரு சரி இப்படி ஒரு ஆள் ஒரு முரடாக காட்டணும், ஆனால் வித்த தெரிஞ்ச ஆளாக இருந்தால் நல்லாயிருக்கும். அப்போ மாஸ்டர் இது ஏதோ ஃபைட் மாஸ்டர் தான் பண்ணணும். அப்புறம் சரி ஆண்பாவத்தில் நம்ம மாஸ்டரை பார்த்துருக்கோம்ல அப்படின்ட்டு ஃபஸ்ட்டு அவரை போய் பார்க்குறேன் சார்.
ஆனால் ஏஜ் ஆனதுக்கப்புறம் முன்னாடி விட்டுச்சு. அதுக்கப்புறம் வந்து மாஸ்டருக்கு என்னடான்னா இங்கே ஃபுல்லாக காளி படத்தில் அதுக்கப்புறம் தான் மாஸ்டர் என்ன மாஸ்டர் ஆமாம் அப்படின்னு ஃபயர் ஆக்சிடென்ட். காளி படத்தில் பண்ணும்போது ஃபயர் ஆக்சிடுச்சுப்பா, அதில் வந்து முடி கொஞ்சம் இதாகிடுச்சு, அதனால தான் அந்த இடத்த நான் வந்து இது பண்ணிக்கிட்டே இருப்பேன் அப்படின்னு சொன்னார். நான் நடிச்சிருவேன், நான் என்ன பண்ண நடிக்க மாஸ்டர் ஆண்பாவத்தில் சூப்பராக பண்ணியிருப்பீங்க கேஷுவலாக, அவர் பாண்டியன் கூட ஃபைட்டு, அது நல்லாயிருக்கும் மாஸ்டர் நீங்கள் பண்ணுங்கள் அப்படின்னு சொன்னேன். சரி நீ என்ன சொல்கிறேன் நான் செய்கிறேன்ப்பா அப்படின்னாரு. மாஸ்டர் வந்து பார்த்தா அவர் முரடு சார், அவருடைய லுக் வைஸாக எல்லாமே பயங்கர முரடு. ஆனால் அவரை மாதிரியா ஒரு கிருபானந்த வாரியார் மாதிரியா பெரிய ஞானஸ்தன். பெரிய அதாவது பட்டினத்தார் நம்ம பார்த்தது இல்லை சார் பட்டினத்தாரை. அவர் பட்டினத்தார் அவ்வளோ பாட்டு பாடியிருக்கிறாரு, திருவாசகம், ஆமாம் ஏகப்பட்ட மந்திரம் அந்த இதெல்லாம் வந்து அவரை சாதாரணமாக சொல்லுவார் சார். வெத்தலையை போட்டுக்கிட்டு அந்த போட்டுக்கிட்டு அவர் வந்து ஒரு பெரிய அந்த படத்துக்கு வந்து கார்த்தி சாரும் ராஜகிரண் சாரும் எவ்வளோ பெரிய அந்த அந்த கேரக்டர்ஸனுக்கு முத்தையாவா ராஜகிரண் சார் உயிர் கொடுத்தாரோ, அதேமாரியா அந்த கொம்பையா பாண்டியனுங்கிறதுக்கு கார்த்தி சார் உயிர் கொடுத்தாரோ, அதேமாரி அந்த குண்டே ராமசாமிங்கிறதுக்கு அந்த கேரக்டர் பயங்கரமாக அது ஒன்றுமே பண்ண அப்படியே லுக்கிலே மிரட்டுச்சு சார். அது வந்து பெரிய கை கொடுத்துச்சு சார். அதனால் மாஸ்டர் வந்து பயங்கர இது. அதுக்கப்புறம் பார்த்தா அவர் குழந்தையா பேசுகிறாரு மனுஷன். குழந்தையா எதுனாலும் சரி ஏதாச்சும் ஒரு அந்த தத்துவத்தை ஏதாச்சும் ஒரு அது ஒரு பாடலை சொல்லி இதுக்கு அர்த்தம் என்ன தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவார். படத்தை பார்த்துட்டு என்ன சொன்னார் கார்த்திக்? சார் படம் பார்த்துட்டு அவங்க பயங்கர சார். ஆக்சுவலாக நீங்கள் என்னென்னா படம் பார்க்க போகிறாங்க சார். எனக்கு 2வது படம். எப்போ படம் பார்த்தாலும் நான் ஒன்று கோயிலுக்கு போயிடுவேன் சார். எந்த படம் பார்த்தாலும் கோயிலுக்கு ஓடிடுவேன் சார். ரிலீஸ் ஆச்சுன்னா நான் நேராக திருப்பதிக்கு ஓடிடுவேன் சார். திருப்பதிக்கு ஓடிடுவேன், இல்லைனா கேரளாவில் இதுக்கு போயிடுவேன் சார். நம்ம சோட்டானிக்கரைக்கு ஓடிடுவேன் சார். அப்போ வந்து இவங்க படம் இங்கே பார்க்குறாங்க, பிரவீன் சார் எடிட்டிங் ரூமில் பிரபு எல்லாருமே படம் பார்க்குறாங்க, கார்த்தி சார் எல்லாமே படம் பார்க்குறாங்க. அப்படின்னோடனே நான் என்ன பண்ணிட்டேன், காலையிலேயே உங்கள் படம் பார்க்குறது சாயங்காலம் என்ன பண்ணிட்டேன், நாளைக்கு காலையில் நான் தேவி பெருமாள் கோயிலுக்கு போகிறேன், அதனால் நீங்கள் படம் பார்த்துங்க சார் அப்படின்னு சொல்லிட்டேன். காலையில் என்ன பண்ணிட்டேன், ஒரு 10-11 மணிக்கு இவங்க வந்துட்டு எப்போ வராங்கன்னு, இவங்க எப்போ இங்கே வராங்களோ அப்போ தான் சார் கோயிலுக்குள்ளேயே போனேன். கோயிலுக்குள்ளே போய் நேராக போயிட்டு அப்படியே உட்காந்துட்டேன் சார். ஏன்னா இப்போ இங்கே இவங்க என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறதுல தானே சார் நம்மளுடைய லைஃப் இருக்குது, அடுத்த கட்ட லைஃப். என்ன இருந்தாலும் ஃபஸ்ட்டு படம் போடுறவங்க நல்லா இருக்கு அப்படின்னு சொன்னால் தான் சார் நம்மளுக்கு உயிர் வரும். ஏன்னா அப்புறம் ஸ்க்ரீனில் வந்து நம்மளுக்கு ஒன்றும் இல்லை சார். ஃபஸ்ட்டு பணம் போட்டவங்க, அப்புறம் நடித்த ஹீரோ, இவங்க 2த்தையும் திருப்திப்படுத்திட்டோம்னா அதுக்கப்புறம் ஆடியன்ஸு. ஃபஸ்ட்டு இவங்க தான் நம்மளை நம்பினவங்க அப்படின்னு சொல்லிட்டு பிறகு ஒரு டக்குன்னு போய் போட்டேன். அப்புறம் ஃபஸ்ட் ஹாஃப் முடிஞ்சோடனே நான் சாமி கும்பிட்டுட்டு அப்படியே உட்காந்துருக்கேன். செல்ஃபோன் அது போகிறேன். பார்த்தா டேம் அப்படின்னு ஒரு சவுண்டு வந்துச்சு. என்னன்னு பார்த்தா எஸ்ஆர் பிரபு சார் போட்டிருந்தார். ஃபஸ்ட் ஹாஃப் சூப்பர் அப்படின்னு போட்டிருந்தாரு. ஒரு சின்ன பெருஞ்சு அப்பா சரி ஃபஸ்ட் ஹாஃப் முடிஞ்சிரு போலுக்கு அப்படின்னு சொல்லிட்டு சைலண்டாக. அப்புறம் செகண்ட் ஹாஃப் அப்படியே உட்காந்துருந்தேன். அப்படியே உட்காந்தவொடனே அப்புறம் சரி ஓகே டைமிங் நம்ம இங்கேருந்து பஸ் ஏறி வீட்டுக்கு வர்றதுக்கு சரியாக இருக்கும் டைமிங் அப்படின்ட்டு அது முன்னே முடிஞ்சிடும் அப்படின்ட்டு வீட்டுக்கு வந்து நேராக வந்து சாமியை கும்பிட்டு வீட்டில் போய் இருந்துட்டு கரெக்டாக செகண்ட் ஹாஃபில் ஃபோன் அடிச்சார் ஞானவேல் சார். எங்கன்னே இருக்கீங்க, என்ன நடக்குமோன்னு போயிட்டீங்களோ கோயிலுக்கு அப்படின்னாரு. ஆமாம் சார்ண்ணே, வாங்க வாங்க தைரியமாக வாங்க அப்படின்னாரு. அப்புறம் போனேன். அப்புறம் படம் பார்த்துட்டு ரொம்ப சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லி கை கொடுத்தாங்க சார். சார் ஓகே ரைட்டு 2வது படம் அப்படின்னு சொல்லிட்டு இதாச்சு சார். ஏன்னா மொதல் படம் 2வது படம் மொதல் படம் அடையாளம் வாங்க, 2வது படம் அஸ்திவாரம் ஒரு இயக்குனர் கரெக்ட். அதுக்கப்புறம் சினிமாவில் ஒரு 5 வருஷம் நின்றுடலாம். இந்த 5 வருஷத்தில் நீ அடுத்து எத்தனை படம் பண்ணுறியோ அதில் நீ என்னமா நிற்க போகிற அப்படிங்கிறது ஒன்று இருக்குது அப்படின்னு சொல்கிறதுக்கு கரெக்டாக அமைஞ்சிச்சு சார். அடுத்த சசிகுமாரோட படம் பண்ணோன்றது ஏற்கனவே ஒப்பந்தத்தில் இருந்ததா? இல்லை சார், அதெல்லாம் இல்லை சார், அதெல்லாம் இல்லை சார். சார் வந்து அதுக்கப்புறம் வந்து அடுத்து ஒரு படம் பண்ணணும்னு ஆக்சுவலி நான் 2வது படமே செசர் கொம்பன் வந்து செசர் தான் சார் கேட்டேன். அப்போ செசர் என்ன பண்ணார், நீ உடனே போகணும்ப, இப்போ நான் அடுத்து இந்த படம் பிரம்மன் நடிச்சுக்கிட்டு இருக்கேன், அதுக்கப்புறம் ஒரு கமிட்மெண்ட் இருக்குது, எப்படி நீ ஒரு படம் முடிச்சுட்டு நீ என்ன 1 வருஷம் 1.5 வருஷம் வெயிட் பண்ணக்கூடாது, 2வது படம் இமீடியட்டாக பண்ணு அப்படின்னு சார் சொன்னாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் தந்தை சொல்மிக்கு முதல் நான் தந்தை சொல்மிக்கு முந்திலே வந்து செசரை வச்சு பண்ணலான்னு ஐடியா பண்ணேன் சார். தந்தை சொல்மிக்கு முதலே செசார் வந்து பையன், ராஜகிரண் சார் அப்பா அப்படின்ட்டு ஸ்கிரிப்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணேன். அவர் சார் என்ன சொல்கிறாரு, நீ நேட்டிவிட்டி தான், நீ என்ன புதுசாக மெட்ராஸ்குள்ளே கதை, நீ நானுமே மெட்ராஸ்குள்ளே வர்றது நல்லா இருக்காது அப்படின்ட்டாரு. அப்புறம் நான் வேறு இப்போ கோயம்புத்தூர் பேக்ரவுண்டில் பண்ணிகிட்டு இருக்கேன், நீ நான் சேரும்போது அடுத்து வந்து நேட்டிவிட்டியாக தான் இருக்கணும் அப்படின்னு சொன்னோடனே சரி என்னடா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் முயற்சி பண்ணேன் சார். அப்புறம் சரி கொம்பனை பண்ணலான்னு பார்த்தப்போ கொம்பன் வந்து சாருடைய பாடி லாங்குவேஜுக்கு ராஜகிரண் சார் கூட மல்லு கட்டுறதுக்கு எந்த அளவுக்கு அது ஒரு மேட்சிங்காக அப்படி இருக்கும். அப்போ நான் இப்போ கார்த்தி சார் தான் கரெக்டாக இருக்கும். ஏன்னா வந்து பருத்தி வீரன் மாயாண்டி, என்ராசாவின் மனசிலே மாயாண்டி மாமனார் அப்படின்னு சொல்லிட்டு மருமகனாக இருந்தால் என்னவாக இருக்கும், இந்த 2 முரடைங்களுக்கும் சம்மந்தம் பண்ணால் எப்படி இருக்குங்கிற ஒரு கேரக்டர் சென்ஸ் கதை எழுதும்போது இது வந்து உட்காந்துச்சு.
அப்புறம் சார் கூட அந்த மாதிரி கமிட்மெண்ட் அதெல்லாம் இல்லை சார். ஏன்னா அதெல்லாம் இல்லை. அவர் சார் அதுக்கப்புறம் கொடிவீரன் நம்ம பண்ணணுங்கிறப்ப கொடிவீரன் ஜாயின் பண்ணோம் சார். கொடிவீரன் பண்ணோம். அதுக்கப்புறம் அது 3வது படமாக வந்து மருது விசால் சார் விஷால் விசால் சார் கேட்டார். விசால் சார் கூப்பிட்டோடனே அது அன்பண்ணனுக்கு வந்து ஒரு டேட் இருக்குது, நீங்கள் அங்கே பண்ணுங்க அப்படின்னாரு. அப்புறம் அன்பண்ணனுக்கு வந்து இது பண்ணிச்சு. அன்பண்ணை படம் பார்த்துட்டோடனே அட்வான்ஸ் கொடுத்துட்டார் சார். கொம்பன் வந்து பிரச்சனை வந்துச்சுல சார், ப்ரெஸ் மீட்டில் பெரிய இதாச்சுங்களா. அது வந்து எல்லாத்துக்கும் இதில் வந்து நம்ம யூனியன் எல்லாத்துக்குமே படம் போட்டோம். ப்ரொடியூசர் கவுன்சிலுக்கு, டைரக்ஷன் யூனியன் எல்லா கிராஃபுக்குமே படம் போட்டோம். அந்த படத்தை பார்த்துட்டு உடனே கூப்பிட்டாரு. எதனால் அந்த பிரச்சனை வந்தது? அதில் ஒருத்தர் பேட்டி கேட்டார் சார். அது சார் வந்து ஷூட்டிங் அப்போ பேட்டி கொடுக்கலன்னு சொன்னோடனே அவர் வாட்டுக்கு போய் எடுத்து எழுதி வச்சிட்டார் சார். என்ன சொல்லி யாரை கூட்டம் சொல்லணும்னு தெரியல சார். அது எப்படியோ அது வந்து வந்துருச்சு சார். நம்ம எழுதும்போது நம்மளுக்கு தெரியும் சார், இது வந்து ஒரு மாமனாருக்கும் ஒரு மருமகனுக்கும் நடக்கிற கதை. அதில் குண்டே ராமசாமிங்கிற ஒரு கேரக்டர் அவரும் மருமகனு காட்டி வர்ற ஒரு கேரக்டர். அவரும் அது மருமகன் காட்டி தான் சார் வருவார். பிரச்சனை வந்து மருமகன் காட்டி தான் அதுவும் பிரச்சனை இருக்கும். இது வந்து மாமனார்களுக்கும் பொண்ணு கொடுத்த மருமகனுக்கும் நல்லா இருக்கணுங்கிறக்காண்டி நடக்கிற ஒரு யுத்தம். அது ஒரு தப்பான ஒரு தப்பான மருமகனுக்காண்டி சப்போர்ட் பண்ணுறான். ஒரு சரியான மருமகனுக்காண்டி சப்போர்ட் போய் நின்று 2 பேரும் ஒரு இடத்துல மோதுறாங்க கதை. இது எழுதும்போதே நம்மளுக்கு தெரியும் சார். அதுவும் இல்லாமல் அந்த கதை வந்து எங்கள் வீட்டில் நடந்தது சார். எங்கள் அப்பாவுக்கும் எங்கள் தாத்தாவுக்கும் நடந்த சண்டை தான் அந்த படம். அதை தான் நான் எழுதியிருந்தேன். அப்படிங்கிறப்போ எனக்கு அதில் இது இல்லை. இவங்க ஒன்றுன்னு சொன்னாங்க சார், அதுதாச்சு. அதனால் நம்ம அதில் வந்து எந்த விதமான ஒரு இது இல்லை சார். சரி படம் பார்த்ததுக்கப்புறம் புரிஞ்சுக்கிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் அதை கடந்துட்டேன் சார். அதே மாதிரியே படம் வந்ததுக்கப்புறம் அது இல்லை இது வந்து ஒரு மாமனாருக்கும் மருமகனுக்கும் நடக்கிற ஒரு கதைக்களம் அப்படின்னு சொல்லிட்டு அது கேஷுவலாக போயிடுச்சு. அதான் மழை போல் வந்தது பனி போல் விளையிடுச்சு சார். மருது கதையை முன்னாடி எழுதி வச்சிருந்த கதை தானே? ஆமாம் சார். அது வந்து அது ஒரு அப்பத்தாவுக்கும் பேரனுக்கும். இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா தெருவில் ஒவ்வொன்றுமா நம்ம பார்ப்போம்ல சார். நம்ம தெருவில் வந்து என் ஃப்ரெண்டு ஒருத்தன் இருக்கான் சார். அவன் வந்து பாட்டி வளர்ப்பில் தான் வளர்ந்தான். ஏன்னு கேட்டிங்கன்னா அவங்க அப்பா வந்து குத்துப்பிடிச்சு இறந்துட்டார். அப்போ வந்து தாய்மாமன் வந்து வளர்க்கணும். அப்போ தாய்மாமன் வந்து வீட்டில் அப்போ நீ வந்து வீட்டில் இருக்கணும்னா அந்த பையனுக்கு சேர்க்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. சொல்லும்போது என்ன ஆகுதுன்னா, அப்போ பாட்டி வந்து என் மவயத்து பேத்தியை பேரனை பூரா நான் விட முடியும், சரி நீ வேணா உன் பொண்டாட்டி பேச்சை கட்டி இருந்துக்க, நான் வந்து இருப்பாங்க அப்படின்னு சொல்லி ஒரு பாண்டின்னு ஒரு வேலை வந்து ஒரு கேரக்டர் வளர்த்தாங்க சார் எங்கள் தெருவில். ஸோ அந்த கேரக்டர் வந்து எனக்கு அவன் என்னுடைய நண்பனால் சரி என்னடா இவன் அப்பா அம்மா இல்லாமல் நம்மளாம் அப்பா அம்மா எல்லாருக்கும் அவனுக்கு அவங்க பாட்டி வளர்ப்பில் இருக்கிறான் அப்படின்னு ஒன்று இருக்குல்ல சார். அந்த ரிலேஷன்ஷிப்பில் தாய்மாமா வந்து பேச மாட்டார். ஏன் பேச மாட்டாருன்னா, அம்மா வந்து நான் சொல்கிறத கேட்கலன்னா அம்மா மேலே ஒரு கோவம். அதனால் அது வந்து வெளியே வந்து தனியாக வந்து அது ஒரு ஆப்பம் சுட்டுக்கிட்டு இட்லி சுட்டுக்கிட்டு அதை வளர்த்துச்சு, படியான சுட்டுக்கிட்டு அந்த பையனை வளர்த்துச்சுங்கிற ஒரு பேக்ரவுண்டு இருந்துச்சு சார். ஸோ இதை வந்து நான் எடுத்து அதை கொத்தனாருங்கிறது வந்து வச்சா அது எந்த அளவுக்கு இதாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதை நான் லோடுமேன் ஆக்கினேன் சார். எங்கள் பெரியப்பா லோடுமேன், எங்கள் அப்பாவுடைய அண்ணன். அவர் லோடுமேன் நல்லா அவருடைய லுக் எனக்கு ரொம்ப பிடிக்கும் சார். எங்கள் பெரியப்பா வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல 2 இடத்துல இந்த 2 பச்சை சிங்கம் பச்சை குத்திருப்பார். இந்த இடத்துல 2 புலி பாஞ்ச மாதிரியா அவர் குத்திருப்பார். அந்த லுக் எனக்கு பிடிச்சிருச்சு. அதனால் லோடுமேன் ஆக்குவோம். கதையை கேட்டவுடனே விஷாலுக்கு பிடிச்சிருந்தது. கதையை கேட்டவுடனே பிடிச்சிது சார். அந்த அப்பத்தாவை குளிப்பாட்டுற கிளைமேக்ஸ் இருக்கு சார், அதுதான் சார் அவர் பயங்கர இம்பாக்ட் ஆனார். கடைசி அப்பத்தாவை இப்படி வந்து இது பண்ணுறாங்க, அப்பத்தா மேலே துரும்பு படக்கூடாது நினைக்கக்கூடாது, ஒருத்தன் குளிப்பாட்டி கொண்டான் அப்படிங்கிற ஒரு கண்டென்ட் வந்து அவருக்கு என்ன ஆச்சுன்னா, இது சூப்பராக இருக்குது, புதுசாக இருக்குது நம்ம. ஏன்னா அது ஊரில் வந்து நிறையா செய்வாங்க சார். ரொம்ப வயசாகிட்டா முடியாமல் இருக்கிறாங்க அப்படின்னா கரெக்டாக தலைக்கு குளிப்பாட்டி இது விளக்கெண்ணையை தடவி தலை குளிப்பாட்டி இளநியை கொடுத்துருவாங்க சார். சீதாராம் பண்ண ஆமாம் சார். சீதோசனம் ஹீட் ஆகி ஜன்னி வந்து இறந்துருவாங்க. அது வந்து நைட்டோட நைட்டு அப்படியே பூ போல் உயிர் பிரிஞ்சிடும் சார். படுக்க போட்டாங்கன்னா அந்த குளிர்லேயே உயிர் போயிடும் சார். இப்போ இரவு அந்த தூக்கத்திலே போயிடும். அதுக்காண்டி அப்படி பண்ணிடுவாங்க. அது வந்து எங்கள் அம்மைக்கு நடந்துச்சு சார். எங்கள் அப்பாவுடைய அம்மாவுக்கு அது பயங்கர சீன்ஸ். அந்த சீன்லாம் எடுக்கல சார். ஆக்சுவலாக அந்த சீன் சார் நான் எடுக்கிறது பூரா வாழ்க்கையில் இருந்து லைவான கதையா சார். அதெல்லாம் எங்கள் அம்மையை வந்து பயங்கர கொடூரம் சார் அதெல்லாம். ஏன்னா எங்கள் அம்மையை வந்து கிட்டத்தட்ட எங்கள் அப்பா கூட பிறந்தவங்க 7 பேர் சார். 7 பேருக்கு வீடு கொடுத்துச்சு சார் எங்கள் அம்மை. எங்கள் அம்மையுடைய கதையை எங்கள் அம்மை கோட்டை முத்தம்மான்னு பேர் சார். அதோட கதையே பூர்வீகத்துலேருந்து கொல்லங்கொண்டான் அப்படின்னு ஒரு ஜமீன் கொல்லங்கொண்டான்னு ஒரு ஊர் இருக்குது சார், ராஜபாளையத்துக்கு அடுத்து. அதுலேருந்து அதோடைய கதை எடுத்தோம்னா 3 சீசன் பண்ணலாம் சார். அந்த கிளவியோட அது கூட பிறந்த வந்து ஒரு 3 கதை இருக்குது சார். பெரிய வாழ்வியல் சார் அந்த கதை. அதில் வந்து எங்கள் அம்மையை வந்து 7 பேர் பிள்ளைங்களை வளர்க்குறது இருக்குங்களா, அந்த வளர்த்து 7 பேர்த்துக்குமே வீடு கொடுத்து 7 பேர்த்துக்கு கல்யாணம் பண்ணி வச்சு 7 பேர்த்துக்கு வீடு கொடுத்து. ஏன்னா எங்கள் அப்பா 6 வயசு இருக்கும்போது எங்கள் தாத்தா தவறிட்டாராம். அப்போ அந்த ஒரு புருஷன் இல்லாத பிள்ளைங்கள ஒரு பொம்பளை வந்து அது அந்த ஊர் பக்கம் நம்ம நிறைய
பார்ப்போம் சார். அது அவங்க வந்து இத்தனைக்கும் வந்து அந்த ஒரு மானத்தோட அதை செய்வாங்க சார். அந்த விஷயங்கள் வந்து தான் சார் நம்மளை பயங்கர இம்பேக்ட் பண்ணுச்சு. அதில் வந்து எங்கள் அம்மையை வந்து என்னன்னா, எங்கள் அப்பா வந்து எங்கள் அம்மையை வந்து தெய்வம் போல வச்சுருந்தார் சார். எங்கள் அம்மைக்கு வந்து மொத்தம் 5 வேலையாளு சார். நான் வந்து கரெக்டான நேரத்தில் காப்பி வாங்கிட்டு வந்து கடுங்காப்பி வாங்கிட்டு வந்து கொடுத்துட்டு வெத்தலை அடித்து கொடுக்கணும் சார். இப்படி ஒவ்வொருத்தரும் ஒரு வேலை பார்க்கணும். ஓ இது மாறிக்கிட்டே இருக்கும். எங்கள் அம்மையை வந்து எச்சி துப்போம். அதுக்கு ஆஸ்மா மாதிரி அந்த சளி உண்டு. அதுக்கு வந்து என்னென்னா டப்பாவில் போய் மண்ணள்ளி போட்டுட்டு டப்பா கொண்டு வந்து வச்சிடணும் கப்பை. அது வந்து துப்பிக்கிட்டே இருக்கும். நம்ம அந்த துப்புறது ஒரு மாதிரியா இருக்கும்ல. அப்போ வந்து என்னை போய் கூட்டிகிட்டு வர சொல்லுவோம். நான் திட்டுவேன். குடும்பத்தில் உனக்கு ஒரு சாவ முறைக்கு நீ வேறு உட்காந்துக்கிட்டு இருக்க போட்டுக்கிட்டு அதை இதை செய்ய நம்ம விளாட போகும்போது கூப்பிடும். அது சின்ன ஒரு 5 நிமிஷம் அந்த டைம் தான். ஆனால் நம்மளுக்கு அந்த சின்ன வயசில் தெரியாது. ஏதாவது திட்டி போடுவோம். என் மகன் வரட்டும் முருவேன் உன் நரங்கள் எடுக்க சொல்கிறேன் அப்படின்னே சொல்லும். அடிக்கும் போது நல்லா குத்துறா அப்படிங்கும். கிளம்பி தரது கொம்பனில் வந்து அந்த தட்டு தாளம் போடுகிற சீனில் எங்கள் அம்மையை சொன்ன டைலாக் சார். எங்கள் அம்மா என்ன பண்ணால் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கும்ல, டக்குன்னு வந்து சாப்பாடு இப்படி டப்புன்னு வச்சுருவோம். வேகமாக வச்சுட்டு போவாங்களே, அப்போ சவுண்டு கட்டும்ல, உட்காந்துக்கிட்டே இருக்கும். சாப்பிடாது. அப்படியே உட்காந்துருப்பா. எங்கள் அப்பா வருவார் டீ கடைக்கு போயிட்டு அவர் காலையில் போயிட்டு கரெக்டாக அந்த 11 மணிக்கு வருவார். என்னத்தே சாப்பிட்டியா அப்படிம்பாரு. அப்புறம் அப்படி எங்கள் அம்மா இப்படியே உட்காந்துருக்கோம். அப்புறம் எல்லாம் சட்டையெல்லாம் ஊற்றி போட்டு 2,000 இடம் வந்து உட்காரு. என்னத்தே என்னாச்சு, சாப்பிட்டியா இல்லையா, ஏன் இப்படி உட்காந்துருக்க அப்படின்னு பக்கத்தில் உட்காந்துக்குவார் சார். உட்காந்தவொடனே நான் இருக்கிறது முன்னாடிக்கு பிடிக்கல போடுது, தட்டு தாளம் போடுது. ஃபுல்லாக பார்த்தா எங்கள் அம்மாவை கூட்டு வெளுத்து எடுத்துருவார் சார். அடி என்னடானா இப்படி எங்கள் அம்மா திட்டுவேன். இப்படி பண்ணி அவருடைய வீட்டுக்கு உட்காந்துக்கிட்டு இப்படி பண்ணுறீங்க அப்படி பிடிக்கும் சார். அப்படி வச்சுருந்தார் சார் தாயை. அப்படியாப்பட்ட ஆத்தாவை ஒரு தீபாவளி வருது. அந்த தீபாவளிக்கு வந்து எங்கள் அம்மையே சொல்கிறார், எத்தே போகாத சொன்னால் கேளு, தீபாவளி முடிச்சதுக்கப்புறம் போ அப்படின்னு சொல்கிறாரு சார். கேட்கவே இந்த கிழவி நீ வாட்டில் நான் போகிறேன் அப்படின்னு. இங்கேருந்து அங்கே ஒரு டீ கடை. அந்த டீ கடையில் ஆத்தாளுக்கு வெத்தலா கொடுத்துடணும், டீ காசு கொடுத்துருவார். எந்த காசு கொடுத்தாரா நான் கொடுத்துருவோண்டா, எங்கள் ஆத்தாவை நீ இது பண்ணக்கூடாது, நீ போய் டேரக்ட் கொடுத்துடணும். இப்படிலாம் ஆளை ஃபிக்ஸ் பண்ணிட்டு வர்றாரு சார். நைட்டு போகிற எங்கள் அம்மையை வந்து என்னடானா மழை பெஞ்சிருக்கு சார், யாருமே வந்து கதவை திறக்கல சார். எனக்கு அதை யோசிச்சு பார்த்து விசுவல் பண்ணால் சல மழை ஊற்றுது. எங்கள் சாமி கோயில் இருக்குது சார். அங்கே சீலக்காரின்னு சொல்லி எங்களுடைய அது வந்து உருவம் கிடையாது சார் எங்கள் சாமிக்கு, எங்கள் குலசாமிக்கு. முக்கோண வடிவத்தில் நம்ம இது இருக்குது பார்த்தீங்களா, கிளீன் சட்டி விளக்கு வைக்கிறதுக்கு முக்கோண வடிவத்தில் மட்டும் விளக்கு திண்டு இருக்கும் சார். அந்த முக்கோண வடிவத்தில் 1 இருக்கும், 2வது 2 இருக்கும், 3வது 3 இருக்கும், 4வது 4 இருக்கும், 5 இருக்கும், கடைசி 7 இருக்கும். நீங்கள் அப்படி பார்த்தீங்கன்னா கரெக்டாக முக்கோணமாக இருக்கும் சார். மொத்தமாக பார்த்தா முக்கோணமாக இருக்கும், ஒரே முக்கோணமாக. ஆனால் உள்ளே பார்த்தீங்கன்னா மாடாக்குழியாக இருக்கும். அப்படி ஒரு செய்வோம் சார். அந்த இடத்துல வந்து இவங்க யாருமே கதவை திறக்காமல் ஒரு இது பண்ணிட்டாங்க சார். பெத்த ஆத்தாவை அப்படி பண்ணது வந்து அது என்னடா நைட்டு அந்த இடத்துல உட்காந்து நைட்டு ஜன்னி வச்சு இவங்க காலையில் என்ன பண்ணிட்டாங்க, டக்குன்னு இது பண்ணி விட்டாங்க சார். அது வந்து எங்கள் அப்பா போய் காலையில் போய் ஏன்னா முதல்ல ஆத்தா போய் மறுநாள் செத்து போயிட்டானா எப்படி சார் இருக்கும். வசவுனா அடிக்க போகிறாரு எங்கள் அப்பா. அந்த துஷ்டியவே ரணகலம் பண்ணுறாரு, பயங்கர சட்டம் போடுறாரு. சட்டம் கொடுத்து நீங்களாம் நல்லாவே இருக்க மாட்டீங்கடா அப்படின்னு. எங்கள் ஆத்தா செத்த வீடு இது, இந்த இடம் சுடுகாடுறா, இனிமேல் இந்த வீட்டு பக்கம் நான் வரேன். எங்களுக்கு எங்கள் அப்பா ஒரு பூர்வீகத்து வீடு இருக்குது, எங்கள் அம்மா கொடுத்த எங்களுக்கு ஒரு வீடு இருக்குது, இது எங்கள் ஆத்தா செத்த அடைய சுடுகாடுறா, இனிமேல் இந்த வீட்டு பக்கம் நீங்களாம் நல்லாவே இருக்க மாட்டீங்கடா அப்படின்னு சொல்லிட்டு மொட்டையை போட்டு அப்படியே வந்துட்டார் சார். ஆக்சுவலி வீட்டுக்கே போகல. ஆக்சுவலி மொட்டை போட்டால் நீங்கள் போகக்கூடாது. எங்கள் அப்பா வந்து அதெல்லாம் சில விஷயங்கள்லாம் தூக்கி போட்டு போயிடுவார். இந்த சமசம் பேச அதெல்லாம் பெருசாக பேச மாட்டார். திடீர்னு சாமி பாரு, திடீர்னு திட்டி போடுவார், அப்படி பண்ணுவார். தூக்கி போட்டார் சார். அது வந்து நாங்கள் பார்க்கும்போது எங்கள் அப்பா அடித்து அழுகும்போது எனக்கு எங்கள் ஐயா வந்து பயங்கர போட்டேன் சார். அவருடைய உருவம், அவருடைய கண்ணும் வந்து பார்த்தீங்கன்னா அவர் பயங்கர ஒரு ஆளை பார்த்தாலே நீங்கள் திடீர்னு ஏதாச்சும் ஒரு படிச்ச ஏரியாவுக்குள்ளே போனால் யார் இது அப்படிங்கிற அளவுக்கு ஒரு முரடான ஒரு ஆள் சார். ஆனால் அந்த இடத்துல எங்கள் அப்பா அழுகும்போது நாங்கள் எங்களை ஒழுக்கமாக சேட்டை பண்ண நீ படிக்கலை அதெல்லாம் இல்லை, கொன்னே போடுகின்றுவார் சார். 7 புத்து வச்சுருக்கேன், ஒன்றை கழுத்து வச்சு கொன்னே போடுகின்றுவார். ஒழுக்கம் தான் சார் அவருக்கு. பள்ளிக்கூடத்துக்கு வரலேருந்து வச்சா கொண்டுருவார். படிக்கலைன்னு சொல்லி நீங்கள் சோப்பு போடுவாங்கன்னா பார்த்தீங்கன்னா கவலையப்பட மாட்டார். அதை பற்றிலாம் ஒரி பண்ணிக்க மாட்டார். கையில் பார்ப்பார், கழுத்து போட்டு விட்டுருவார். வாத்தியார் ஏதாச்சும் எங்கேயாச்சும் வந்து ஒழுக்க மீறி பண்ணிட்டோம்னா கொளுத்திடுவார், அட்டி கொன்னே போடுவார். அது ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருப்பார். அந்த இது வந்து பார்த்தீங்கன்னா அதில் வந்து என்னென்னா அந்த மேட்ரு எனக்கு ரொம்ப இதாக இருந்துச்சு சார். சரி, ஏன்னா இதெல்லாம் நாங்கள் பார்த்துருக்கோம் எங்கள் வீட்டுக்குள்ளே எங்கள் அம்மைக்கு என்னென்ன பணிவடைகள் செய்கிறாரு அப்படின்னு.
அது ஒரு சீனாவே அது ஒரு எபிசோடு இடத்துல ஒரு பெரிய ஒரு எபிசோடு வரும் சார். ஒரு நாள் பார்த்தீங்கன்னா அங்கே நாங்கள் வந்து பக்கத்து தெருவில் இருந்துட்டு கொஞ்சம் அடுத்த கட்டத்துக்கு வளர்ச்சி வந்தோடனே நாங்கள் பக்கத்தில் அக்ரஹாரத்துக்குள்ளே வந்துட்டோம். எங்கள் டீ கடையை ஒட்டி அக்ரஹாரம், அந்த அக்ரஹாரத்துக்குள்ளே வீடு வாங்கி நாங்கள் கொஞ்சம் வசதியாக பெருசாக வந்துட்டோம். வந்தால் அவங்க அம்மையை போட்டாவே பெருசாக வீட்டில் மாட்டியிருந்தார். அது வந்து இந்த இலை மாதிரியாக ஒரு இது இருக்கும், லைட் எரியும். அது வந்து இவர் வீட்டில் வந்தோடனே என்னை அத்தையை அப்படின்னு பார்ப்பார். அவர் வந்து வீட்டுக்குள்ள நுழைஞ்சாரு, போகும்போது அதான் பார்ப்பார். பார்க்கும்போது லைட் எரியலை. எங்கள் அம்மாவை கட்டப்படி காரம் மாதிரி திட்டுறாரு. எங்கள் அம்மா வந்து எதுக்கு இப்படி கத்திக்கிட்டு இருக்கீங்க, என்ன விஷயம், ஏன் திட்டிக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்குது. இல்லை இது இல்லை, லைட் எங்கே போகணும், யாரும் ஊற்றி விட்டா அப்படிங்கிறாரு. ஏங்க கரண்ட் போச்சுங்க. கரண்ட் போச்சா அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துருக்காரு. அதுக்கப்புறம் நின்னார் சார். அப்புறம் நாங்கள் நின்று பார்த்துக்கிட்டே இருக்கோம். போனார் சார். சாயங்காலம் வந்து பார்த்தா கரண்டே போனாலும் லைட் எரியுது, லைட்டை மாட்டி விட்டார் சார். எங்கள் ஆத்தாவுக்கு கரண்டே போனாலும் எரியணுண்டா லைட்டு அப்படின்னு வந்து மாட்டி விட்டார் சார். இந்த மாதிரி ஒரு அம்மா மேலே பாசம் உள்ளவர் சார். அந்த பாசம் தான் சார் எங்கள் அம்மா மேலே நான் இருக்கிறேன். என்னடா ஒருத்தர் வந்து குளிக்கும்போது எத்தே என்னை பற்றவளை எங்கள் ஆத்தா என் தெய்வமே, இது எல்லாமே நான் அவரை வந்து நான் இமிடேட் பண்ணேன் சார். ஏன்னா ஒரு தாய் மேலே ஒருத்தர் வந்து இவ்வளோ பெரிய பாசமா என்னடா இது அப்படின்னு ஒரு எனக்கு எங்கள் அப்பா மேலே பயங்கிறது சார். அதனால வந்து பார்த்தீங்கன்னா நான் எங்கள் அம்மா மேலே எனக்கு ஒரு எங்கள் அப்பா காட்டின அந்த பாசம் தான் சார் எங்கள் அம்மா மேலே நான் காட்டுறேன். இப்போ நான் காட்டும்போது என் பையன் காட்டணும் சார். அவன் காட்டுவான், அவன் காட்டிக்கிட்டு தான் இருக்கிறான். அவன் அந்த அந்த சென்டிமெண்ட் இருக்குல்ல சார், அது பயங்கர ஒரு இது சார். நம்ம வாழ்க்கையில் எல்லாமே ஓடுறது வீடுறது எல்லாத்துக்கும் அதுக்காண்டி தான். இப்போ இதுவரை 10 படம் பண்ணியிருக்கேன் சார். எந்த படமுமே என் கற்பனையில் சில ஏரியாக்கள் தான் சார் கற்பனையில் இது இப்படி பண்ணும்போது இந்த சினிமாட்டிக்காக மாறும்போது தான் சார் அது என்னுடைய இது இப்படி நகரும் அப்படிங்கிறது. மெட்டீரியலாக நீங்கள் சம்பவங்கள் எல்லாமே ஒரு கதையோட மெட்டீரியலாக நீங்கள் பார்த்தீங்கன்னா அது ஒரு ரியல் சம்பவமாக தான். எப்படி நம்ம மண்வாசனையில் வந்து ஒரு ஜல்லிக்கட்டில் ஒரு பொண்ணை அடவு வச்சான் ஒருத்தன், அந்த பாயிண்ட் இருக்குல்ல சார், அந்த பாயிண்ட் தான் சார் அந்த படத்தோட ஹோல். ஆமாம், அதுதான் ஹோலு. அதுக்காண்டி ஒருத்தன் வெட்டி போட்டு ஜெயிலுக்கு போயிட்டான், போனவன் மிலிட்ரி போயிருக்காங்கிறது ரியல் சம்பவமாக தான் சார் கன்ஃபார்மாக 199 இருக்கணும். இல்லைன்னா அந்த உயிர் கிடைக்காது சார். அது மாதிரியா இப்போ நான் என் பையன் இருக்க சுல்லான் சேதுவாக இருக்கட்டும், எதுவுமே அந்த இது வந்து எல்லாமே வந்து அந்த ஒரு ரியல் இன்சிடென்ட் தான் சார். விஷால் சார் வந்து பயங்கர அவர் வந்து கதை கேட்டார் சார். கேட்டவுடனே அவர் எந்த விதமே இல்லை, அவர்கிட்ட ஃபுல்லாக சொன்னேன். சொல்லி முடிச்சோன்னு சூப்பர் அப்படின்ட்டார். அவருக்கு என்னடனா ஃபஸ்ட்டு நேட்டிவிட்டி வராரு. அவருக்கு தெரியாது, அவர் மெட்ராஸ் பையன், மெட்ராஸில் வளர்ந்தவர். இப்போ கார்த்தி சார் கூட பருத்திவரம் பண்ணியிருக்காரு. அவருக்கு அந்த மதுரையில் ஊறி இருக்காரு. இவர் டோட்டலாக தெரியாது. அங்கே போனால் நான் போனவனே முடிய விட்ட சொல்கிறேன், லோடு மேன மாதிரி பச்சை குத்த சொல்கிறேன். பார்த்து லுக்கு பார்த்தா டோட்டலாக அந்த சூறாவளி சாங்கை தான் போடுறேன். நான் எப்போயுமே அந்த ஃபஸ்ட்டு போடனே சாங் போடுவேன் சார். ஏன்னா எல்லா பேரும் வந்து அசம்பிள் ஆகி செட்டில் ஆகி ஒருத்தரை தெரிஞ்சுக்கிட்டு சின்ன சின்ன விஷயங்கள் ஏதாச்சும் லுக்கில் ஏதாச்சும் ஒரு சேஞ்ச் ஓவர் பண்ணணும்னா இது சாங்கில் தெரியாது இல்லைங்களா, அதனால் அதை இது பண்ணி சரி பண்ணிக்கலாம் அப்படிங்கிறக்காண்டி நிறைய விஷயங்களுக்கு மிங்கிள் ஆகிக்கலாம் அப்படிங்கிறக்காண்டி போடுறேன் சார். போட்டு அப்படி பார்க்கும்போது அப்படி போனோன்னே அந்த லுக்கை பாடுவோம். அந்த லுக்கை பார்த்தோன்னே சாருக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. அவருக்கும் ஃபஸ்ட்டு நான் எப்போயுமே ஹீரோவுக்கு ஃபஸ்ட்டு ஒரு டைட்டில் சார், ஃபஸ்ட்டு ஹீரோவுக்கு பேர் பிடிக்கும் சார், அதையே டைட்டில் ஆக்குறேன் சார். அது அங்கேயே நான் வந்து இது சொன்ன உடனே கொடிவிறேன் மருது இப்படின்னு ஒரு கேரக்டர்ஷன் பிடிக்கும்போது அந்த கேரக்டர் பேர் ரொம்ப கேட்கும் போது கேட்சிங்காக இருக்கணும் அப்படின்னு அதுக்கு ஒரு லுக்கு இப்படி தான் இருக்கணும், நம்ம கதாபாத்திரம் இப்படி தான் வரணும், இதில் பண்ணியிருக்கோம், இது இல்லாமல் இப்படி இருக்கணும் இப்படி சொல்லும்போது அவர் அங்கே வந்து இந்த லோடு மேனாக அந்த சாங்கு அந்த சிமெண்ட்டு அந்த ஊக்கு இதெல்லாம் பார்த்தோன்னே என்னப்பா இது புது வாழ்க்கையாக இருக்குது அப்படின்ட்டு அவர் என்ன பண்ணுறாரு. அதுக்கப்புறம் ஒன்றுமே இல்லை சார், அப்படியே டோட்டலாக நான் என்ன சொல்கிறேனோ அதை அப்படியே மாடுலேஷன் உட்பட அது அப்படியே சார் வாங்கி பண்ணார் சார். பல குணச்சித்திர நடிகர்களோட பணியாற்றிருக்கீங்க. இப்போ ராஜ்கிரண் சார்லாம் வந்து கொம்பன் எழுதும் போதே அந்த நரையங்குளம் முத்தையா அப்படி அந்த கதாபாத்திரம் அது வந்து அவர் தான் சார். ஏன்னா நான் குட்டிப்புலி கதை சொல்லும் போதே ராஜ்கிரண் சாருக்கு வேறு யாராச்சும் போட்டு பண்ணலாம் அப்படின்னு நான் படம் பண்ணும்போதே அது வாய்ப்புகள் வந்துச்சு சார் கொம்பனுக்கு. அப்போ நான் சொல்கிறேன் இல்லை இது ராஜ்கிரண் சார் பண்ணால் தான் வந்து இது பர்ஃபெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லும்போது பட்ஜெட்டாக எல்லாத்துக்கும் ஏறிச்சு சார். இல்லை அவர் வந்து பட்ஜெட்டு இதாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறப்போ இல்லை அப்போனா அந்த கதை வந்து அந்த முழுமை பெறாது. சில நேரங்களில் சில கதாபாத்திரங்கள் வேறு வழியே இல்லாமல் இருக்கும் சார். உண்மைதான். அது மாதிரி தான் சார் இந்த இப்போ நம்ம பசுபதி அண்ணா இருக்கட்டும், பிரகாஷ் ராஜ் சார் இருக்கட்டும், அதேமாரி ராஜ்கிரண் சார் இருக்கட்டும். நான் ராஜ்கிரண் சார் எழுதும்போது பார்த்தீங்கன்னா அப்பா கேரக்டரோ இல்லை ஏதோ ஒரு மாமனார் கேரக்டரோ இல்லை ஒரு தாத்தா கேரக்டரோ இல்லை ஏதோ ஒரு வீட்டுக்குள்ளே ஒரு கேரக்டர்ஸ் எழுதும்போது எனக்கு எப்படி கார்த்தி சார் சசி சார் வராங்களோ அதே மாதிரி ராஜ்கிரண் சார் வந்துடுவார் சார். என்னென்னா அந்த மண் சார்ந்து சில கேரக்டர்ஸ் எழுதும்போது அவங்க ஆட்டோமேட்டிக்காக வந்து அந்த கதாபாத்திரத்துக்கு இப்படி ஒரு தன்மையான மனுஷன், ஒரு வீரமாக இருக்கணும், ஒரு பெரிய ஒரு இமேஜ் இருக்கணும், அந்த 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 முகத்துக்கு ஒரு பாசிட்டிவ் தாட் இருக்கணும் அப்படின்னு வரும்போது ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் கூட்டி கழிச்சு அப்படியே வந்து பார்க்கும்போது ராஜ்கிரண் சார் தான் ஃபஸ்ட்டு உட்கார்றாரு.
அப்படி பண்ணும்போது ராஜகிர சார் கூட அந்த நம்ம முத்தையா அந்த கேரக்டர் அவர் கேட்டவனையே இது பண்ணிட்டாரு. ஆக்சுவலி கொம்பன் வந்து நீங்க முத நான் கதையா பண்ணும்போது சார், முத்தையா தான் சார் ஹீரோ. ம். 60 வயசு கிழவன ஹீரோவா பண்ணணும். ராஜ்கிரண் கதாபாத்திரம் தான் ஹீரோ. ஆமா, ராஜகிரண் சார் அவர்களுடைய கதாபாத்திரம். ஏன்னா, கொம்பையா பாண்டியனுக்கு கதை சொல்றத விட, ஏன்னா அந்த கதை வந்து ராஜகிரண் சார் கதை தான். ம். ஒரு ஒரு பொண்டாட்டி இல்லாத ஒரு பொண்ண வந்து கஷ்டப்பட்டு எந்த விதமான அடுத்த கல்யாணம் பண்ணாம, அத ஒரு தவ வாழ்க்கை வாழ்ந்து கட்டி குடுக்கும்போது, அந்த மருமகனால வரக்கூடிய பிரச்சனைகள்லாம் ஒரு சராசரியா அந்த மக்களுக்கு எப்படி பிரச்சனைகள் வருது? மாமனார வந்து அவங்க எந்த மாரியா, அதுவும் முன்னாடி எப்படி மதிக்கிறாங்க? எவ்வளோ கேர்லெஸ்ஸா நெனைக்கிறாங்க? அவனுக்கு புள்ள குடுத்துட்டான்ல, அவன் நம்மளுக்கு அடிமை. அப்படின்னு மரியாதை இல்லாம நடத்துறாங்க. அப்படிங்கிறது அந்த கேரக்டர வந்து அப்படி பண்ணணும் அப்படிங்கிறது ஈஸி சார். எங்க அப்பா வந்து தாத்தாவ சில நேரத்தில ரொம்ப இளக்காரமா பேசுவாரு. ம். ஏன்னா உங்க அப்பன் வந்துட்டானா? அப்படின்னு சொல்லி கரிவாடு அடிக்கக்கூடாது அவனுக்கு அப்படிம்பாரு. ஸோ இது என்னடான்னா, நம்மளுக்கு அப்போ ரொம்ப இதா இருந்தாலும், வளர்ந்ததுக்கப்புறம் ஏன் ஏன் இப்படி அப்பா இப்படி இது பண்ணாரு? ஏன் தாத்தா பொறுத்து போனாரு? ஓ! புள்ளைய கட்டி குடுத்ததுனால, மருமகன் சொன்னா சொல்லிட்டு போணுங்கிறாரா? இது எப்படி இது? இது அப்பா கேஷுவலா செய்றாரு. நம்ம வளர்ந்து நிக்கும்போது, ஒரு யோசனை பண்ணும்போது, இது ரொம்ப இதா இருக்கே. இது வந்து ஒரு சரியான செயலுக்கு இல்லையே அப்பா பண்ணது. அப்படின்னு ஒரு சில வரும்போது, அப்பா அவரு ஏன் மடங்கி போனாருன்னா, புள்ளைய பெத்து குடுத்துருக்குறோம். அதனால இவர்ட்ட கண்ட்ரோலா போ வேண்டிய ஒரு கட்டாயத்துக்கு அந்த அந்த மனிதர்கள் இருக்காங்க. அப்படிங்கிறப்போ, அப்ப இவங்கள ஏன் நம்ம எடுக்கக்கூடாது? அப்படின்னு அந்த கதாபாத்திரம் அந்த முத்தையா யாரு? ராஜகிரண் சார். எங்க தாத்தா வந்து பெரிய ஒரு ஒரு ஆள் பயங்கர ஒரு ஹீரோவான ஆள் தான் சார். ஏன்னா 6 அடி உயரம், விரல் இத்தன தண்டி இருக்கும். ஆனா அவர நான் புடிச்சு போம்போது, நீங்க சிலம்பு கம்ப புடிச்சுட்டு போற மாரியே தான் இருக்கும். அவரு மிலிட்டரிக்காரரு, மாடு சூப்பரா பிடிப்பாரு, சுழிவா பிடிப்பாரு. அவர் எல்லாருமே எங்க தாத்தாவ நான் பார்க்கிறத விட, எனக்கு எங்க தாத்தாவ பத்தி அடுத்தவங்க சொல்லி கேட்கிறது தான். என்னடா அவன் தாத்தாவ நம்ம அப்பாடான்னு கேட்கவே மாட்டேன். ஒரு ரொம்ப கேஷுவலா பேசிக்கிட்டு இருக்காரு. இங்க வந்து பார்த்தா, ராமர் தாத்தா இப்படி சொல்லுதாரு. நம்ம தாத்தாவ பயங்கரமா புலங்காயமா பேசுறாரு. அப்படின்னு ஒரு கம்பேரிசன் இருக்குல்ல சார். இந்த பக்கம் பார்த்தா அப்பா வந்து தாத்தாவ என்ன பண்ணிட்டான் உங்க அப்பன் அப்படின்னு பேசுறாரு. ஒரு பக்கம் வந்தா, "ஏய் உன் தாத்தன் மாடு பிடிச்சான்னு வச்சுக்க, பயங்கர சுழிவா பிடிப்பான்டா. முன்னாடி நின்னா நான் பின்னாடி நிப்பேன். முன்னாடி நான் நின்னு அணைவேன்." முன்னாடி இந்த அணைவேங்கிறதெல்லாம் இப்பலாம் யாரும் சொல்றது இல்ல சார். அது கரெக்ட். அது அந்த அணையிறதுங்கிறது மாடு அணையிறது தான். ஆக்சுவலி மாடு அணையிறது. அப்படி சொல்லுவாங்க. அவன் அணைஞ்சான்னு வச்சுக்க, பயங்கரமா இருக்கும்டா. நான் பின்னாடி தான் நிப்பேன் அப்படிம்பான். அப்ப 2 பேரும் தான் சார் மாடு பிடிப்பாங்க. அப்ப எங்க தாத்தா மேல எங்கள அறியாமலே ஒரு இது வருது. மிலிட்டரிக்காரரா இருக்காரு. திடீர்னு சர்வீஸ்க்கு இதுக்கு எலக்ஷனுக்கு வந்து டியூட்டி கூப்பிடுறாங்க. எக்ஸ் சர்வீஸ் மேனால. ஸோ இப்போ அவர் அந்த கேரக்டர் எனக்கு ஏறிக்கிட்டே இருக்குது. எங்க அப்பா ஒரு பக்கம் அவருடைய உழைப்பு, பொண்டாட்டி, பிள்ளைங்கன்னு இருக்கும்போது, அவ்வளோ முரடா இருந்தாலும் பொண்டாட்டி பிள்ளைங்க மேல பாசமா, நம்மளுக்கு வேணுங்கிறது எல்லாத்தையும் வாங்கி போட்டுருக்காரு, எல்லாம் பண்ணிக்கிறாரு. இந்த பக்கம் இப்படி 2 முரண்பட்ட மனிதர்கள் இவங்கள வச்சு பண்ணணும்னு. அப்ப எங்க தாத்தா வரும்போது, எங்க தாத்தாவ ஹீரோவாக்குறேன் நான். சரி சினிமால வந்து இவர ஹீரோவாக்குறத விட தாத்தாவாக்குவோம். ஏன்னா 60 வயசு கிழவன் ஹீரோங்கிற ஒரு படத்த எடுப்போம். அப்படின்னு சொல்லிட்டு தான் சார் ஆக்குறேன். அப்படி ஆகும்போது, அப்புறம் லேட் ஆகிட்டே இருக்கு. ஹீரோ இல்லாதனால. ஹீரோ இல்லாதனால லேட் ஆகிட்டே இருக்கு. ஏன்னா ராஜகிரண் சாருக்குன்னா பிசினஸ் இல்ல. அந்த ஒரு இது இல்ல. அவர் வந்து கேரக்டருக்கு ஓகே. மாமாவுக்கு ஓகே. ஆனா அவர் இன்னொரு கதாநாயகன் தேவைப்படுறாரு. அப்படிங்கிறப்ப அப்ப கார்த்தி சார் இருக்கிறப்ப இப்ப நான் என்ன பண்றேன், கொம்பையா பாண்டியனை ஏத்துறேன். ம். கொம்பையா பாண்டியனுக்கு ஓப்பனிங் குடுக்குறேன். அதுக்கு முன்னாடி எடுத்த உடனேயே கருப்பசாமி கோயில்ல குறி ஆடுறது தான் கதைப்படி. ஸோ அப்ப இவர் ஏறுறாரு, இவர் ஆட்டோமேட்டிக்கா டவுன் ஃபால் ஆகுறாரு. இந்த கேரக்டர்ஸ்ன்னு இறங்குது. இறங்குறப்போ இப்ப 2 பேருக்குமான கதையா, இன்னும் என்னென்ன 2 பேருக்குமான கதையா சேர்க்கணும்னு சொல்லிட்டு சேர்த்து, அது கரெக்ட்டா போகுது சார். 2 கொம்பன்ல வந்து 2 கேரக்டருக்கு ரொம்ப ஸ்டார்ட்டியா இருந்தேன் சார் நானு கம்பெனில. ஒண்ணு வந்து லட்சுமி மேனன். இன்னொன்னு வந்து ராஜகிரண் சார். அதுவும் நான் கார்த்தி சார்ட்ட சொல்றேன், "சார் ப்ளீஸ் சார் எப்படியாச்சும் இந்த 2 பேரும் வேணும் சார்." இல்ல லட்சுமி மேனன் உங்க ஹீரோயின், லக்கி ஹீரோயினா எல்லா ஆமா படத்தையும். சார். எனக்கு இதுக்கு என்னன்னா அடுத்து இல்ல சார் விக்ரம் பிரபு படத்துல கூட அவங்க தான் நடிச்சிருந்தாங்க. குட்டி புலியில என்னன்னா அவங்கள கரெக்ட்டா பயன்படுத்தல சார் ஆக்சுவலி. குட்டி புலியில ஒரு அழகான ஹீரோயினி, அந்த தெருவுல இருக்க பசங்க வந்து சைட் அடிப்பானுங்க. பட் அந்த பொண்ணு வந்து ஹீரோவ லவ் பண்ணுது. இவ்வளோ அவனுடைய கேரக்டர் தெரிஞ்சு தான் வாழ்க்கைய வந்து ரிஸ்க் எடுக்கிறா. அப்படிங்கிற ஒரு கேரக்டர். அதுல பெரிய ரிஸ்க்லாம் இல்ல சார். ஏன்னா அது அம்மா கதை. குட்டி புலி ஒரு அம்மாவுக்கும் பையனுக்கும் நடக்கிற ஆமா. கதை. அப்ப லட்சுமி மேனனுடைய லுக்கு எனக்கு வந்து ஒர்க் பண்ணும்போது வேறையா ஒண்ணு தெரியுது. இந்த பொண்ணு வேற லுக்ல இருக்கு. நம்ம ஊரு கெட்டு விட்டுற பொண்ணு மாரியாவே இருக்கா. அப்ப இவள வந்து அடுத்த படத்துல மெயின் கேரக்டரா அது மேல கதை இருக்கணும். அப்படின்றப்போ சரி நம்ம பழனி எங்க அம்மா அந்த கேரக்டர் தான். அப்படின்னு அத ஃபிக்ஸ் பண்றேன். ஏன்னா எங்க அம்மாவும் நல்லா ரொம்ப இதா இருப்பாங்க சார். லட்சணமாவும், சிகப்பாவும் இருப்பாங்க. ரொம்ப சிவப்பு. அப்படி பார்க்கும்போது சரி ஓகே இந்த கதாபாத்திரம் கரெக்ட்டா இருக்கும். அப்படின்ட்டு அவங்கள இது பண்ணேன். இந்த 2 கேரக்டரும் நான் கடைசி வரைய சொன்னேன். அது நல்ல வேளை கார்த்தி சாரும் சரி, ஞானவேல் சார் சரி அது எனக்கு குடுத்தாங்க.
ஏன்னா லட்சுமணன்லாம் வந்து ஏன்னா படத்தில் போய் என்ன நடிப்பு ஊரால் என்ன பண்ணிட்டாங்க, அது அம்மா மேலே கதை, உங்களுக்கு ஒன்றுமே இல்லை, ஏன்னா சுந்தரபாண்டி ஃபுல்லாக உங்கள் மேலே கதை அப்படின்னு சொல்லிட்டு, ஆனால் அந்த பொண்ணு மேலே தானே சுந்தரபாண்டி கதை இருக்கும் அப்படின்ட்டு இது பண்ணிட்டாங்க. அதனால் அது எனக்கு இது பண்ணிச்சு. அப்புறம் போய் கதையை சொன்னேன், இல்லை இந்த கதை உங்களுக்காண்டி ரொம்ப உங்களுக்கு பயங்கர பெர்ஃபெக்டாக இருக்கும், நீங்கள் நடிங்க அப்படின்னு சொன்னோடனே கதையை கேட்டு ஓகே சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணாங்க சார். அந்த 2 பேர் கார்த்தி சார், இது அமைஞ்சது அந்த படத்துக்கு ஒரு பெரிய. பசுபதி பிரகாஷ் சாரோட பணியாற்றுது. பசுபதி அண்ணன் அந்த கொடிவீரன் சார், பசுபதி அண்ணன். பிரகாஷ் ராஜ் சார் அவர் வந்து என்னன்னா இந்த அப்பா முனியாண்டி, அவர் வந்து எங்கள் வீட்டுக்கு எதுக்கு இருந்த கேரக்டர் சார். இந்த முனியாண்டி மாமா நாங்கள் பந்து விளாடுவோம், எரிவு விளாடும் போது பந்து அவங்க வீட்டுக்குள்ள போயிடும், எடுக்க போக மாட்டோம், போனோம்னா உள்ள கட்டி வச்சு அடிப்பார். அதனால் பந்து பார்த்தீங்கன்னா அப்புறம் அவர் ஆஃபீஸ் போவார் பார்த்தீங்களா, தாசில்தார் அவர் ஆஃபீஸ் போனதுக்கப்புறம் நாங்கள் போய் பெல் அடித்து அந்த அத்தைட்ட கேட்போம், எத்தையே அப்படிமோ வெளியே வரும். வெளியே வந்து பார்த்தா எங்கள் தெருவில் அது கொஞ்சம் படித்த குடும்பம், படித்த நல்ல, ஏன்னா தாசில்தார் பெரிய வீடு சார் அது. அப்போ வந்து பார்க்கும்போது பெல் அடிப்போம், பெல் அடித்தோடனே வரும், என்னடா அப்படிங்கும், எதே அந்த பந்து விழுந்துச்சு மாமா இருந்தால் எடுக்க வரல அப்படின்னோடனே 20 அப்படின்னு சொல்லிட்டு உள்ளேருந்து 10 பந்து கொண்டு வரும் சார். ஏன்னா எங்களுக்கு முன்னாடி லாண்டபுரம் போட்டுட்டு ஏதோ ஒரு அடிப்பறப்பா அப்படின்ட்டு போயிருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு கதாபாத்திரம் சார். அவரை சாயங்காலம் ஒருத்தன் தண்ணியை போட்டு வந்து கேட்டியை நெஞ்சுக்கு கட்டிக்கிட்டு வாடா இன்னைக்கு அப்படின்னு சண்டை இருப்பான் சார். யாருன்னா ஒரு லெலின் மாமா. அதை நான் விரும்ப மாற்றினேன். அவர் சிவகாசியிலேருந்து தாத்தா வீட்டில் வளர்றாரு. அங்கேருந்து லோடு வேலை பார்க்க வேண்டியது, நேராக வீட்டுக்கு வர வேண்டியது, சாயங்காலம் ஆனால் அங்கே தண்ணியை போட்டு சாயங்காலம் வந்து இந்த 1 hour கச்சேரி சண்டை. அவர் வீட்டில் சன்னல் உடஞ்சிக்கிட்டே இருக்கும் சார். ஆனால் ஒரு கட்டத்துக்கு மேலே சன்னலை மாற்றவே இல்லை அவர். நொறுக்கி ஏன்னா மாற்றி இவன் இப்படி சண்டை போட்டுகிட்டே இருக்காண்டு. இதை விட என்னென்னா அவர் வந்து மேலேருந்து இறங்கி விடுவார் சார், தாசில்தார் திணிக்கும். அதெல்லாம் இன்னும் அதான் சார் சில நேரங்களில் சில நம்ம கதாபாத்திரங்கள்லாம் ரொம்ப இதாக இருக்கும். இவங்க அந்த ஒரு கட்டுக்குள் அடங்காதனால இவங்களால பண்ண இதாகிடும் சார். இங்கே ஒரு ரெஸ்டிக்காக சில விஷயங்கள் பண்ணணும். நம்ம நினச்ச சினிமான்னு ஒன்று எல்லாம் படக்கம் பண்ண முடியல சார். ஏன்னா அவர் அங்கேருந்து அந்த குழாய் இருக்குல்ல சார், நம்ம தண்ணி மேலே வந்து பாத்ரூமில் வழிந்துக்கலாம், அந்த குழாயில் கைலி வெட்டியோட கெட்டி இறங்குவார் சார். வாடா ஒன்று அப்படின்னு சொல்லிட்டு கடற்கடன்னு இறங்குவார். இவன் கீழே போட்டுக்கிட்டு வாடா இன்னைக்கு ஒன்று அப்படின்னு சொல்லிட்டு இந்த கேரக்டர் ஊக்க வச்சுக்கிட்டு நிற்கும், லோடுமேன் ஊக்க. இப்போ 2 பேரும் அங்கிட்டு அவங்க வீட்டில் பிடிப்பாங்க, இங்கே வெளியே சொன்னால் போனேன் போமாப்ல, இப்போ நீங்கள் சொந்தக்காரங்க பூரா இப்படி விலைக்கு விடுவாங்க. இப்படி இருக்கும். என்னடா இது எதுக்கு அப்படின்னு எங்கள் அம்மாட்ட கேட்குறேன். எங்கள் அம்மா அங்கே நாங்கள் இருந்தோம், நாங்கள் அந்த வீட்டில் வாடகைக்கு இருந்தோம். எங்கள் அம்மாட்ட எதுக்கு முன்னாடி மாமா டெய்லி வந்து லெலின் மாமா வந்து சண்டை போட்டு போகிறாரு எதுக்குமா அப்படின்னு சொல்லும்போது இந்த கதையை சொல்லுறாரு எங்கள் அம்மா. சரசுடா முனியாண்டி மாமா தங்கச்சி, இது வந்து பக்கத்தில் இருந்த பாலுன்னு கமௌண்டரை வந்து லவ் பண்ணிச்சு. அது வந்து அதர் கம்யூனிட்டினால அவர் என்ன பண்ணிட்டாரு, கல்யாணத்துக்கு ஒத்துக்கல. அண்ணனை ஒத்துக்க வைக்க போகிறேன்னு சொன்னோடனே என்ன பண்ணிடுச்சு, அண்ணன்ட்ட போய் ஒத்து வைக்கிறேன்னு அரளிவாதியை அரைச்சிட்டு கூச்சிட்டு போய் நின்றுச்சு. நின்னவொடனே என்ன பண்ணிடுச்சு முனியாண்டி என்ன, அது வந்து பயங்கர இது பிடிச்சதுரா, பயங்கர மண்டபம் பிடிச்சது. ஆனால் என்ன படிச்சுன்னா கதை அடைச்சிருச்சு, செத்துப்பொடி அப்படின்னு சொல்லி கதை அடைச்சிருச்சு அப்படின்னு எங்கள் அம்மா பக்கத்தில் இருந்து எல்லாத்தையும் இது பார்த்துட்டு இப்படி நடந்துச்சுரா. அப்புறம் வந்து அதுக்கப்புறம் அந்த எல்லாமே இப்போ படத்தில் இருக்க சார், படத்தில் இருக்கிற 60% ஃபர்ஸ்ட் ஹாஃப் அப்படி உண்மை சார். அப்படியா? ஆமாம். செகண்ட் ஹாஃபில் இந்த அண்ணனுங்களை பூரா இவர் வெளியேற்றுறாருன்னு சொல்லி ஒரு கதை பண்ணுறேன், அது மட்டும்தான் சார் சினிமா நான் யோசிச்சது. ஆனால் அந்த படம் வந்துட்டு எனக்கு எல்லாம் வீட்டிலேருந்து போகணும் சார். ஏன்னா பேரை பூரா அப்படியே வச்சு விட்டேன். அது வந்து பயங்கர ஏதாச்சும் சொல்லுவாங்களோ ஏதாச்சும் இது, பட் அது வந்து அந்த 60% உண்மை சார். அந்த ஊர் கூட்டத்தில் வந்து விலைக்கு வைக்க போனது வரை, அந்த ஊரில் அத்து விடுற போன வரை உண்மை சார். அங்கே என்னன்னா ஊருக்குள்ளே எங்கள் ஊர்காரங்களே அத்து விட முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. அதை நான் ஹீரோ பண்ணுறான்னு கதைக்குள்ளே மாற்றினேன். ஊர்காரங்க அவர் சப்போர்ட் பண்ணாங்க, அதில் அப்படி தான் சார் ஸ்கிரிப்ட் பண்ணேன். மற்றபடி இந்த கதையை சொல்லும்போது பிரகாஷ்ராஜ் சார் சொல்லும்போது, நான் கதை சொல்லும்போது நான் வந்து அந்த ஸ்லாங்காக நான் ஒரு டைப்பாக சொல்லும்போது, அவர் மாமா பண்ணது, மாமா அவருடைய பாடி லாங்குவேஜில் நான் பார்த்ததை கேட்ச் பண்ணதை என்னுடைய பாடி லாங்குவேஜில் நான் அதை சொல்லும்போது, என்னடா இது புதுசாக இருக்குது, என்னடா நீ என்னமோ சொல்கிறேன் அப்படின்னு அவர் பயங்கர அஃபெக்ட் ஆகி, இந்த படம் உன்னுடைய இந்த டெல்லிங் ஆஃப் ஏக்கரே நடிக்கிறேன்டா, நல்லா இருக்குடா அப்படின்னாரு. ஆக்சுவலி அது வந்து எனக்கு வந்து அந்த கதை வந்து சார் இளவரசன்னே தனுஷ் சார் அப்படி தான் சார் கதை அந்த ஃபார்ம் பண்ணேன். இளவரசன்னே அப்பா, தனுஷ் சார் வந்து பையன். ஏன்னா 4வது பையன் ஸ்லாம்பாக ஒல்லியாக இருக்கணும். 4வது பையனாலே அந்த வயசில் இருக்கும்ல, அப்புறம் வேட்டியை கட்டிக்கிட்டு கல்லை கூட்டிக்கிட்டு எடுத்து தேடி பிடிச்சி எரியணும். ஆக்சுவலி தனுஷார்ட்டு இந்த கதையில் சொல்லி ஓகே பண்ணேன். ஃபுல் ஸ்கிரிப்ட் சொல்லணும்னா என்ன ஆயிடுச்சுன்னா, நான் தேவராட்ட ஷூட்டிங் போய் முடிச்சு வந்து சொன்னாரு, சூப்பராக இருக்குது இதை பண்ணலாம் அப்படின்னு சொன்னார் அவர். ஃபுல் ஸ்கிரிப்ட் எப்போ சொல்கிறீங்க அப்படின்னாரு. நான் தேவராட்டம் போயிட்டு வரும்போது அவர் அடுத்த படத்துக்கு போயிட்டார் சார். ஏன்ட ஒரு இது பெரிய இது என்னடான்னு கேட்டிங்கன்னா, அப்போ சார் வந்து கேட்குறாரு,
நம்ம படம் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லும்போது சார் கார்த்தி சார் படம் பண்ணணும் கார்த்திக் பாட சொல்லும்போது அப்போ வந்து என்ன சொல்கிறது அப்படிங்கிறப்போ அவருக்கு சாருக்கு வந்து ஒரு பெரிய இது ஒரு அப்பா புள்ள கதை நீங்கள் என்ன சொன்னீங்களா அதை சொல்லுவோம் அப்படின்னாரு. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு சாருக்கு இது பண்ணிட்டேன். அப்போ வந்து அப்பாவுக்கு என்னடா 4வது பையன் சாரு அன்னைக்கு பிடிக்கிறது பெரும்பாடாக இருக்குமே அப்படின்ட்டு. என்னென்னா இளவரசன் என்னடான்னா அந்த கல்லெல்லாம் தேடி பிடிச்சி லோக்கலாக அந்த அவர் என்ன எனக்கு அது கண் முன்னாடி இருக்கு பார்த்தீங்களா, தேடி போகிற அந்த ஓடையாக இருக்கும் அதில் கல்லை தேடி போய் அப்படின்ட்டு இறக்குவார். இப்போ என்னடான்னா சாரால் அப்படி அந்த பாடி லாங்குவேஜ் பண்ண முடியாது இல்லைங்களா, ஏன்னா அவர் ஒரு மெரிட்டாக இருக்கார் சாரு. சரி இந்த பாடி லாங்குவேஜ் அப்போ என்னன்னா சூரியனை கையை எடுத்துகிட்டு கல் எடுத்துகிட்டு நிற்பார், ஆன் ஃப்ரேமில் எடுத்து வச்சுட்டு எரிஞ்சிக்கிட்டு இருப்பாங்க அப்படின்ட்டு நிறைய விஷயங்கள். ஆக்சுவலி அது வந்து அது ஒரு டைப் ஆஃப் சினிமாவாக மாறி இருக்கும் சார். இப்போ கார்த்தி சார்னால பிரகாஷ் சார் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு கேஎஸ் ரவிக்குமார் சார் கூட டிசைட் பண்ணோம் சார். சரி ஓகே இல்லை பிரகாஷ், ஏன்னா அப்போ வந்து பிரகாஷ் சார் என்ன பண்ணிட்டாருன்னா எலெக்ஷன் நின்னார் சார் தெலுங்கில். ஆமாம் நடிகருங்க. அப்போ நாங்கள் ஷூட்டிங் போகிறப்போ எலெக்ஷன் நின்ட்டார். அது வந்து டேட்டு ப்ராப்ளம் ஆச்சு. அப்போ நான் சொல்லிட்டேன் இல்லை சார் நம்ம வந்து பிரகாஷ் சார் வந்தால் தான் நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு. அப்புறம் ஷூட்டிங் என்னையா பண்ணுறது அப்படின்னு. ஸோ நான் ஷூட்டிங் நம்ம இது பண்ணிக்கலாம் சார் அப்படின்னு. சரி ஓகே நீங்கள் டேரக்டாக ஒன்று ஃபீல் பண்ணுறீங்க இருக்கட்டியா அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் அவர்காண்டி வந்ததுக்கப்புறம் ஷூட்டிங் போகணும் சார். அப்புறம் அவர் வந்ததுக்கப்புறம் அவர் அந்த கேரக்டரை வந்து அவர் வேறு மாதிரியாக ஒரு இது ஜாயின் பண்ணார் சார். ஏன்னா அவர் அதை ஒரு பண்ணும்போது உள்வாங்கி பண்ணும்போது அது ஒரு மாதிரி ஆயிடுச்சு. விருமனில் அதித்தி சங்கரை கதாநாயகன்னு எப்படி தோணுச்சு? அது லொக்கேஷன் பார்த்து கீரோனி தேடிக்கிட்டே இருக்கும் சார். வந்து என்னன்னா ஒரு 2-3 புதுசெல்லாம் பார்த்தோம். அது எல்லாமே சாருக்கு வந்து ஏஜ்னா சின்ன பொண்ணாகவே இருந்துச்சு. ஏன்னா சார் வரும்போது வந்த பொண்ணுலாம் நல்லா இருந்தாங்க. ஆனால் வந்து எல்லாமே சார் வரும்போது சின்ன பொண்ணாக இருக்கும்போது சாரே ஐயா சின்ன பொண்ணாக இருக்கு மாதிரியா இருக்கியா லுக் வைஸாக எப்படி செட் ஆகும். ஆமாம் இது ஒரு மேட்சிங்காக இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். சரி என்ன சார் ஏற்கனவே கொரோனாவில் 2 வருஷம் ஆகிப்போச்சு 3 வருஷம் ஆகிப்போச்சு. இப்போ நம்ம ஈவினிங் ஃபிக்ஸ் பண்ணிட்டு போகிறோம். நான் போய் லொக்கேஷனை பார்த்து வந்துடுறேன் அப்புறம் ஃபிக்ஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு லொக்கேஷன் பார்க்க போயிட்டேன் சார். அப்படி திண்டுக்கல்ல லொக்கேஷன் பார்த்துட்டு இருக்கும்போது தான் ராஜானே வந்து திடீர்னு ஒரு வீடியோ அனுப்புகிறாரு. வீடியோ அனுப்பி முத்தியாதை அப்படியே வச்சுக்கோங்க யார்ட்டையும் காட்டாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு சார் இப்போ சங்கர் சார் பொண்ணு அப்படி ஹீரோயினியை அறிமுகப்படுத்தலாமா நீங்கள் இந்த லுக்கு பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நான் பார்த்துட்டு சரி ஓகே அப்படின்ட்டு சார் அண்ணே வந்து நம்ம ட்ரெஸ் ஷூட் பண்ணிட்டு பாடலாம் அப்படின்னா. ஆமாம் முத்தியா யாருக்கு வெளியே தெரியக்கூடாது, ஏன்னா சப்போஸ் நம்மளுக்கு மேட்சிங் இல்லை அப்படின்னா அது வந்து தப்பாக இருக்கும் அது அப்படின்னு சொன்னோன்னே சரிங்கண்ணே அப்படின்ட்டு அதுக்கப்புறம் வந்து அவங்க லொக்கேஷன்லாம் பாட்டு வந்து அதுக்கப்புறம் டெஸ்ட் பண்ணி பார்க்கும்போது அப்போ அப்படியே பிரியாமணி மாதிரியே இருந்தாங்க சார். அந்த காஸ்டியூம்ஸ் அந்த ஸ்டைல் போட்டு பார்க்கும்போது ஆனால் சூப்பராக இருக்குது நல்லா இருக்குது ஓகேண்ணே அப்படின்ட்டேன். சரி ஓகே பார்த்தா பிரியாமணி ஸ்டைலில் இருக்குண்ணே ஆனால் அதுக்காண்டி தான் ஓகேங்கிறேன் நீங்கள் என்னென்ன பிரியாமணி சாயல் இருக்குங்கிறீங்க அப்படின்னா. அதுக்கப்புறம் அவங்க இது பண்ணாங்க. அப்புறம் நடிக்கும் போது சொல்லும்போது நல்லா பண்ணிச்சு சார். அன்னைக்கு நம்ம டெஸ்ட் பண்ணும்போது ஒரு சீன் ஷூட் பண்ணேன் சும்மா ஸ்பேஸ் வச்சு பேசும்போது நல்லா பண்ணிச்சு. பண்ணவுடனே சரி ஓகே ரைட்டு அப்படின்ட்டு. அது வந்து அது மாதிரி இப்போ துருன்னு இருக்கும் சார். நல்ல பயங்கர டெடிகேஷனான பொண்ணு, நல்ல பொண்ணு சார். தேவராட்டத்தில் கௌதம் கார்த்திக் உங்கள் சாய்ஸா தயாரிப்பாளர் சாய்ஸா? தந்தை சொல்மிக்க மந்திரம் இல்லைன்னு சொன்னாங்க சார். அது வந்து கௌதம் கார்த்திக் வச்சு தான் சார் பண்ணலான் இருந்தேன். அதாவது கௌதம் கார்த்திக் சார் அர்ஜுன் சார் அப்பா, குஷ்பு மேம் அம்மா, கௌதம் கார்த்திக் வந்து பையன். இதுதான் சார் அந்த கிராஃபு. ஸோ இது அந்த கதை பண்ணும்போது அர்ஜுன் சார்னா அவர் முகமும் இவர் முகமும் ஒரு சின்ன அந்த ஒரு சைனீஸ் ஒரு பர்மா அந்த ஒரு இதில் இருக்கும் மேட்சிங்காக இருக்குங்கிறக்காண்டி அதை பண்ணேன் சார். பர்மாலேருந்து இது பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அது பண்ணியிருந்தேன் சார். அது அப்புறம் ரெங்குன் பண்ணிட்டார் அவர். அந்த இதில் பண்ணதை அப்போ அது மிஸ் ஆகி போச்சு சார். மிஸ் ஆனவொடனே அதுக்கப்புறம் கௌதம் கார்த்திக் வச்சு ஒன்று பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் கொம்பன் வேறு மாதிரியே போயிடுச்சு சார். அப்போ ஞானவேல் சாருக்கு வந்து என்னடான்னா கொம்பன் முடிஞ்சோடனே எனக்கு ஒரு படம் பண்ணுங்கன்னு சொல்லி அட்வான்ஸ் கொடுத்துருந்தாரு சார். அட்வான்ஸ் கொடுத்துருந்தாரு. அப்புறம் படத்துக்கு வேறு கார் வாங்கி கொடுத்தாரு. கார் வாங்கி கொடுத்தோடனே சரி சென்டிமெண்ட்டாக என்னடா கார்லாம் வாங்கி கொடுக்குறாரு, அப்புறம் அவருக்கு சாருக்கு ஒரு படம் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அட்வான்ஸ் வாங்கிட்டு பண்ணேன் சார். அந்த அட்வான்ஸ் நின்றுட்டே இருக்குது சார். அப்போ வந்து என்ன பண்ணணும் அப்படிங்கிறப்போ அப்புறம் கார்த்தி சார் பண்ணுவோமா, மறுபடியும் என்ன பண்ணுவோம், கொம்பன் 2 பண்ணுவோமா, இப்படிலாம் போச்சு சார். போகும்போது அப்புறம் ஒரு சின்ன யோசனையாகவே இருந்துச்சு. அப்போ சார் எனக்கு நீங்கள் வேகமாக பண்ணுங்கள், லேட் ஆகிட்டே இருக்குது, எவ்வளோ நாள் ஒவ்வொரு படத்துக்கும் ஒவ்வொரு வருஷம் போச்சுன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்குது சார். அதுக்கப்புறம் இப்போ என்னென்ன எனக்கு கௌதம் கார்த்திக் தான் இருக்கிறாப்புல, இப்போ டேட்டாக வந்து அவர் டேட்டு தான் இருக்குது அப்படின்னோடனே சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே எனக்கு கௌதம் வச்சு பண்ணணும் ஆசை அப்படின்னு சொல்லிட்டு அந்த தந்தை சொல்முக மந்திரங்களே பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் இல்லை நீங்கள் நேட்டிவிட்டி தானே நீங்கள் அப்படி பண்ணுங்கள் அப்படின்னாரு. இல்லை சார் நீங்கள் ஒன்றும் இல்லை இந்த ஐடியா மட்டும் கேளுங்க அப்படின்ட்டு சொன்னேன். சொன்ன உடனே கௌதம் கார்த்திக் பையன், நவரச நாயகன் கார்த்தி சார் அப்பா, குஷ்பு மேம் அம்மா அப்படின்னு சொல்லி அர்ஜுன் சார் தூக்கிட்டு நவரச நாயகன் கார்த்தி சாரையே வச்சேன். அப்பா சார் அப்பா புள்ள அப்படின்னு சொல்லிட்டு லைனை கேட்ட ஒரு சூப்பராக இருக்கே ஐடியா நல்லா இருக்கே அப்படின்ட்டார்.
உடனே ஃபோன் அடித்து சொன்னால் அங்கேருந்து இப்போ தான் சந்திரமௌழி கையெழுத்து போட்டு வெளியே வரோங்கிறாங்க. அப்புறம் என்னடே பண்ணுறது அப்படின்னாங்க. சரி சார் விடுங்க, அங்கே ஒன்று பண்ணிட்டாங்கன்னா திரும்ப அது நம்ம பேட்டர்னில் வந்தால் தான் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் சார், அதனால் விட்டுருங்க அப்பா, அவர் அது பண்ணட்டும், அப்போ நான் வந்து நேட்டிவிட்டியாகவே பண்ணிடுறேன். அவருக்கு சொன்னார், சரி அடுத்து வேறு ஏதாவது போலீஸ் கதை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி ஒரு போலீஸ் கதை பண்ணி நான் சொன்னேன். அது ஐடியா வேணாம், ஏன்னா போலீஸ் கதைனாலாம் வேணாம், நீங்கள் நேட்டிவிட்டியே பண்ணிடுவோம் அப்படின்ட்டாரு. சரி ஓகேன்ட்டு அந்த தேவராட்டம் பண்ணேன் சார். அந்த படத்தினுடைய கதாநாயகி தான் கௌதம் கார்த்தியுடைய வாழ்க்கை துணைவி. ஆமாம் சார். அந்த படத்துலேயே இருந்து அந்த காதல் இல்லை சார், அது தெரில சார், அது எனக்கு தெரில, எனக்கு தெரில. ஆனால் அந்த படம் முடிஞ்சு அதுக்கப்புறம் கௌதம் கூட ஒரு படம் பண்ணிட்டு இருந்துச்சு சார். புலிக்குத்தி பாண்டி வந்து கௌதம் கோஷ் தான் சார் பண்ணுறதுக்கு நான் இது பண்ணேன். அப்படியா? ஆமாம். அப்போ சன் டிவியில் கேட்டப்போ அவங்க என்ன சொன்னாங்கன்னா, இல்லை நீங்கள் உங்கள் கூட லட்சுமி நான் பண்ணியிருக்காங்க, நீங்கள் விக்ரமபுரம் போட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும், ஏன்னா அவங்க வந்து கும்கி, நீங்கள் கொம்பன், இந்த காம்பினேஷன் ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு அவங்க ஒரு பிஸ்னஸாக ஒரு ஐடியா பண்ணுவாங்க சார். நம்ம ஒன்று எழுதி சொல்லுவோம் அப்படிங்கிறப்போ அப்போ சரி ஓகே, சரி இவர் கூட ஒன்று பண்ணிட்டோம், இவர் கூட ஒன்று பண்ணுவோம் அப்படின்ட்டு அப்புறம் நாங்கள் அது ஒர்க் அவுட் பண்ணோம் சார். அப்படி ஒர்க் அவுட் பண்ணும்போது என்ன ஆயிடுச்சுன்னா அந்த இது ஒர்க் அவுட் ஆயிடுச்சு. அப்போ வந்து கௌதம் கூட அந்த அந்த இது இதிலே இருக்குது. அப்புறம் பண்ண முடியல, அப்புறம் போய்கிட்டே இருக்குது, கௌதம் கூட பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்குது. இங்கிட்டு அவர் நான் ஃப்ரீயாக இருக்கிறப்போ அவர் ஷூட்டிங்கில் இருப்பார், நான் வந்து அவர் ஃப்ரீயாக இருக்கிறப்போ நான் ஷூட்டிங்கில் இருப்பேன். இப்படியே போயிட்டே இருந்துச்சு. திடீர்னு ஒரு நாள் ஃபோன் பண்ணார், சார் நான் வந்து யார்கிட்டையும் சொல்லலை, உங்கள்கிட்ட தான் சொல்கிறேன், ஏன்னா அடுத்தவங்க சொல்லி இது உங்கள் காதுக்கு வந்துடக்கூடாது அப்படிங்கிறக்காண்டி சொன்னார். என்ன பிரதர் சொல்லுங்கள் அப்படின்னு. அப்போ தான் சொன்னார், இதை நீங்கள் யார்கிட்டையும் சொல்ல வேணாம் சார், நான் உங்ககிட்ட பர்சனலாக இதை சொல்கிறேன் அப்படின்னாரு. நான் கல்யாணம் பண்ணி போகிறேன், இதை வெளியே நான் சொல்கிறதுக்கு 3 மாதம் ஆகும், பட் ஆமாம் சார், ஆமாம், அது முதலே சொன்னார். அப்படியா பிரதர், சரி சந்தோஷம் பிரதர் அப்படின்ட்டு அதுக்கப்புறம் அவங்க இது பண்ணாங்க சார். ஆக்சுவலி அவர் கல்யாணத்துக்கும் நான் ஷூட்டிங்கில் இருக்கேன் சார், வாழ்த்துக்கள் மட்டும்தான் இது பண்ணேன். புலிக்குத்தி பாண்டி படத்தை பொறுத்த வரைக்கும் அதுக்கு திரையரங்கில் அந்த படம் வெளியாக முடியல, சூழ்நிலை அப்படி. ஆமாம் சார், அது பெரிய வெற்றி படமாக வர வேண்டிய. ஆமாம் சார், ரொம்ப எல்லாருமே பார்த்து அவ்வளோ சொன்னாங்க சார். ஆக்சுவலி புலிக்குத்தி பாண்டியோட கிளைமேக்ஸ் இருக்குல்ல சார், அது கொம்பன் கிளைமேக்ஸ் சார். ஆக்சுவலி கொம்பன் 2 கிளைமேக்ஸு சார். ஒன்று புலிக்குத்தி பாண்டி ஃபஸ்ட்டு கிளைமேக்ஸ். அது வந்து என்னடானா, இல்லை கொம்பியா பாண்டியனை எப்படி அப்படின்னு இல்லை, அப்போ தான் சொல்லும்போது டிஸ்கஸ் இல்லை துரோகம் வந்து எல்லாத்தையும் வீழ்த்திடும், மிகப்பெரிய வீரனாக இருந்தாலும் துரோகம் வந்து ஈஸியாக வீழ்த்திடும். பெரிய ஆளுங்கள்லாம் பார்த்தீங்கன்னா நண்பனால் கூட இருந்தவனால தான் கொல்லப்பட்டிருப்பான், ஒன்று வந்து பொம்பளையால் கூட இருந்த பொம்பளையால் கொண்டிருப்பான், இல்லை இப்படி தான் சார் துரோகம் வீழ்த்தணும். இது துரோகத்தால் வீழ்த்துறதுன்னா அப்புறம் 2 கிளைமேக்ஸ் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணலாம். இல்லை ஒரே கிளைமேக்ஸ் தான், அந்த இதுதான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன இதாச்சு சார். அப்போ அந்த கிளைமேக்ஸ் இருந்துக்கிட்டே இருக்குது எனக்கு. எந்த கிளைமேக்ஸும் உங்களுக்கு அது வந்து சங்கரங்கோயில் நடந்த ஒரு ரியல் இன்சிடென்ட் சார், இது இருந்துக்கிட்டே இருக்குது. அப்போ சார் வந்து பொன்னியின் செல்வன் கம்ப்ளீட் பண்ணியில் ஷூட்டிங் போயிட்டுருக்காரு. நான் அப்போ உட்காந்துக்கிட்டு இருக்கப்போ சன் டிவியில் வந்து ஓடிடிக்கு ஒரு படம் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டாங்க. உடனே நான் சரி இப்போ சும்மா ஃப்ரீயாக தானே இருக்கோம் அப்படின்ட்டு, அப்புறம் சார் நான் வந்து இப்போ கம்பெனியில் கேட்கணும், ராஜா அண்ணனும் டியூட்டியில் ராஜா அண்ணனும் கார்த்தி சார் சொன்னால் மட்டும்தான் நான் பண்ண முடியும். கார்த்திக் அடுத்த படம் பண்ணுறதா இருந்தீங்க? ஆமாம், அப்போ ஆஃபீஸ்லாம் போட்டு உட்காந்து டிஸ்கஷன் விரும்புன்னு போயிட்டு இருக்கு சார். அப்போ சார் ஷூட்டிங்கில் இருக்காரு, 1.5 வருஷமாக இதாகிட்டு இருக்கு, லேட் ஆகிட்டு இருக்கு. அப்போ நான் இவங்க கேட்கும்போது நான் என்ன பண்ணிட்டேன், சார்கிட்ட கேட்டேன், சரியா போயிட்டு வாங்கயா அப்படின்னாரு. ராஜா அண்ணன் கேட்டேன், சார் சொல்லிட்டார்ல அப்போ போயிட்டு வாங்க அப்படின்னாரு. 2 பேரும் சொல்லவும் என்ன ஆயிடுச்சு, டக்குன்னு போய் அடிச்சுட்டு வந்துட்டேன். புலிக்குத்தி பாண்டி வந்து இந்த கிளைமேக்ஸ் வந்து அந்த இதுக்காண்டி பண்ணனால அப்போ அவங்க சன் டிவியில் கதை கேட்டவொடனே என்ன பண்ணலாம்னா, சரி ஒரு பொண்ணு ஒருத்தன் வந்து துரோகத்தால் வீழ்த்தப்பட்ட ஒருத்தன் புருஷனுக்காண்டி பொண்ணு வந்து ரிவெஞ்ச் அடித்தா, அதுக்கு அப்பாவும் வந்து உடந்த அப்படின்னா, இது கொம்பனை வந்து சாரக்கூடாது அப்படின்னா அப்போ என்னவா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் இந்த ரியல் இன்சிடெண்ட் வந்து அந்த அந்த கனியண்ண கேரக்டர் வந்து திருத்துறைப்பூண்டியில் பாலுன்னு ஒரு கேரக்டர் சார், பாலுச்சாமின்னு ஒரு கம்யூனிஸ்டுக்கார ஒருத்தர், அவர் வந்து பண்ண ஒரு விஷயம் இது. அவர் வந்து ஃப்ரெண்டுக்காண்டி போய் அவர் குத்துனார், அவர் தான் இது பண்ணாருன்னு அந்த அந்த கதையில் சொன்ன விஷயம் வந்து அந்த பாலுச்சாமிக்கு நடந்து தூக்கில் போட்டாங்க சார். அந்த ரியல் இன்சிடெண்ட் எனக்கு ரொம்ப தாக்கம் இருந்துச்சு அந்த புக்கு படிக்கிறப்போ. DYY5 வந்து சொல்லி இவங்க அந்த கம்யூனிஸ்ட் கட்சியிலேருந்து, ஆமாம், அதுலேருந்து அந்த புக்கு படிக்கிறப்போ அந்த விஷயம் வந்துச்சு. ஸோ அது வந்து நிறைய அவங்களோட அந்த கம்யூனிஸ்ட் லீடர்ஸ் ஏகப்பட்டவர் சமூக விரோதிகளால் வெட்டி கொல்லப்பட்டவர் சொல்லி ஒரு இது இருக்குது. அதில் வந்து அதை பற்றி ஆர்டிக்கல் படிக்கிறப்போ எனக்கு வந்துச்சு. ஸோ அந்த கேரக்டரை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு கணியனை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த இது கண்டு பண்ணேன். அவருடைய பையன் அனாதை ஆனால் என்ன ஆகும் அப்படின்ட்டு பண்ணி இந்த ஸ்கிரிப்ட் பண்ணேன் சார்.
உங்களுடைய முதல் படத்துக்கு இசையமைத்தவர் ஜிப்ரான் தொடங்கி அடுத்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் டி இமான், ஆமாம் சார், எல்லா ராஜா, இசையமைப்பாளர் நிறைய பேரோட பணியாற்றி. ஆமாம் சார். இப்போ ஃபஸ்ட்டு படம் குட்டிப்புலி வந்து ஜிப்ரான் சார், 2வது படம் வந்து ஜிவி, 3வது படம் மருது வந்து ஈமான் சார், 4வது வந்து கொடிவீரன் வந்து ரகுநந்தன், 5வது தேவராட்டம் வந்து நிவாஸ் பிரசன்னா, அப்புறம் 6வது வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் ரகுநந்தன் சார் புலிக்குத்தி பாண்டி, அப்புறம் விருமன் வந்து யுவன் சங்கர் ராஜா, அப்புறம் 8வது வந்து ஜிவி காதர் சுல்லான் சேது வந்து இவர் டாடா மியூசிக் டைரக்டர். ஓகேங்களா. 10வது வந்து ஜிப்ரான் சார். ஆக்சுவலி அருள்நிதி படம் வந்து சார், அருள்நிதி பிரதருடைய படம் வந்து சன் டிவி பண்ணியிருக்கேன் ஓடிடிக்கு, அது வந்து ஜிப்ரான் சார். இப்போ ஒரு கிட்டத்தட்ட ஒரு 8 மியூசிக் டைரக்டரோட ஒர்க் பண்ணிட்டேன் சார். 2 பேர் கூட மட்டும் 2 தடவை ஒர்க் பண்ணியிருக்கேன் சார். ஆமாம், ஜிவி கூடயும் இவங்க ஜிப்ரான் கூடயும் 2 படம் ஒர்க் பண்ணியிருக்கேன் சார். எல்லாருமே ஒரு டைப் ஆஃப் நல்ல இசையமைப்பாளர்கள் சார். அருள்நிதியோட நீங்கள் பணியாற்றிருக்க படம் எப்படி, நேட்டிவிட்டி படமா? இல்லை சார், அது வந்து ஒரு ரூரல் தான் சார், மதுரையிலையும் திருச்சியிலையும் நடக்கிற கதைக்களம் தான் சார். ஆனால் டோட்டலாக மேக்கிங்கும் கதை சொல்கிற விதமும் கதையை எடுத்துக்கிட்ட கண்டென்ட்டும் வந்து ஒரு சிட்டிக்குள்ளே நடக்கிற கதையாக தான் சார் இருக்கும். அதே மாதிரி என் பையனுடைய சுல்லான் சேதுவும் அது ஒரு வேத ஒன்றா தான் சார் இருக்கும். அந்த படமும் வந்து ஒரு எல்லை மீறாத ஒரு கிரைமுக்குள்ளே இருக்கும். 2 படமும் எனக்கு ஒரு வேரியேஷன் படமாக இருக்கும் சார். இப்போ இதுவரை 8ங்கிறது நேட்டிவிட்டியாக இருக்கும். இப்போ சுல்லான் சேது வந்து ஒரு மாதிரியாக கிரைம், மதுரைக்குள்ளே இருக்கிற கிரைம் என்ன, இருட்டு பக்கங்கள், மதுரையுடைய இருட்டு பக்கங்கள்னு ஒன்று, இந்த விஷயங்களை வந்து அந்த கதைக்குள்ளே ஒரு விஷயமா பண்ணியிருக்கேன் சார். உங்கள் பையனை கதாநாயகன் ஆக்கணும்னு எங்கே தோணுச்சு? அவருக்கு இயல்பாக நடிக்கல ஆர்வம் இருக்கா, இல்லை உங்களுடைய நிர்பந்தத்தில் நடித்தாரா? இல்லை சார், அது எல்லாமே அவன் குட்டி புள்ளிலேயே வந்து ஆடிப்பான் சார். அவன் நல்லா ஆடுவான் சார், என் பையன் நல்லா ஆடுவான். ஆடும்போது அவன் குட்டி புள்ளியில் வந்து ஆடிருப்பான், அது ஷார்ட் போட்டிருப்பேன். அதுக்கப்புறம் அவனுக்கு அந்த இது இல்லை சார், அவனுக்கு அந்த இன்ட்ரெஸ்ட்டுங்கிறதும் இது இல்லை. பட் நான் ஒரு கேரக்டர்ஸ் இப்போ புலிக்குத்தி பாண்டியில் வந்து அவன் நடித்ததில் பூரா என்னடான்னா, புலிக்குத்தி பாண்டியில் ஒரு பையன் வேணும். அந்த பையன் வந்து சின்ன வயசு வில்லனுக்கு சின்ன வயசாக இருக்கணும், அது வந்து மேட்சிங்காக இருக்கணும். நான் சிலம்பு சுற்றுன்னு எழுதிட்டேன். அந்த பையனை காட்டும்போது அவனை ஒரு அட்டென்ஷன் கிரியேட் பண்ணோன்னா, ஏதோ ஒரு அவனை அட்டென்ஷன் கிரியேட் பண்ணால் ஒரு சிலம்பு சுற்றுறான், ஏதோ தீக்குள்ளே பல்டி அடிக்கிறான், ஏதோ ஒரு வித்தை ஒன்று காட்டணும். அப்படிங்கிறப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, சீவே நல்லா சிலம்பு சுற்றுவான். நான் வந்து சிலம்புங்கிறது அவன் வந்து உடம்பு ரீதியாக ஹெல்த்தாக நல்லா இருக்கணும்னு சிலம்பு விட்டுருந்தேன் சார், எங்கள் ஊரில். அப்போ விடும்போது பார்த்தா நல்லா சுற்றினான். சரி, இதுக்கு யாரை பிடிக்கிறது அப்படிங்கிறப்போ, சரி அப்போ இவனே நடிக்க வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நடித்தான். அவனுக்கு வந்து அந்த ஒரு இது இல்லை சார், அது ஒரு இடிக்கிறோங்கிறதெல்லாம் இல்லை. அவனுக்கு அது ஒரு ரொம்ப இயல்பாக வந்துச்சு. சார் ரைட்டு ஓகே அப்படின்னா, அதில் பார்க்குறப்ப எல்லோரும் பயங்கர பாசிட்டிவாக சொன்னாங்க. அவன் வந்து நடந்து வந்தது அந்த விஷயங்கள் எல்லாமே. நான் எடுக்கும்போது ஆக்சுவலி நான் இல்லை சார், நான் ஃபஸ்ட்டு வந்து இந்த மர்டர் பிளாக் தானே, அது என்ன சீக்வன்ஸை சொல்லிட்டு நான் போயிட்டேன். ஏன்னா முதல் பையன் அடிக்கிறான். இப்போ குட்டி பிள்ளைனா சும்மா ஆட விட்டுட்டு அப்படியே கேட்ச் பண்ணிட்டு அப்படி போடுறது. இது வந்து ஒரு பெர்ஃபார்மன்ஸாக என்ன பண்ணுறோம் அப்படின்னு சொன்னேன். அப்போ வந்து அந்த சீன்ஸ் டைலாக் வரையே இது பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் எடுத்து போயிட்டேன். அப்புறம் எல்லாருமே அந்த நடக்கிறது எல்லாமே எடுத்தோடனே மாஸ்டர் எடுத்தார். அவர் 5 சீக்வன்ஸ் எடுத்தோடனே நல்லா பண்ணிட்டான் அப்படின்னு எல்லாரும் நல்லாயிருக்கு அப்படின்னாங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கப்போ, இப்போ கதர் பாஷா முடிஞ்ச உடனேயே ஒரு பிளான் பண்ணுறேன். அந்த பிளான் வந்து லேட் ஆகுது. சரி, இந்த பிளான் லேட் ஆகுதுன்னு இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்போ, படக்குன்னு ஒருத்தர் படம் பண்ணி, ஒரு ப்ரொடியூசர் வந்து படம் பண்ணணும், உங்களை வச்சு படம் பண்ணணும் அப்படின்னு வராங்க. அப்போ நான் சொன்னேன், எனக்கு இந்த நம்ம வந்தது யாரை வச்சு, பாரதியில் இருக்கிற ஒரு மிகப்பெரிய யாரனாலும் வச்சு எடுக்கலாம் அப்படின்னு, அதுதான் சரியான வித்தைக்கு அழகு அப்படின்னு ஒருத்தர் மனசார ஏற்றிக்கிட்டு தான் வந்தோம். சரி, ஒரு கதையாக முழுக்க ஒன்று பண்ணுவோமே, கதையாக மீன் ஒரு கேரக்டராகவே ஒன்று எழுதுவோமே அப்படின்ட்டு ஒரு சின்ன பெண் வச்சு பண்ணோம்னா நம்ம வந்து ஒரு சின்ன ஒரு இதாக இருக்கும்ல அப்படின்ட்டு அப்போ அவர்கிட்ட சொல்கிறேன். சார், இப்படி தான் ஒரு கதை பிடிச்சிருக்கேன், இந்த கதை வந்து நடித்தா ஒரு 18-17 வயசு 16 வயசு பையன் தான், அது வந்து என் பையன் இருக்கான், அப்படி பண்ண முடியுமான்னு கேட்டேன். ஓகே அப்படின்ட்டாரு. சரி, பணம் போடுறது தான் சார் தேவை, அவர் பாவம் அவரும் என் மேலே ஒரு நம்பிக்கையில் வந்துட்டார். அப்போ நம்ம அதை கரெக்டாக பண்ணணும் அப்படின்ட்டு அதை நான் என்ன பண்ணணுமோ அவருக்கு வந்து என்ன பண்ணணும்னா 28 நாளில் இதை படத்தை அழகாக எடுத்து ஸோ நல்லா வரும். மேக்கிங்காகவே நல்லா வந்திருக்கு சார், நல்லா இருக்குது. சூப்பர். ஸோ அப்போ அவனும் எனக்கு வந்து அவுட்புட் கொடுத்தான். அவனை வச்சுக்கிட்டு ஒரு புது பையனை வச்சுக்கிட்டு 28 நாளில் அது படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அதில் ஒரு இதாக இருக்கும். அது வந்து ஒரு ஸ்கூல் லைஃப் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி ஒரு மாதிரியா அப்படிங்கிற லைஃப்பும் இல்லை, ஒரு கட்டம் மாறிக்கிட்டே இருக்கும். ஒரு இன்னைக்கு ஒரு தேவையான ஒரு கண்டென்ட்டாக இருக்கும். அந்த மாதிரி ஒரு இதனால இது பண்ணிட்டேன். அவன் அது நடிச்சு நல்லா பாஸ் பண்ணிடுவான் சார். ஒரு டேரக்டராக சொல்கிறேன், அப்போ நான் சொல்லலை, ஒரு டேரக்டராக பாஸ் பண்ணிடுவான். ஆனால் எவ்வளோ மார்க்கு என்ன எடுத்து பாஸ் பண்ணுறாங்கிறது அது ஜனங்க கையில் இருக்குது சார். அந்த ஒரு டேரக்டராகிறப்போ ஓகே எல்லாம் எதுவும் பண்ணலை.
அவன் வந்து நம்ம கேட்டது நம்ம அதுக்கு மேலே தப்பு நடந்திருக்குன்னா அது ஏன் தப்பு தானே ஒழிய அவன் தப்பு இல்லை. எந்த படமுமே இயக்குனர் தப்பு தான் சார். நான் வந்து அது வந்து ஊர்ஜிதமாக நம்புறேன். ஒரு படம் வெற்றியும் தோல்விங்கிறது வெற்றியை வந்து எல்லாரும் பங்கு போட்டுக்கலாம். ஆனால் தோல்வி இயக்குனர் மட்டும்தான் சார் பங்கு போடணும். ஏன்னா அங்கே நடக்கிறது எல்லாத்துக்கும் காரணம் நீங்கள் தான். அது இருக்கிறப்போ நான் வந்து அதை முழுமையாக அது வந்து சரியாக இருக்கும் பட்சத்தில் அனைவரும் சேர்ந்து உழைச்சிருக்கோம் சார். அருள்நிதியோடவும் ஆர்யாவோடவும் பணியாற்றியது அப்படின்னு 2 பேருமே கேரக்டர் வைஸாக ரொம்ப நல்ல கேரக்டர் சார். அருள்நிதி பிரதரும் சரி, ஆர்யா பிரதரும் சரி சார். ஆர்யா சார் நம்ம ஒரு இயக்குனர் என்ன இது பண்ணுவார். இப்போ அருள்நிதி பிரதர் என்னென்னு கேட்டிங்கன்னா, அவர் வந்து ஐயா சார் நீங்கள் வந்து பெரிய ஹீரோ டைரக்டர், நான் வந்து ஒரு ஒரு எளிமையான கதைக்குள்ளே இருக்கிற ஒரு ஒரு கேரக்டருக்குள்ளே இருக்கிற ஒரு ஆள் அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ அவருக்கு என்ன பண்ணணும், நான் இப்போ என்னுடைய ஹீரோ ஒன்று வரும்போது ஒன்று இருக்கும்ல சார், அந்த மாசோ அந்த ஒரு மாதிரியே ஒரு பில்டப்போ அதெல்லாம் இல்லாமல் ஒரு நார்மலாக ஒரு அருள் சாருக்கு என்ன ஒரு இது இருக்கும், அருள் இயல்பான ஒரு இயல்பாக ஒரு அவர் எப்படி பேசுவார் அப்படி தான் சார் வசனம் எழுதியிருக்கிறேன். அவருக்காண்டியே அந்த படம் அவர் சின்ன இதான் அதுக்குள்ளே நம்மளுடைய ஒரு கண்டென்ட் இருக்கும். ஆனால் அந்த கண்டென்ட்டில் அவருடைய லுக்குக்கும் அவருடைய பாடி லாங்குவேஜுக்கும் தான் சார் அந்த ஸ்கிரிப்ட் நீட்டாக பண்ணியிருக்கிறேன். ஸோ அது வந்து கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு அது வேறு ஒரு ஜேனராக இருக்கும் சார். எனக்கு வித்தியாசமான மேக்கிங்காக இருக்கும். ஏன்னா ஆடி ராஜசேகர் சார் தான் கேமரா. ஸோ இது வந்து சுகுமார் கேமரா தம்பி படம் சொல்லான்னு செய்யுது. ஸோ அது ரெண்டுமே வெவ்வேறு மேக்கிங்காக இருக்கும் சார். ஒன்று வந்து ராவாக இருக்கும், இன்னொன்று வந்து கிளாஸாக இருக்கும் சார். ஸோ அது அவருடைய ஒத்துழைப்பும் சரி, ஆர்யா பிரதருடைய ஒத்துழைப்பும் சரி, அவங்களும் ரொம்ப 2 பேருமே வருது சார். இயக்குனர் என்ன சொல்கிறாங்களோ அதை செய்யக்கூடிய நடிகர்கள் சார். உங்கள் பையனை நடிக்க வச்சிட்டீங்க. சரிங்க சார். நீங்கள் இது வரைக்கும் எந்த படத்தையும் நடிக்கல சார். சார் நான் வந்து டைரக்டர் ஆகணும் வந்தேன் சார். என் பையன் போனஸு சார். உண்மைக்கே இதுக்காண்டியே நிறைய பேர் சுற்றுறாங்க சார். நிறைய பேர் இதுக்கு பையனை ஹீரோவாக்குறதுக்காண்டியே பணத்தை போடுறவங்களாம் இருக்காங்க சார். நான் இது எதிர்பாராத நடந்த ஒரு 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 கிஃப்ட்டு சார் இது. என் பையனை நான் ஹீரோவாக்குறேங்கிறது. ஏன்னா நான் ஒரு ஹீரோவாக இருந்தால் ஹீரோவாக்குறது ஓகே சார். ஒரு டைரக்டராக இப்போ சந்திரசேகர் சார் ஆகியிருக்கிறாருன்னா, விஜய் சார் வந்து அவர் முழு மூச்சா அதில் ட்ரைனிங்கில் இருந்தவர் மனுஷன். அவர் வந்து சின்ன வயசில் அப்பா வந்து அதில் வந்து அப்பா வந்து இல்லைடா அப்படின்னு சார் சொல்லியிருக்காரு. ஆனால் விஜய் சார் தான் வந்து இல்லை நான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நம்ம பேட்டியிலலாம் பார்த்துருக்கோம். அண்ணாமலை டைலாக் நான் பேசுனேன் அப்படின்னு சொல்லி சார் சொல்லியிருக்காரு. அது மாதிரி என்னன்னா இவன் எந்த மாதிரி இல்லை சார். பட் அப்படி ஒரு அச்சீவ்மெண்ட் வந்து அவர் இன்றைக்கி இது பண்ணிட்டார் சார். பட் நம்ம ஒரு சாதாரண ஒரு ஒரு டைரக்டர் ஒரு 10 படம் பண்ணியிருக்கிறோம். இன்னும் படங்கள் பண்ணுறதுக்கு இறைவன் கொடுக்குறாங்க. அதுக்காக நம்ம உழைக்கிறோம், உழைக்க தயாராக இருக்கிறோம். இதெல்லாம் நடக்குது சார். பட் இது வந்து திடீர்னு நடந்த ஒரு ஒரு நல்ல விஷயம் சார். இது நடந்தது நல்லதுக்கு சார். உங்களுக்கு ஆர்வம் இல்லையா நடிக்கிறதுல? சார் எனக்கு ஆர்வம் இல்லை சார். சார் நான் அப்படி இந்த ஆதார் கார்டுன்னு ஒரு படம் வந்துச்சுல சார், அது என்னதான் சார் முதல் அந்த டைரக்டர் கேட்டார் ராம்நாத். நான் சொன்னேன் இல்லைங்க இருக்கிற வேலையை விட்டு பறக்கிற வேலைக்கெல்லாம் நான் வரல, வேணாம் ராம்நாத் அப்படின்னு. என் ஃப்ரெண்டு தான் அவர் கேட்டார். இல்லை நீங்கள் கதையை கேளுங்க, அது வந்து ஒரு எளிமையான ஒரு மனிதனை பற்றின கதை தான் அப்படின்னு சொன்னார். ஐயா இல்லையா இதெல்லாம் வேணாம் நல்லா போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணிட்டேன் சார். ஏன்னா நடிகர்கள்லாம் அது வந்து அது ஒரு கிஃப்ட்டு சார், ஒரு காடு கிஃப்ட்டு சார். இப்போ நீங்களாம் ஜப்பானில் கல்யாணம் பண்ணியிருக்கீங்கன்னா அது வந்து எல்லாத்துக்கும் இயல்பாலாம் அது வராது சார். நான் வந்து வெளியே இருந்து கதை சொல்லலாம் சார், அது வேறு பயமே இல்லாமல் கதை சொல்லலாம் சார். ஆனால் அந்த ஃப்ரேம்குள்ளே அதை வாங்கிக்கிட்டு அதை பண்ணிக்கிட்டு அது நிறைய இருக்குது சார். அப்புறம் எனக்கு வந்து ஒரு சின்ன நான் எதையுமே தெரிஞ்ச வேலையை சரியாக செய்யணும், தெளிவாக செய்ய நினைக்கக்கூடிய ஆள் சார். தெரியாத வேலையே போய் உள்ளே போய்கிட்டு மாட்டிக்கிட்டு ரொம்ப சென்சிட்டிவான ஒரு ஆள் சார். யாராச்சும் ஏதாச்சும் படக்குன்னு சொல்லிடக்கூடாது. நான் பேட்டிகளே நிறையா மீடியாவுக்குள்ளே நிறையா எதுக்குமே நான் வராமல் இருக்கிறதுக்கு காரணமும் ஏதாச்சும் கமெண்டில் தப்பாக போடுவாங்க, நம்ம அம்மா பிடிச்சி திட்டுவாங்க அப்படிங்கிறக்காண்டியே நான் எந்த கேள்விகளுக்கும் கூட இப்போ இதுவே வந்து நீங்கள் சுயசரிதமே ஒன்று சொல்கிறதுனால தான் சார் நான் இது பண்ணேன். ஏற்கனவே சூர்யா கதை சொல்லியிருக்கீங்க. ஆமாம் சார். அதுக்கப்புறம் அவரோட இணைஞ்சு பணியாற்றக்கூடிய வாய்ப்பு அமையலையா? நீங்கள் முயற்சி பண்ணலையா? இல்லை சார் அமையலை சார். அது என்னென்னா முயற்சிங்கிறது என்ன சார், அது விருமன் வந்து சார் கதை கேட்டார் சார், ப்ரொடியூசராக கதை கேட்பார்ல. அது ப்ரொடியூசராக கதை கேட்டவுடனே அவருக்கு கதை பிடிச்சிச்சு. பிடிச்ச உடனே நான் ஆக்சுவலி என்னடானா ராஜா அண்ணே திடீர்னு சூர்யா சார் கதை கேட்குறாருன்ட்டாரு. நான் ஒன்று சரி அவருக்கு கதை சொல்கிற ஐடியா தான் போகிறீங்க. நான் அவருக்கு தான் கேட்குறேன். திடீர்னு ராஜா என்ன போனோன்னா சூர்யா சார் கதை கேட்குறாரு வந்துருங்க அப்படின்ட்டாரு. நானும் 2 நாளாக என்னடா சூர்யா சார் அண்ணே நான் அதே சொல்லியிருக்கேன் சார். எப்போயுமே ஹீரோ கதை கேட்குறாரு சார், கார்த்தி சார் கதை கேட்குறாருன்னா ஒரு 2 நாள் முன்னாடி சொல்லுங்கள், மைண்டு கொஞ்சம் ரிலாக்ஸாக அதே தாட்டில் எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா கொஞ்சம் ரெடியாகி வருவேன் அப்படின்னு அவரு சொல்லிட்டார். 2 நாளைக்கு முன்னாடியே 2 நாள் கழிச்சு சூர்யா சார் கதை கேட்குறாரு ரெடி ஆகிக்கங்க அப்படின்ட்டார். சார் லேட் ஆகிறதுனால 2Dயில் வந்து சூர்யா சார் ரெடி பண்ணாண்டு போய் ரெடி ஆகிட்டு
போய் கதை அடிக்கிறேன் சார். அவர்கிட்ட கதை சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் ஹாஃப் முடிஞ்சிச்சு, செகண்ட் ஹாஃப் முடிஞ்சிச்சு. இப்படிலாம் ஆளுங்க இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணிட்டு விரும்பன் சொல்லி முடிச்சோடனே அவர் இது பண்ணிவிட்டு அப்புறம் கதை சொல்லிட்டு நான் வந்துட்டேன் சார். நான் ராஜாராண்ட கதை என்னென்ன சொன்னார் அப்படின்னாரு. முத்தியா சூப்பராக இருக்குன்றாரு. அப்புறம் என்ன பண்ணலாமாண்ணே அப்படின்னு. முத்தியா அவர் ப்ரொடியூசராக கதை கேட்டார் அப்படின்னாரு. ஏண்ணே ப்ரொடியூசராக கதை கேட்டாரா? என்ன சொல்கிறீங்க? ஆமாம் முத்தியா, அவர் ப்ரொடியூசர் இல்லையா, அவர் கதை கேட்கணும்ல. நான் கேட்டாலும் அவர் கேட்கணும்ல முத்தியா, இது எல்லாம் இது ப்ராப்பராக நடக்கிறது தான் அப்படின்னாரு. அண்ணே நீங்கள் சொல்லவும் சூர்யா சார் தான் இந்த கதை கேட்குறாரு உங்களுக்கு அப்படின்னு நினச்சிட்டு நான் சொன்னேனே அப்படின்னே. இது சூர்யா சாருக்கு நல்லா இருக்குமா அப்படின்னாரு. ஏன் நல்லா இருக்குண்ணே அப்படின்னு சொன்னேன். இல்லையே இது கார்த்தி சார் பண்ணால் தானே ரொம்ப பெர்ஃபெக்டான சட்டை அப்படின்னாரு. இல்லைண்ணே சார் பண்ணலை, ஆனால் அதை சாரை வந்து பண்ண வைக்கிறதுக்கு உண்டான ஒரு லைவ்னஸ் இருக்குண்ணே, அதை நான் வாங்குவேன், நான் வந்து இது பண்ணிக்கலானே, நம்ம மாற்றிக்கலானே, அது பண்ணலானே அப்படின்னு நம்ம சூர்யா சார்னா ஒரு சின்ன இருக்குங்க சார் அப்படின்னு. அப்போ வந்து இல்லை ஹரி சார் உட்காந்துருக்காரு, அதனால வந்து இல்லை அவர் ப்ரொடியூசர் சூர்யா சார் நான் வந்து இது தானே கேட்டேன், அது எப்படி, அது நீங்கள் கார்த்திகே போயிருங்க அப்படின்ட்டாரு. அப்படின்னோடனே சரி ஓகே அப்படின்ட்டு சார். அது இன்னும் வந்து கரெக்டாக உட்கார முடியுங்க சார். சூர்யா சாருக்கு கதை இருக்குது சார். அது வந்து விருமன் வந்து நான் சூர்யா சாருங்கிறது நினச்சி போகல சார். ஆக்சுவலி அது அவர் கதை கேட்கும்போது ப்ரொடியூசர் தான் கேட்டிருக்காரு, நான் வந்து அப்படி நினச்சி போனேன். பட் சூர்யா சாருக்கு 3 கதை சொல்லியிருக்கேன் சார். கொடிவீரன் சொல்லியிருக்கேன். கொடிவீரன் கதை சொல்லும்போது சாருக்கு பிடிச்சி போச்சு. அப்போ வந்து ஞானவேல் சார் டேட்டு வந்து டைலாக் எழுத எவ்வளோ நாள் கேட்கும்போது ஒரு சின்ன இதாகிடுச்சு. அதுக்கு முன்னே அவர் படக்குன்னு அந்த தானா சேர்ந்த கூட்டத்தை கமிட் பண்ணிட்டாங்க. அது வந்து நான் 1 மாதம் ஆகும் டைலாக் எழுதினோடனே அது 20 நாள் தான் ஷூட்டிங் சொல்லி அதை ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த இதில் கொடிவீரன் கேட்டார். ஏன்னே தெரியல சார், போகிறேன் உட்காடுறேன் நல்லா இருக்குங்கிறது மிஸ் ஆகிட்டே வருது சார். தெரியல அது கரெக்டாக அது ஒரு நேரமும் நம்மளுக்கு கரெக்டாக எல்லா நேரமும் நம்மளுக்கு நம்ம போனோம். குட்டிப்புலி யார்கிட்டையோ போயிருக்கு சார் குட்டிப்புலி, ஆனால் கடைசி வந்து சார் வந்து உட்காந்துச்சு. கொம்பன் வந்து நம்ம அது வந்து கொம்பியா பாண்டியனை வந்து முத்தியா தான் ஹீரோ அப்படின்னு நினச்சி கமல் சார் கண்டி பண்ணப்பட்ட கதை சார் அது. அப்படியா? ஆமாம் சார். ஆக்சுவலி எழுதினோடனே 2 பேர் தான் நடிக்கணும். ஒன்று ராஜகிரண் சார், இல்லைன்னா கமல் சார். கமல் சார் காம்பவுண்டுக்குள்ளே எப்படி போகிறதுன்னு தெரியல. ராஜகிரண் சார் பிஸ்னஸ்குள்ளே இல்லை. சரி இது எப்படி எக்ஸிக்யூட் பண்ணுறது, இது எப்படி இது பண்ணுறதுன்னு போராடிக்கிட்டே இருக்கிறோம். இப்போ கமல் சார் தான் சார் ஹீரோ. ஆக்சுவலி கமல் சாருக்காண்டியே பண்ணப்பட்ட கதை தான் முத்தையா, நரையாங்குளம் முத்தையா. எப்போ சந்திச்சிங்களா கமலை? அதுக்கப்புறம் வந்து கமல் சார் சந்திக்கல சார். கொடிவீர ஷூட்டிங் போகிற அன்னைக்கு இவர் கூப்பிட்டாரு சார், நம்ம முரளி சார் கூப்பிட்டாரு. முரளி சார் தேனார் ஃபிலிம்ஸுக்கு போனேன். என்னன்னு கேட்டப்போ சொன்னார், தேவர் மகன் 2 பண்ணலாமா அப்படின்னு. நான் சொன்னேன், தேவர் மகன் 2 கமல் சார்ட்டில் கேட்கணும், நீங்கள் ஏன்ட்ட கேட்குறீங்களா சார் அப்படின்னு. இல்லை நாங்கள் பேசிட்டோம், நீங்கள் பண்ணலான்டா நம்ம பண்ணலாம் அப்படின்னா. சார் தேவர் மகன் 2 பண்ணுறது, தேவர் மகன் பண்ணுறது ஒரு பெரிய இது, அது எனக்கு வந்து நீங்கள் கூப்பிட்டு அல்வா கொடுக்குற மாதிரியா? கரெக்ட். அது எப்படி நான் நம்ம இது சார்ட்ட சொல்லிட்டீங்களா அப்படின்னா. இல்லை நாங்கள் பேசிகிட்டு இருக்கோம், பாசிட்டிவாக இருக்குது, சார் லண்டன் போயிருக்காரு, வந்த உடனே அது வந்து ஒர்க் அவுட் பண்ணலான் இருக்காரு அப்படின்னா. சார் கதை யார் பண்ணுறது அப்படின்னு கேட்டேன். இது எப்படி சார், இது நீங்கள் கூப்பிட்டு பேசுகிறத பார்த்தா எனக்கு எல்லாமே கரெக்ட் ஒரு 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 இது எல்லாமே படக்குன்னு. ஏன்னா நான் வந்து கொம்பன்கிற கதை வந்து முத்தையானு ஒரு பேர் போட்டு நான் அவருக்காண்டியே பண்ணப்பட்ட கதை சார். எனக்கு எந்த கதை வந்தாலும் வந்து அவரும் வந்துடுவார். ஏன்னா அவர் வந்து அந்த தேவர் மகனுங்கிற பிம்பம் வந்து என்ன ஒரு பயங்கர இதாக இருக்குது. அவர் தேவர் மகன் சத்தியவேலுக்கு ஒரு பொம்பளை பிள்ளை பிறந்திருந்து பருத்திவரன் கட்டி கொடுத்தா என்ன ஆகுறது தான், மயாண்டிக்கு ஒரு பிள்ளை, இது எப்படினாலும் இது கன்வெர்ட் பண்ணிக்கலாம் சார் அப்படின்னு சொல்லி தான் நான் அந்த கதையை உருவாக்கினேன். அப்போ அவர் வந்து இது ஒர்க் அவுட் ஆரம்பிச்சு, நீங்கள் போயிட்டு வாங்க, ஷூட்டிங் முடிச்சுட்டு வாங்க, அது முன்னே நாங்கள் பேசி வச்சுருக்கோம் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ அவங்க மெர்சல் ஆரம்பித்து அது இதானோடனே அதுக்கப்புறம் அப்படியே இதாகிடுச்சு சார். அதுக்கப்புறம் நான் கமல் சாருக்கு வேற ஒரு கதை பண்ணியிருந்தேன் சார். அந்த கதையை சொல்கிறதுக்கு மகேந்திர சார்கிட்ட போய் கதைலாம் சொல்லி, மகேந்திர சாரும் அது ஸ்கிரிப்ட் இதை வந்து நாங்கள் கமல் சார்ட்ட உட்கார வைக்கணுன்ட்டு எல்லாம் போச்சு சார். அது ஏன்டா ஒரு பெரிய குறை அப்படின்னா, எனக்கு வந்து காத்திருக்கிறது ரொம்ப ஒரு இதாக இருக்கும் சார். ஏன்னா வருஷம் நிறைய வாழ்க்கையில் காத்திருந்தாச்சு சார். படம் பண்ணுறதுக்கு 20 வருஷம் 22 வருஷம் ஆச்சு. அதுக்கப்புறம் ஒரு படத்துக்கு இன்னொரு படம் 1.5 வருஷம் 2 வருஷம். இப்படியே காலம் வந்து நம்ம ஒரு கதை பண்ணுறதுக்கு லேட் ஆகி நடந்தால் பரவாயில்ல. நான் இத்தனைக்கு இதுவரை ஒன்மன் ஆர்மி தான் சார், நான் தான் பண்ணுவேன். எனக்கு வந்து ஏன்னா நான் வந்து ரியல் இன்சிடென்ட் தான் சார் தூக்கி வச்சு, மெட்டீரியல் தேவை, உங்களுக்கு தேவை மெட்டீரியல் வந்து மெயின் இது தான் ஒரு கண்டென்ட்டு. முதல் முறையாக ஊரே மதிக்கக்கூடிய ஒருத்தர், ஆனால் வீட்டில் பொண்டாட்டியே மதிக்க மாட்டான். இதுதான் அந்த படத்தோட ஒன்லைன் சார். இந்த ஒன்லைனில் விட என்ன வேணும் இருக்குது, இது ஈஸியாக பிடிச்சாச்சு, இதுதான் மெட்டீரியல். அதுக்கப்புறம் சீக்வன்ஸு சீன்ஸ் இருந்து நிறையா பிடிச்சிக்கலாம். அப்போது 20 வயசு பொண்ணு வந்து ஒரு அப்படிங்கிறது ஈஸியாக அந்த பாயிண்ட் கிடச்சிருச்சு. அப்படிங்கிறப்ப அதெல்லாம் பிடிச்சிடுறோம், நம்ம பண்ணிடுறோம். உண்டு இந்த பொறுமை இல்லாமல் எந்த பழக்கமும் இல்லாதனால ஒரு பெரிய ஒரு நட்பு வட்டாரமும் பெருசாக கிடையாது. இல்லை எங்கேயோ போய் ஜாலியாக இருக்கிறோம்,
ஒரு ஒரு இன்ப சுற்றுலா போகிறோம், எதுவுமே இல்லாத ஒரு இதில் இருந்தனால நம்மளால் அந்த நாட்களை தள்ளுறது பெரும் போராக இருக்குது சார். போயிடுச்சு. ஒரு சின்ன பயம் வேறு, நிறையா என்னடா சினிமா தவிர வேறு எதுவும் தெரியாதே, வேறு எங்கே போகிறது, என்ன பண்ணுறது. அதிகபட்சமாக போனால் திருப்பதிக்கு போவோம், அவுட்டோர்னு போனால் கோயிலுக்கு தான் போகிறோம், சாமி அதுவும் கூட அங்கே சாமியை கும்பிட்டோடனே உடனே ஏறி அதுக்கப்புறம் அங்கே 1 hour கூட வெயிட் பண்ணுறது இல்லை. சாமியை கும்பிட்டோடனே வந்து ஐயா பார்த்தாச்சுல கிளம்புவோம், இப்படிங்கிற ஒரு மூலையில் தான் இருக்கிறோம். இப்படி ஒரு நிறைய விஷயங்கள் அந்த சினிமாவில் இவரை வச்சு ஒரு படம் பண்ணணும் அப்படின்னு யாராவது ஒருத்தர் கனவுல இருக்காரா? ரஜினி சாரை வச்சு படம் பண்ண நான் டைரக்டர் ஆகணும் வந்தேன் சார். நான் ஆகிட்டேன் சார். ஆமா. பாரதிராஜா சார் மாதிரியே நேட்டிவிட்டி படங்கள் பண்ணணும். ஆனால் அவர் மாதிரியா பண்ணல சார். அது வந்து நான் ஒரு கமர்ஷியலாக தான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அவர் மாதிரியா பண்ண நினச்சி எனக்கு அமையலை. பட்டு அந்த இது எனக்கு ஆண்டவன் அந்த கிஃப்ட்டை கொடுத்துட்டான் சார். நான் யாரை நினச்சி பிடிமன்னா பிடிச்சி இந்த முத்துக்கால படத்தில் மூக்கையா நினச்சி தான் நான் வந்து இந்த சிலம்பு கற்றுக்கிறதுக்கு பிடிமணி பிடிச்சேன்னு கார்த்தி சார் சொல்லுவாரோ, அதுமாதிரி பாரதிராஜாங்க அந்த ஒரு மிகப்பெரிய ஆலமரத்தை வச்சு தான் சார் நான் வந்து டைரக்டராக வந்தேன். ஆண்டவன் முன்னியத்தில் ஆகி நான் என்ன பேட்டர்னில் சினிமா எடுக்குங்கிறத கமர்ஷியல் படம்னா நான் அதை மாறிடுச்சு சார். சூழல்கள் வந்து மாற்றிடுச்சு என்ன. பட் நேட்டிவிட்டி படங்கள் தான் சார் பண்ணேன். அதெல்லாம் கிடச்சி சார். நான் இவங்களுக்கு இப்படி தான் பண்ணணும் அப்படின்னு சார். நான் வந்து கொம்பன் வந்து கமல் சாரை வச்சு 60 வயசு கிளம்பணும் அப்படி தான் சார் பண்ணேன். அது அமையலை சார். அதுக்கப்புறம் ரஜினி சார் வந்து எனக்கு இல்லை சார். ஞானவேல் சார் கேட்டார், ரஜினி சார் பண்ணுறீங்களா அப்படின்னு கேட்டார். அப்போ நான் ஞானவேல் சார்கிட்ட சொன்னேன், ஞானவேல் சாருக்கு கமல் சார் டேட் இருந்துச்சு. அப்போ நான் சொன்னேன், சார் கமல் சார் பண்ணுவோம் அப்படின்னு சொன்னேன். அப்போ வந்து அது வந்து ஏன்னா லைவ் படத்தில் ரஜினி சாரை வந்து நம்ம அடாப்ட் பண்ணுறது ரொம்ப ஒரு இதாக இருக்கும். ஸோ வந்து அப்புறம் இப்போ ஒரு லைவ் படத்தில் ரஜினி சார் அடாப்ட் பண்ணி இப்போ ஒரு ஸ்கிரிப்ட் பண்ணியிருக்கேன் சார். அப்படியா? ஆமாம் பண்ணியிருக்கேன். அது எப்படி அமைய போகுதுன்னு தெரியல சார். நான் இதுவரையும் முயற்சி பண்ணுறதுன்னு பண்ண பார்த்தா எப்படி இப்போ சார் வந்து பிஸியாக இருக்கிறாரு. ஏன்னா அவருடைய ரசிகர் நான். அவர் இதுவரையே வந்து நான் கைத்தட்டி இருக்கிறேன், அவருக்காண்டி சூடம் ஏற்றிருக்கிறேன், தேங்காய் உடைச்சிருக்கிறேன், போஸ்டர் அடிச்சிருக்கிறேன், லாட்டி டிக்கெட் வாங்கி கிழிச்சு போட்டு எல்லாம் பண்ணியிருக்கிறேன், சட்டையை சுற்றிருக்கிறேன். எல்லாம் ஒரு ரசிகனாக இன்றைக்கி என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்களோ அதை நான் 85, 90 பண்ணியிருக்கிறேன். ஆனால் அவர் சாரை வச்சு படம் பண்ணுங்கிற ஆசை ஆரம்பத்தில் வரலை. இப்போ பண்ணுனா எப்படி பண்ணும் ரஜினி சாருக்கு படம் பண்ணா அப்படின்னு ஒன்று இருக்குல்ல சார். நம்ம ஒரு அழகான இதில் ஒரு இது இருக்கணும், மாஸ் இருக்கணும், கமர்ஷியல் இருக்கணும். ஆனால் நம்ம ஒரு அழகான அதுக்குள்ளே ஒரு கதை இருக்கணும், ரொம்ப ஒரு ஈஸி ஒரு நல்ல எலிமெண்ட் இருக்கணும் அப்படின்னு ஒரு கதை பிடிச்சிருக்கேன் சார். அது வந்து எக்ஸிக்யூட் பண்ணி போச்சு சார். அது என்னடானா கரெக்டாக இப்போ சார் வந்து இங்கே போகிறப்போ கமிட் ஆகிடுது சார். நான் சன் டிவியில் கூட கேட்டேன் செம்மீன் சார்கிட்ட, சார் ரஜினி சாருக்கு கதை சொல்லணும் சார், எனக்கு ஒன்று இது பண்ணுங்க அப்படின்னு. இப்போ செம்மீன் சார் சொன்னார், இருங்க நெல்சன் ஒருத்தர் கதை சொல்லியிருக்கிறாரு, அதை நம்ம பார்ப்போம், அது சப்போஸ் மிஸ் ஆச்சுன்னா நான் உங்களை அனுப்புகிறோம் அப்படின்னு சொன்னாங்க. அது ஓகே ஆயிடுச்சு சார். ஸோ இப்படி ஆச்சு, சரி ஓகே அப்படின்ட்டு இருக்கு. மீட் பண்ணிங்களா ரஜினி சார்? சார் நான் அதான் சார், நான் வந்து யாரெல்லாம் என்னுடைய ஒரு மிகப்பெரிய இதானா ஏன்ட வந்து அது ஒரு பெரிய இது சார். நான் வந்து அதான் எல்லாத்தையும் அந்த ஒரு பெரிய இதில் வச்சுட்டு நான் தூரத்துமே தின்றுவேன் சார். நான் வந்து எனக்கு பிடிச்சவங்ககிட்ட எனக்கு ரொம்ப பிடிச்சவங்க பக்கத்தில் நான் இப்படி போய் ஒரு இதாக இருக்கும் சார். அப்போ அது அவங்கள தூரத்துலேயே நின்று ரசிச்சுட்டு நான் அது அந்த காலத்தில் லவ் மாதிரியா 80s ஒரு 85, 90 ஒரு பொண்ணை பார்த்தோம்னா தூரத்துலேயே நின்று தூரத்துலேயே லவ் பண்ணிட்டு வந்துடுவோம்ல சார். அந்த மாதிரியாகவே நான் இருந்துருவேன் சார். கமல் சாரை பார்த்துருக்கேன், ஆனால் போய் இது பண்ணதில்லை. இப்படி எனக்கு அது ஒரு இப்போ பாரதிராஜா சாரே எனக்கு இறைவன் கொடுத்த பெரிய நான் அவ்வளோ பெரிய இது பண்ணி வந்தேன் சார். ஒரு நாள் கூட போய் பார்க்கணுங்கிற ஒன்று இது வந்ததில்லை. ஆனால் இறைவன் அருளில் எனக்கு மொதல் படம் 2 படம் 8 படம் பண்ணிட்டேன். ஆடியோ ரிலீஸே வரல. அப்பா அம்மா கூப்பிட்டு வந்து ஆடியோ ரிலீஸ் பார்க்கணும், அண்ணன் தம்பிலாம் கூப்பிட்டு வந்து உட்கார வைக்கணும் மெட்ராஸில் அப்படிலாம் பார்த்தேன். எதுவுமே நடக்கலை. என் கனவு நடந்துச்சு, ஆனால் இந்த கனவு நடக்கலை. மெயின் கனவு நடந்துருச்சு, ட்ரெய்லர் டீசர் நடக்கலை. ஒரு டீசர் ரிலீஸ் பண்ணி அவங்கள உட்கார வச்சு அப்படின்னு நடக்கலை. 8வது படத்தில் நடந்துச்சு சார். அப்போ வந்து என்னுடைய நான் மனசியாக நினச்சவர் வந்து அந்த சபையில் உட்காந்துருந்தார். அதில் எங்கள் அப்பா அம்மாவே ஏற்றுனதுக்கு எல்லாமே வந்து இயற்கையாகவே நடந்தது தான் சார். நான் வீடு வாங்கி உட்பட நான் எந்த வீடு ஆசைப்பட்டோம்னா லீஸுக்கு போனோம்னா அந்த வீடு நான் வாங்கிட்டேன் சார். நான் எந்த வரிசையில் போய் கேகே நகரில் நின்னோ அதுக்கு எதுக்கு ஆஃபீஸ் போட்டிருக்கேன் சார். இது எல்லாமே எனக்கு வந்து இயற்கை கொடுத்த இறைவன் கொடுத்தது, இயற்கை கொடுத்தது தான் நினச்சேன். இப்படி தான் சார் நான் என் வேலையை மட்டும் பார்க்குறேன் சார். அதுவாக நடக்குங்கிற ஒரு முயற்சியில் தான் சார் நான் இருக்கேன். ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றி. உங்களுடைய அனுபவத்தெல்லாம் நம்ம ரசிகர்களோட பகிர்ந்து. கண்டிப்பாக சார், ரொம்ப ரொம்ப நன்றி சார். பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் touringtalkies.co.